ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்னைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைய கதைக்கு போகலாம். மே 28 அதிகாலை 4 மணி. போலீஸ் சைரன் சத்தமும் வாக்கி டாக்கியின் கரகர சத்தத்தினுடைய சிலரின் கதறல் சத்தமும் சேர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது. இதற்கிடையே அவசர அவசரமாக தனது காரில் இருந்து இறங்கி வந்தார் போலீஸ் உயர் அதிகாரி ரத்தினவேல். யோ இன்ஸ்பெக்டர், எப்படியா நடந்துச்சு இது? தெரியல சார், இங்க ஒருவர் இறந்து கிடக்கிறதா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் வந்துச்சு. இவனுங்களாம் யாரு? செத்தவனோட ஃப்ரெண்ட் சார். யாரு கால் பண்ணது? இதோ இவன் தான் சார். இங்க வாயா, சொல்லு. நீ எப்ப பார்த்த? ஐயா, ராத்திரி ஒரு 2 மணி இருக்குங்க. என்னோட நாய் விடாம இந்த பக்கம் பார்த்து கத்திக்கிட்டே இருந்துச்சு. அதாங்கய்யா என்னன்னு பார்க்கலாம்னு என்னோட கை லேம்பை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்தேன். கால் ஏதோ தட்டிச்சேன்னு குனிஞ்சு பார்த்தா ரண கொடூரமா ஒருத்தர் செத்து கிடக்குறான். நான் பயத்துல அலறிட்டேன். ஒரு வழியா நிதானிச்சு இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணினேன். நீ எப்படி இங்க வந்த? உங்க வீடு எங்க இருக்கு? மேற்கு பக்கமா ஒரு 6 கிலோமீட்டர்ல இருக்குங்க ஐயா. நாங்க பட்டணத்துக்கு போக வழக்கமா இந்த வழியத்தான் பயன்படுத்துவோம். இதுதான் சுலபமா இருக்கும். யோ குமாரசாமி, இங்க வாயா. இந்நேரத்துல இவனுங்க இங்க வர்றதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? ரெஸ்ட்ரிக்ட் ஏரியா தானே இது? ஆமாம் சார். நைட் யார் டியூட்டி பார்த்தது? சார், நைட் டியூட்டி கமலேஷ் இருந்திருப்பாருன்னு போல. நைட் நல்லா சரக்கடிச்சிட்டு மட்டையாகி கிடக்குறாரு சார். ச்சே, என்னையா நீங்க? எல்லோரோட சிட்டிங் இப்போ மொத்தமா கிழிக்க போறானுங்க. இனி என்ன பண்ண போறீங்க? என்ன சார் சொல்றீங்க? ஆமாயா, இப்ப செத்து கிடக்குறானே அவன் பெரிய புள்ளியோட மகையா. இந்த ஏரியாவை சுத்தி ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி இவங்களுக்கு இருக்கு. அதோட எம்பி சுப்பையா பொண்ணதான் இவனுக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்களாம். அந்த சைடும் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு. ச்சே, இவனுக்கு சாகரத்துக்கு வேற இடமே கிடைக்கலையா? நைட்டு கண்ணு முன்னு தெரியாம தண்ணி அடிக்க வேண்டியது, எங்க போறோம்னு தெரியாமையே கண்ட கண்ட இடத்துக்கு வந்து செத்து நம்ம உயிரை வாங்க வேண்டியது. ஏப்ரல் 24, அதாவது இது நடந்த 1 மாதத்திற்கு முன்பு அன்று காலை. அனைவருக்கும் வணக்கம். 777 நியூஸ் சேனலில் தலைப்புச் செய்திகள். நேற்று சுமார் 8 மணி அளவில் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இளம்பெண் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொல்லப்பட்டிருக்கலாம் என போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மேட்டூர் நாளை என சொல்லிக் கொண்டிருக்கும் போதே டிவி ஆஃப் செய்தவன் தன் நண்பர்களை பார்த்து சிரித்தான். அவர்களும் இவனை பார்த்து சிரித்தனர். கையில் ஏந்திருந்த கிளாஸில் உள்ள மதுவை சியர் சொல்லி அருந்த ஆரம்பித்தன. அதில் ஒருவன், ஏண்டா மச்சான், நம்ம பார்த்த பொண்ணுங்களே இவன் ரொம்ப ஸ்பெஷல் தானடா. ஆமாண்டா மச்சான், என்ன அழகு. இன்னொருவன், அவன் கெஞ்சினப்ப பார்க்கணுமே பா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு சொல்லி தனது குரலை மாற்றி, அண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா என்னை விட்டுடுங்க, உங்க காலில் வேணாலும் விழுகிறேன், ஹஹஹா என அவன் சொல்லி சிரிக்க மற்றவர்களும் சிரிக்க ஆரம்பித்தனர். இவர்கள் சிரிப்பு சத்தத்தை கலைக்கும் விதமாக ஒருவனது போன் அலறியது. அமைதியானுங்க, அப்பா கால் பண்றாங்க சொல்ல அனைவரும் அமைதியானனர். போனை ஸ்பீக்கரில் போட்டான். ஹலோ வருண், சொல்லுங்க டேட். ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு புரியல டேட். நடிக்காத வருண், அந்த பொண்ணு கொன்னது நீங்க தானே? டேட், அது சரி விடு, அதை நான் பார்த்துக்கிறேன். இனிமே இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு தெரியாதீங்க. எல்லா நேரமும் என்னால உதவ முடியாது. ஒழுங்கா நடந்துக்கங்க. அந்த எம்பி பொண்ணு மகிமாவை உனக்கு நிச்சயம் பண்ணலாம்னு இருக்கேன். இனி உன் வாழை கொஞ்சம் சுருட்டிக்க. சரி டேட் என போன் கட்டாகி விட்டதா என பார்த்து விட்டு ஹே ஹே என நால்வரும் சத்தம் போட்டனர். அப்புறம் வருண், வாழ்த்துக்கடா மச்சாம், எம்பி மருமகனாக போற என்று வாழ்த்து எடுத்து விட்டனர் அனைவரும். தேங்க்ஸ்டா சுரேஷ், விஸ்வா, அமுதா எல்லாருக்கும். மச்சான், எனக்கு ஒரு டவுட் என்றான் சுரேஷ். சொல்லு மச்சாம், நீ இனிமே திருந்து போறியாம்? என்ன மச்சான், என்னை பத்தி தெரிஞ்சு நீ இப்படி சொல்லிட்ட? ஏன், நானாவது திருந்தராவது எல்லாம் அந்த மகிமாவை மேரேஜ் பண்ணிக்கிற வரைக்கும் தான். மச்சான்னா மச்சான் தான். நால்வரும் மறுபடியும் சியர்ஸ் சொல்லி குடிக்க ஆரம்பித்தனர். மே 28 அதிகாலை 4:30. இன்ஸ்பெக்டர் ராஜன், சொல்லுங்க சார். டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. வித்தின் 2 ஹவர்ஸ்ல எனக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாகணும். எஸ் சார் என்றபடி ராஜன் கான்ஸ்டபிள் குமாரசாமியிடம் வந்தார். யோ சாமி, டெட் பாடியை கிளியர் பண்ண சொல்லு. உடனடியாக போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். எஸ் சார் என்றபடி அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார். அப்பொழுதுதான் அங்கு இறந்தவனின் நண்பர்களை கவனித்தார் ராஜன். டே பசங்களாம், இங்க வாங்க. மூவரும் அழுத முகத்தை துடைக்காமலே ராஜன் அருகில் வந்தனர். நீங்க 3 பேரும் ஜீப்ல போய் ஏறுங்க. சார், நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? எங்களை எதுக்காக ஜீப்ல ஏற சொல்றீங்க என்று திமிராக கத்தியவன் கன்னத்தை பதம் பார்த்தது ராஜன் கைத்துப்பாக்கியின் பின்பாகம். அடுத்த நொடி மூவரும் ஜீப்பில் ஏறி அமர்ந்து விட்டன. மே 29 காலை மணி 6:30 போலீஸ் ஸ்டேஷனில் செத்தவனின் நண்பர்கள் பெஞ்சில் அமர்ந்திருந்தனர். மூவரையும் சிறிது நேரம் ஆராய்ச்சி பார்த்தார் ராஜன்.
எங்கங்கடா வந்ததுலேருந்து அமைதியாவே இருக்கீங்க? டீ குடிக்கிறீங்களா? மூவரும் அமைதியாக இருக்க, டேய் உங்கள தான்டா, டீ வேணுமா வேணாமா? வேணும் சார் என்றார் கோரஸாக. இத சொல்றதுக்கு என்ன? ஆறுமுகம் இங்க வாயா. இங்க இருக்க எல்லாருக்கும் டீ சொல்லிடு. சிறிது நேரத்தில் மூவருக்கும் டீ கொடுக்கப்பட்டது. ராஜன் அருகில் இருந்த நாற்காலியை இழுத்து இவர்களை பார்த்தபடி போட்டார். அதில் தோரணையாக அமர்ந்தவர் மீண்டும் மூவரையும் யோசனையாக பார்த்தார். ராஜனின் பார்வையைக் கண்டு பயந்தவர்கள் தயங்கி தயங்கி டீயை குடித்தனர். டீ முழுதும் தீர்ந்த பிறகு, நீங்க 3 பேரும் நான் கேட்கிற கேள்விக்கு எதையும் மறைக்காம என்கிட்ட பதில் சொல்லணும். ஓகேவா? ஓகே சார் என குரல் மெதுவாக வெளிவந்தது. குட். உன் பேர் என்ன? விஸ்வநாதன் சார். வரிசையா சொல்லுங்க. சுரேஷ் சார். ராஜன் இன்னொருவரை பார்க்க, அமுதன் சார். ஓகே. சுரேஷ் செத்தவனோட பேர் என்ன? வருண் சார். வருண் உனக்கு எத்தனை நாளா தெரியும்? அவனை 15 வருஷமா எனக்கு தெரியும் சார். உங்க 2 பேருக்கும் என மற்றிருவர் பக்கம் திரும்ப, நாங்க 4 பேரும் 15 வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் சார். ஏண்டா 15 வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன்டா அவனை கொன்னீங்க சார் என்றான் அமுதன். என்னங்கடா என்கிட்டயே நடிக்கிறீங்களா? உங்க மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது நீங்க அவ்வளவு நல்லவனுங்க இல்லைன்னு. குடி போதையில அவனை கொன்னுட்டீங்களா? இல்ல சார், நான் அவனை கொல்லல சார். அவனை கொன்னது என அமுதன் கூறியும் முன் தடுத்தவர்களை முறைத்தார் ராஜர். விடுங்கடா, இப்போ நான் மட்டும் உண்மையை சொல்லணும்னா மீதி இருக்க நம்மளையும் அவ கொன்னுடுவா. யாரு என விழி விரிய கேட்ட ராஜனிடம், மாயா. ஏப்ரல் 30 இரவு 8 மணி. மச்சான் டேய் வருண். பக்கத்தில் அமர்ந்து செல்போனை பார்த்து கொண்டிருந்த வருணை தொடையை தட்டினான் அமுதன். ஏண்டா? இல்லடா மச்சான், ஜன்னல் கிட்ட ஏதோ நின்ன மாதிரி இருந்துச்சுடா. இவன் ஒருத்தன் ஓவரா தண்ணி அடிக்காதானே கேட்கறானா? அது தெரியுது இது தெரியுதுன்னு போய் தூங்கு போ என்று தலையணையை தூக்கி அமுதனின் மீது வீசினான் விஸ்வநாதன். டேய் ஏன்டா தொல்லை பண்றீங்க? இங்க பாருங்கடா என் செல்போனை காட்டிட வருணின் நண்பர்கள் மூவரும் பார்த்த ஆச்சரியமாக, எப்படிடா மச்சான் உனக்கு மட்டும் எல்லா பொண்ணுங்களும் உஷாராகுது என்றான் சுரேஷ். அதுக்கெல்லாம் மச்சம் வேணும்டா இது என்றான் அமுதன். மச்சமும் இல்லை ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் பணம் அப்புறம் நிறைய பந்தா. சும்மா ஹீரோ மாதிரி நம்ம சோசியல் மீடியால நம்மளை காட்டிக்கிட்டோம்னா நம்ம வழியில தானா வந்து விழ போறாங்க. சினிமா பார்த்து நிறைய பொண்ணுங்க லவ்னா இப்படிதான் நினைச்சுறாங்க. இதுதான் அவங்களோட வீக்னஸ். இதுக்கு நான் என்ன பண்றது? அவங்களுக்கு கண்ணுக்கு அழகா வசதியா நம்மள காட்டிக்கிட்டா போதும். நம்ம யாரு என்னன்னு விசாரிக்காமலே நம்ம கூப்பிட்ட இடத்துக்கு வந்துட போறாங்க. சோ ஈஸி. சூப்பர்டா மச்சான், அப்படியே எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு என்றான் விஸ்வநாதன். அதுக்கு என்னடா, இந்த வீடியோவை அவ வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிட்டு இங்க வாடினா வரப்போறா. இனி அவ வாழ்க்கையும் நம்ம கையில. ஹஹஹா என நால்வரும் சிரித்துக்கொண்டு இவர்களின் வீரதீர செயல்களை பற்றி பெருமைப்பட்டு கொண்டிருந்தனர். அமுதனுக்கு மீண்டும் ஜன்னல் அருகே அசைவு தெரிய, அங்கு மனிதனாகவும் தெரியவில்லை, மிருகமாகவும் தெரியவில்லை. இருட்டில் கருப்பாக ஏதோ ஒன்று தனது பெரிய பற்களை காட்டிக்கொண்டு நின்றது. அமுதன் தனது கண்களை கசக்கி பார்க்க, மீண்டும் அந்த உருவம் அங்கேதான் இருந்தது. அதன் பற்களில் எதையோ கடித்து அதிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. இந்த காட்சியை கண்ட அமுதன் அலறிவிட்டான். அவனின் அலறலில் போதை தெளிந்த நண்பர்கள், ஏண்டா அப்படி கத்துறா? அமுதனின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. என்னடா என்னாச்சு என்றபடி அவன் கையை காட்டிய திசையில் திரும்பி பார்க்க, அந்த உருவம் அப்பொழுதும் அவர்களை பார்த்து வெறித்து நிற்க, இப்பொழுது அனைவரும் பேய் என அலறிவிட்டனர். நால்வரும் கண்களை இறுக மூடிக்கொண்டு கடவுளை வேண்ட ஆரம்பித்தனர். அனைவருக்கும் அவர்களின் இதயம் துடிக்கும் ஓசை நன்றாகவே கேட்டது. டே சுரேஷ், அது என்னடா என்றான் வருண். என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் கண்ணை முழிச்சு பாரு, அது போயிடுச்சான்னு. வாய் பயத்தில் டைப் அடித்தது சுரேஷுக்கு. எங்களால் முடியாது என வருணும் மற்றவர்களும் சொல்ல, வேறு வழியின்றி சுரேஷ் தன் கண்களை லேசாக திறந்தான். ஜன்னலையும் தங்களை சுற்றியும் நோட்டமிட்டவன் அந்த வினோத உருவம் அங்கு இல்லை என்பதைக் கண்டு பெருமூச்சு விட்டு தன் நண்பர்களை எழுப்பினான். பயத்துடன் கண் விழித்தவர்கள் சற்று நேரத்திற்கு பின்புதான் இயல்பு நிலை திரும்பினர். மே 28 காலை 10 மணி. சார் வாயாசாமி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சா? வந்துருச்சு சார். எதனால அவன் செத்தானாம்? ஹார்ட் அட்டாக் சார். அதுவும் அவன் சாகறதுக்கு முன்னாடி எதையோ பார்த்து பயந்துருக்கான்னு டாக்டர் சொல்றாரு. அதை எப்படி எதையோ பார்த்து பயந்துருக்கான்னு சொல்ல முடியும்? அவன் சாகறதுக்கு முன்னாடி அங்கிருந்து தப்பிச்சோட முயற்சி செஞ்சிருக்கான். அவனோட நகங்கள்ல மண் இருக்கு, சில நகங்கள் உடஞ்சிருக்கு, கை கால் முகமெல்லாம் சிராய்ப்பு இருக்கு. கடைசியில அவன் பலமா கீழே விழுந்திருக்கணும். அவன் மண்டையில பாறையில மோதி அளவுக்கு அதிகமா ரத்தம் வேற வெளியே இருக்கு. நீ சொல்றத பார்த்தா அவனை யாரோ கொலை பண்ணிருக்கணுமாயா? டாக்டர் ரிப்போர்ட் ஹார்ட் அட்டாக்னு இருக்குயோ? அந்த டாக்டர் எப்படியா? அவர் ரொம்ப நல்லவர் சார், தப்பு பண்ண மாட்டாரு. நீங்க யோசிக்கிற மாதிரி எதுவும் இல்லை சார். அங்க அவன் ஃபிங்கர் பிரிண்ட் தவிர வேற எதுவும் இல்லை. அவன் சாகறதுக்கு ஹார்ட் அட்டாக் மட்டும் காரணம் இல்லை சார். அவன் சாகறதுக்கு முன்னாடி அவன் தலை பாறையில மோதி அதிகமா ரத்தம் வெளியானது தான் காரணம் சார். கொஞ்சம் செஞ்சவங்கள க்ளோஸ் போட்டிருந்தாக்க
அப்படி பார்த்தா மனுஷங்களோட காலடி இருக்கணுமே சார். வேற எப்படி? அங்க காட்டு விலங்குகள் நடமாட்டம் இருக்கும் தானே? இருக்கும் சார். அந்த வகையில் விசாரிச்சேன். 2 சிறுத்தை, ஒரு காட்டுப்பன்னியோட கால் தடம் இருக்கு. அதெல்லாம் பழசு. அன்னைக்கு நைட் எந்த விலங்கும் வரலையாம். நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்ட. கூடிய சீக்கிரம் இன்ஸ்பெக்டர் ஆயிடுவேன். அப்படியெல்லாம் ஒன்றுமில்ல சார். எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். இப்போ இந்த கேஸை என்ன சார் பண்றது? அதாயா எனக்கும் யோசனையா இருக்கு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா விசாரிக்கணும். ஆனா செத்தவன் தரப்புல இவனுங்கள ரொம்ப நல்லவனுங்கன்னு சர்டிபிகேட் கொடுத்து கூட்டிட்டு போயிட்டானுங்க. வருண் கேஸுக்கு ஒரு முடிவு தெரியணும்னா அது இவனுங்க கையில தான் இருக்கு. எப்படி சார் விசாரிக்க போறீங்க? முதல்ல இந்த வருணோட எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வந்தாகணும். அப்புறம் அவன் லாஸ்ட் 1 மந்த் எங்கெங்க போனான் அப்படிங்கறத கலெக்ட் பண்ணி கொண்டு வாங்க. ஓகே சார். நம்மளோட விசாரணை வளையத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கமலேஷ் வருண் டெட் பாடியை பார்த்து நமக்கு தகவல் சொன்னவன். அப்புறம் வருணோட ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்டா இவனுங்க 4 பேரோட அம்மா, அப்பா, அவங்க சொந்தக்காரங்க, அப்புறம் வருண் குடும்பத்தோட தொழில் மற்றும் தனிப்பட்ட எதிரிகள் எல்லாரையும் கொண்டு வாங்க. இதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கணுமே சார். அதை நான் பார்த்துக்கிறேன். அதை டிஎஸ்பி ரத்தினவேல் சார் கிட்ட இன்னைக்கு ஈவினிங்குள்ள வாங்கிறேன். நீ நம்ம டீமை கூட்டிட்டு காலையில ரெடியா இரு. ஓகே சார். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க எல்லாரையும் தனித்தனியா விசாரிக்கணும். எஸ் சார். சல்யூட் எடுத்து கிளம்பினார் குமாரசாமி. டேய் வருண், என்னடா அது? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? சுரேஷ் ஏதோ மிருகமா இருக்கும் போல. எனக்கு என்னமோ அது மிருகமா இருக்குன்னு தோணலடா. எனக்கும் அப்படிதான் தோணுது அமுதா என கூறிய விஸ்வா வருணை நிமிர்ந்து பார்த்து சிலையாகி நின்றான். என்னாச்சு விஸ்வா என மற்ற மூவரும் ஒரு சேர கேட்க ஒருவரும் பின்னால திரும்பி பார்க்காம வா என பயந்து நடுங்கியபடியே கூறினான் விஸ்வா. எதை செய்யாதன்னு சொல்றோமோ அதைத்தான் நம்ம மனசு செய்ய சொல்லும். வருண் தன் பின்னால் சட்டென திரும்ப சற்றே முன் ஜன்னலுக்கு வெளியே தெரிந்த அந்த உருவம் இப்பொழுது அவன் முகத்திற்கு நேராக மிக நெருக்கத்தில் இருந்தது. மிக நெருக்கத்தில் அதனை வருண் பார்க்க கண்கள் இறத்த இடத்தில் 2 குழிகள் மட்டுமே இருந்தது. முகம் நசுங்கி சதைகள் பிந்து தொங்கியது. கடைவாயில் ரத்தம் கொலகொலவென வடிந்திருந்தது. அதனை பார்க்கவே ரண கொடூரமாக இருந்தது. அது தன் கோர பற்களை வருண் கழுத்தில் பதிக்க வருண் ஆவென கத்த மற்றவர்கள் ஐயோ என அலற தூங்கிக் கொண்டிருந்த 4வரும் ஒருவரை ஒருவர் மோதிக்கொண்டனர். தன் கழுத்தை தடவி பார்த்தவரும் தன் நண்பர்களை பார்க்க அவன் நண்பர்கள் பேயறிந்ததோல் போல் பார்த்து கொண்டிருந்தனர். ஏண்ட எரும மாட்டுக்கு பிறந்தவனை ஏண்ட இப்படி கத்தன என்றான் விஸ்வநாதன். பயங்கரமான கனவு மச்சி. அப்படி என்ன எல்லவடத்த கனவுடா? குய்யால ஏற்கனவே ஏதோ ஒன்று ராத்திரில பயமுடுத்துச்சுன்னு அடிச்ச போதையில இறங்கி நைட் முழுக்க தூங்காம காலையில 3:30 மணிக்கு தான் தூங்குனேன். ஏண்டா காலங்காத்தால கனவு அது இதுன்னு சாவடிக்கிற என்றான் சுரேஷ் கூவமாக. இவ்வளவு கொடுமையிலும் அமுதன் என்னாச்சு என விஜய் சேதுபதி டயலாக்கி சொல்ல அவன் மீது தலகாணியை வீசிய சுரேஷ், போய் மூஞ்ச கழுவிட்டு வா மூதேவி, இவ்வளோ ரணகலம் நடக்குது, கூலா வந்து என்னாச்சுன்னு கேட்குற. முதல்ல காமெடி பண்றது நிறுத்துங்க ப்ளீஸ். நேத்திக்கு நாம பார்த்த அதே உருவம் என் கனவுல வந்துச்சு. எவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு தெரியுமா? இதுக்கா போய் பயந்த? ஒரு வாரத்துக்கு முன்ன கொன்னமே அவ மூஞ்சிய விடவா நீ கனவுல பார்த்தது கொடூரமா இருந்துச்சு என்றான் சுரேஷ். அமுதனோ? எது அந்த ஃபாரஸ்ட்ல வச்சு கொன்னமே அவளா? அவ முகத்துல நான் கள்ள தூக்கி போட்டேனே, அவ அம்மா அப்பாவை கூட கண்டுபிடிக்க முடியல. சிரிக்க, என் முட்டாள்களாம், நாளைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட். இப்படி சத்தமா பேசாதீங்கடா, என்னோட லைஃபே வீணாயிடும். சரி விடு மச்சி, இதெல்லாம் வெறும் கனவு தான். நாளைக்கு நீ ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அந்த மகிமா எப்படிடா என்றான் சுரேஷ் பூடகமாக. எங்கடா, புடி கொடுத்தே பேச மாட்றா. பேருக்கு தான் எம்பி பொண்ணு, மற்றபடி சுத்த பட்டிக்காடு. உங்ககிட்ட தனியா பேசணும்னு கேட்டனா அதுக்கு 1008 கேள்வி கேட்குறா. எல்லா பொண்ணும் இப்படி சுதாரிச்சுக்கிட்டா நாமெல்லாம் என்னடா பண்றது? விஸ்வநாதனோ, அப்படியெல்லாம் நடக்காது மச்சி. எவ்வளவுதான் டிவி நியூஸ் பேப்பர்ல போட்டாலும் இந்த பொண்ணுங்க திருந்த போறதில்ல. நம்ம காட்டுல எப்பவும் போல மழை தான். இதையெல்லாம் விட்டு தள்ளுங்க. இப்ப நம்ம புது மாப்பிள்ள வரனுக்காக இன்னைக்கு பார்ட்டி கொண்டாடுறோம், ஜமாய்க்கிறோம். இன்னைக்கு பார்ட்டி செலவு என்னோடது. நைட் நாம எப்பவும் போற 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்துடுங்க. ஓகேவா? நான் கிளம்புறேன். நான் இங்க வந்து 1 வீக் ஆகிட்டு எங்க வீட்டுல தேடுவாங்க என்று விட்டு கிளம்பினான் அமுதன். மற்றவர்களும் அவ்விடத்தை விட்டு செல்ல அவர்கள் போவதே வெறுத்து பார்த்து கொண்டிருந்தது ஒரு உருவம். மே 28 மாலை 4 மணி. போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜானு பாகுவாங்க ஒருவர் உள்ளே வந்தார். வந்தவர் நேரா ராஜனிடம் வந்து, இன்ஸ்பெக்டர் ராஜன், எஸ் அது நான் தான். ஓ ஹலோ, ஐ எம் மிஸ்டர் கரண் தேவ், இறந்து போன வருணோட அப்பா. சொல்லுங்க சார். என்னோட மகன் இறந்தது காரணம் ஹார்ட் அட்டாக்னு ரிப்போர்ட்ல வந்துட்டு. அப்புறம் ஏன் அவனோட ஃப்ரெண்ட்ஸை இன்னமும் ஸ்டேஷன்ல வச்சிருக்கீங்க? உங்க பையன் இறந்ததுல இவங்க 3 பேர் மேலேயும் எனக்கு டவுட் இருக்கு. அப்படி வருணோட மரணத்துக்கு இவங்க காரணம் இல்லைன்னா அவர் சாவுக்கு காரணமானது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல இவங்களுக்கு கண்டிப்பா போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படும்.
மிஸ்டர் கருணதேவ், அதெல்லாம் எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுத்துக்கிறோம். நீங்க உங்க ஸ்டேஷன முதல்ல பாதுகாப்பா வச்சுக்கங்க. என ஒருவர் எகிற, நீங்க யாரு? சுரேஷ் என் மகன் தான். ஓ! ஏன் என் ஸ்டேஷன்ல என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு தெரியாதா? சாத்தான்குளம் போலீஸ் என்ன பண்ணாங்கன்னு? மக்கள் எல்லாம் செம்ம கோபத்துல இருக்காங்க. லுக் மிஸ்டர், ஏதோ சில பேர் பண்றதுக்காக எல்லாரையும் குறை சொல்றத நிறுத்துங்க. என் ஏரியால வந்து கேட்டு பாருங்க என்ன பத்தி. ஊர் 2 பட்டு போனா கூத்தாடிக்கு கொண்டாட்டமா இருக்குமா? இந்த சம்பவத்த வச்சு அயோக்கிய நாய்ங்கள தப்பிச்சிடலான்னு பார்க்குறானுங்க. இதுக்கு நான் நிச்சயம் அனுமதிக்க மாட்டேன். அப்போ இன்ஸ்பெக்டர், நீங்க எங்கள அயோக்கிய நாய்ங்கன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்ல வரல மிஸ்டர் கருணதேவ். நான் பொதுவா தான் சொன்னேன். அப்படி உங்களுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏய் போலீஸ், என்ன திமிரா? என் பவர் என்னன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எத பத்தியும் கவலை இல்ல. நான் என் அனுபவத்துல பல டிரான்ஸ்ஃபர்ஸ் பார்த்துருக்கேன். எனக்கு இது புதுசு இல்ல. கர்ணதேவ், உங்க பசங்க ஒன்றும் அவ்வளோ நல்லவங்க இல்ல. ஃபர்ஸ்ட் அவங்களோட மொத்த ஹிஸ்டரியும் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தெரியும் உங்களுக்கு இந்த போலீஸோட பவர் என்னன்னு. பார்க்கலாம் போலீஸ் பவரா இல்ல இந்த பணத்திமிரான்னு. இப்போதான் வரும் ரிப்போர்ட் இயற்கை மரணம்னு வந்துட்டு அப்புறம் நாங்க எங்க பசங்கள தாராளமா கூட்டிட்டு போகலாம். மே 29 காலை 9 மணி. தனது டேபிள் சாய்ந்து தன் ஒரு காலை இன்னொரு கால் மேல் போட்டு நின்று கொண்டு தனக்கு கீழ் வேலை செய்யும் காவலர்களிடம் ஆசனை கூறு கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர் ராஜன். நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. கொலை நடந்தது பெரிய இடங்கிறனால நம்ம விசாரணை ரொம்ப பதனமாவும் அதே சமயம் துரிதமாவும் நடக்கணும். வெளி தோற்றத்துக்கு நாம கண்டுக்காம இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும். ஆறுமுகம், சார் எனக்கு ஒரு சந்தேகம். நாம விசாரிக்கிறதுல அந்த கொலையாளி இருந்தா நாம இந்த கேஸ்ல ஆர்வமா இருக்கோம்னு தெரிஞ்சிருமே சார். ராஜன், வாய்ப்பு இருக்கு ஆறுமுகம். இதுல ஒரு கூத்து என்னன்னா, கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய வருணோட அப்பாவே என்னோட பையனோட மரணம் இயற்கையானதுதான் அப்படின்னு சொல்லி கேஸ் வாபஸ் வாங்கிட்டாரு. அதான் சார் எனக்கும் டவுட்டா இருந்துச்சு. அக்கம் பக்கம் விசாரிச்சதுல வருண் இவரோட சொந்த மகன் இல்லையாம் என்றார் சாமி. பின்ன பின்ன என்ன சார், அந்த அம்மாவுக்கு இவரு 2வது புருஷன் போல. அப்படியா என கேட்கும் போது இன்ஸ்பெக்டர் ராஜனின் போன் அலறியது. ஹலோ, யார்யா? எதிர்முனையில் ஏதோ கூற. ஷிட், எப்பயா நடந்துச்சு? இதோ கிளம்பிட்டேன். மே 29 காலை 9 மணி. இன்ஸ்பெக்டர் ராஜன் தனது சக காவலாளிகளுக்கு சில ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் போன் அலறியது. போனை அட்டன் செய்து காதல் வைத்தவர், ஹலோ. எதிர்முனையில் பதற்றம். இன்ஸ்பெக்டர் சாருங்களா? எஸ், நான் இன்ஸ்பெக்டர் ராஜன் தான் பேசுறேன். கொஞ்சம் பதட்டப்படாமல் சொல்லுங்க, என்ன ஆச்சு? சார், என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லைங்களா? நான் தாயா நேத்து காட்டுல ஒரு பையன் செத்து கிடந்ததா அவனை பார்த்துட்டு கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லியா? இன்ஸ்பெக்டர் சார், அந்த இடத்த கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு பையன் செத்து கிடக்குறான் சார். ஷிட், என்னையா சொல்ற? ஆமா சார், செத்த பையனு முன்ன செத்த பையனோட வயசு தான் இருக்கும். சீக்கிரம் வாங்க சார், எனக்கு பயமா இருக்கு. இதோ கிளம்பிட்டேன், நீ அங்கேயே இரு, எங்கேயும் போயிடாத. சரிங்க சார். டென்ஷனாகவே பேசிய இன்ஸ்பெக்டர் பார்த்த காவலாளி குமாரசாமி, என்னாச்சு சார்? மறுபடியும் ஒரு டெத்யாம்? எங்க? அதே ஃபாரஸ்ட் ஏரியால சார். ஒருவேளை நேற்றுக்கு இங்க இருந்து கூட்டிட்டு போன பசங்கள் யாராச்சும் இருந்தா? எனக்கும் அப்படிதான் தோணுது சாமி. எனக்கு நேத்துல இருந்து ஒரே நெருடலாவே இருந்துச்சு. சரி வாங்க போய் பார்ப்போம். வருண் வீட்டில் தனது வாயில் நவீன புகைப்பானை வைத்துக்கொண்டு அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்த கர்ணதேவ் ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்க, ஐயா உங்களை பார்க்க மொடக்குடிகாரன் வேலப்பன் வந்திருக்கான் என்றபடி கர்ணதேவின் உதவியாளன் பம்மினான். அவனை யாரும் பார்க்கலல்ல? இல்லையா, நம்ம ரகசிய காட்டு வழியாதான் அழைச்சு வந்தேன். என்னவனே ஆராய்ச்சி செய்து பார்த்தான் கர்ணன். வேற ஏதோ பிரச்சனை இல்லையே? அப்படிலாம் ஒண்ணுமில்லைங்கய்யா என்றவன் முகத்தில் துளிர்ந்த வியர்வையை கர்ணதேவ் கவனிக்கமாகவில்லை. சரி, சீக்கிரம் வர சொல்லு. சிறிது நேரத்தில், தலைவா, எத்தனை தடவை சொல்றேன் என்ன அப்படிலாம் கூப்பிடாதன்னு. சரிங்க ஐயா. இங்க பாரு, உனக்கான பணம் உன் வீடு தேடி வரும். அடிக்கடி இங்க வந்துட்டு இருக்காத. நான் இப்படி அடிக்கடி உன்னை சந்திச்சு பேசினா போலீஸுக்கு என் மேல சந்தேகம் வந்துடும். சரிங்கய்யா என்றபடி பல்லிழுத்தான். என்னடா பல்ல கட்டுற? அது வந்துங்கய்யா, உன் புத்தி மாறுதா? இந்த புடி, போய் குடிச்சிட்டு யாரையாவது கொலை பண்ணு என்றபடி 2 வெளிநாட்டு மது பாட்டில்களை கொடுத்தது. நான் தேவைப்பட்டா உன்னை கூப்பிட்டுக்கிறேன். அதுவரை யாருக்கும் கண்ணில் படாம இருந்துக்கோ. சரிங்கய்யா. வேலப்பன் வெளியேற உள்கதவை திறந்து கொண்டு, என்னங்கய்யா, வருண ஒரு வழியா தீர்த்து கட்டிட்டீங்க போல இருக்கு என்ற குரலில் கரண் பதட்டமாகி திரும்பினான். உஃப், நீயா? ஒரு நிமிஷம் பயந்தேட்டேன். பயந்துட்டீங்களா? இந்த பயம் வருண் வேலப்பனை அனுப்பி கொல்ல சொல்றதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். தேவையில்லாத பேசாத வினி. இதெல்லாம் யாருக்காக பண்ணேன்? எல்லாம் நமக்காக தான். நீ சொன்னதுனால தான் அந்த பொம்பளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் வெளிப்படையாக வாழ வேண்டிய என் வாழ்க்கைய இப்படி சொத்துக்காக ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ வேண்டியிருக்கு. கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பொம்பளையும் கொன்னுட்டு மகனை பிரிஞ்ச துக்கத்துல செத்துட்டேன்னு கதை கட்டி விட்டுடுவா. அதுக்கப்புறம் சொத்து பூரா உங்களுக்கு தான். பிறகு நாம வெளிப்படையாவே வாழலாம் என்றபடி அவன் தோளில் சாய்ந்தால் அவனது முதல் மனைவி வினி. மே 6 இரவு 10 மணி. 7 ஸ்டார் ஹோட்டலில் சுரேஷ், மச்சான் டேய், அமுதா செம்ம என்ஜாய்மெண்ட்ரா.
விஸ்வநாதனும், எஸ் சூப்பர் பாட்டிடா, என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அமுதன் பெருமையடைந்து சந்தோஷப்பட்டான். வருண் உடன், மச்சான்களா, எனக்கு மேரேஜ் மட்டும் ஆகட்டும், அப்புறம் பாருங்க இந்த பார்ட்டியை ட்ரிபிள் மடங்கா பண்ணிடலாம். எனக்கு ஒரு சேர கூக்குரல் இட்டவர்களை ஆடி பாடி கழித்து கொண்டிருந்தன. எல்லாரும் அங்க கொஞ்சம் பாருங்க என சுரேஷ் கை காட்ட, அங்கு ஒரு பெண் அரைகுறை உடையுடன் ஆட, இவர்கள் அப்பெண்ணை பார்த்து ஏக்கத்தில் வர்ணிக்க அப்பெண்ணின் காதில் விழுந்தது. இதனை அவள் சட்டை செய்யாமல் இருக்கவே இவர்கள் நால்வரும் அப்பெண்ணிடம் அத்துமீற அவள் கதி கலங்கி விட்டாள். அவளின் காதலனும் குடிபோதையில் மயங்கி சரிய வேறு வழி இல்லாமல் அப்பெண் ஓடிவிட்டாள். சூப்பர் பிகடா, இப்படி மிஸ் பண்ணிட்டோமே, வருத்தப்பட்டு கொண்டான் வருண். என்னமோ பெரிய பத்தினியாட்டம் ஓடிட்டான். அப்படி கட்டுப்பாடா இருக்கிறவ ஏன் இந்நேரத்துல இங்க வரப்போறான் என்றான் சுரேஷ். நம்ம முழுசா மூடிக்கிட்டு போற பொண்ணையே விட மாட்டோம், இவளை விட்டுருவோமா? நீ அவ அட்ரஸை கண்டுபிடி மச்சி என்றான் அமுதன். சரி, அங்க ஒரு குடும்ப குத்து விளக்கு நிக்குது பார் என கூறினான் வருண். இவையெல்லாம் ஏண்டா இங்க வர்றான், சுத்த பட்டிக்காடு என்றான் விஸ்வநாதன். அதிகம் இருட்டுப்படும் ஓரிடத்தில் ஒரு பெண் புடவை சகிதமாக இவர்களுக்கு எதிர்பக்கமா திரும்பி நின்று கொண்டிருந்தாள். அவளை நெருங்கிய வருண் அவளின் தோளில் கை வைத்து திரும்ப கத்திக்கொண்டு பின்னால் விழுந்தான். கீழே விழுந்தவனை தூக்கியவர்கள் அப்பெண்ணை பார்க்க அவள் அங்கு இருக்கவில்லை. என்னாச்சு வருண், மாயாடா மாயா, டேய் என்று அமுதன் சத்தமாக கூப்பிட்டவன் சுற்றி உள்ளவர்கள் இவர்களே பார்த்திருக்க வருணை மறைவான இடத்திற்கு அழைத்து வந்தார்கள். டேய், என்னடா உளர்ற, மாயாவதான் நம்ம கொன்னுட்டமே, அவ எப்படி இங்க வருவா என்றான் அமுதன். இல்லடா, நான் பார்த்தேன், அது நிச்சயமா மாயாதான். என்னடா சொல்ற என ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவ செத்து 6 மாசம் ஆகிட்டடா, நாம தானே அவ பணத்தை கிணத்துக்குள்ள போட்டோம் என்றான் சுரேஷ். ஒரு வாரம் கழிச்சு அவ உடம்பு அழுகின நிலை கிடைச்சதா டிவியில கூட வந்தேதடா என விஸ்வநாதன் மேல் மற்றவர்கள் பார்வை திரும்பியது. ராஜன் தன் சக காவலாளிகளுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்தார். ஜீப்பிலிருந்து கம்பீரமான தோரணையுடன் இறங்கியவர் அங்கு குழுமி இருந்தவர்களை பார்த்து கடுப்பாகி போனார். ஆறுமுகம், முதல்ல கூட்டத்தை கிளியர் பண்ணியாம். ஆறுமுகம் அங்கிருந்து ஜனங்களை கடிந்து கொண்டார். யாயா காலங்காத்தால உயிரை வாங்குறீங்க, முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க என்றபடி கம்பை சுழற்றினார். சுற்றி முற்றும் பார்த்து ஆராய்ந்தவர் நின்ற இன்ஸ்பெக்டர் ராஜனிடம் ஒருவன் ஓடி வந்தான். சார், போனம் அங்கே கிடக்குதுங்க. யார் நீ, உன் பேர் என்ன? நான் தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், என் பேர் முத்து. அன்னைக்கு வேற மாதிரி இருந்த, அது குலதெய்வத்துக்கு முடி நேர்ந்து விட்டுருந்தேன், நான் தான் இப்போ மொட்டை அடிச்சிருக்கேன் சார் என்றபடி தலையே சொல்லினான். சரி வா என்ற ராஜன் இறந்த கிடந்தவனை பார்க்க அவனை குப்புற கவிழ்ந்தபடி கழுத்து பகுதியிலிருந்து ரத்தம் வழிந்த நிலையில் கிடந்தான். அவன் ஜீன்ஸையும் ஷர்ட்டும் அணிந்திருக்கவும் ராஜனுக்கு மனது படபடவென அடித்து கொண்டது. மாணிக்கம், இங்க வாயா, இந்த ட்ரெஸ் மாதிரி தானே நேத்து வந்த 3 பேர்ல ஒருத்தன் போட்டிருந்தான், அவன் முதல்ல திருப்பியா. மாணிக்கம் தன் கைகளில் கையூரை அணிந்து கொண்டு பிணத்தை திருப்பி போட்டான். ராஜன் தன் தொப்பியை கலட்டியவாறு மூவரில் யாராக இருக்கும் என பலத்த எதிர்ப்பாடு பார்த்தான். ஏமாந்தார். சார், இது வேற பையன் சார், கழுத்துல கத்தியால குத்தி இருப்பாங்க போல சார். ஷிட், கமலேஷ் எங்க, அவரை பார்த்து நாள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சார். இப்போ யார் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இப்போ? ஒரு நிமிஷம் சார் என்று ஆறுமுகம் தன் தொலைபேசியை எடுத்து யாருக்கும் கால் செய்தவர் சில நிமிடங்கள் கழித்து, சுசீந்திரர் சார், அவர் டெம்பரரியாக தான் சார் இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, அவர் வந்துட்டு இருக்காராம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடம் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கு, அதனால பாதுகாப்புக்குன்னு யாரும் இல்லை. இந்த இடத்துக்கு எல்லாரும் வர்றதுக்கு அனுமதி இருக்கு. அப்போ யாரும் இங்க நைட் டியூட்டியில இல்லை. அப்போ தெரிஞ்சே தான் இவன் இங்க வந்திருக்கான். இந்நேரத்துல இவன் ஏன் இங்க வந்தான்? இவனுக்குனால காலையிலேயே ஒரே தலைவலியா இருக்குச்ச. சரி ஆறுமுகம், இந்த ஃபாரன்சிக் ஆளுங்க வந்துட்டாங்களா இல்லையா? அதோ வந்துட்டாங்க சார் என கை காட்ட அங்க ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நின்றது. சரி, அவங்கள டெட் பாடி எடுத்துட்டு லேப் போக சொல்லு. அப்புறம் ஆள் யாருன்னு தெரியணும். அதனால டெட் பாடியை ஃபோட்டோ எடுத்து சுற்றி உள்ள ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் அனுப்பு. யாராவது இவனை காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே சார் என்றவர் தன் செல்போனில் டெட் பாடியை ஃபோட்டோ எடுக்க, அப்புறம் ஆறுமுகம் அவனை தரவோ செக் பண்ணி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்த்துட்டு இரியா. நானும் மாணிக்கவும் செக் ஸ்போர்ட்டுக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுறோம். எஸ் சார் என்று விட்டு தனது வேலையை பார்த்தார். ராஜர் விறுவிறுவென நடக்க அவர் பின்னால் தன் தொப்பையை தூக்கி கொண்டு வேகமாக நடக்க முடியாமல் சிரமப்பட்டார் மாணிக்கம். என்னைய ஆமை மாதிரி நடக்கிற, இப்படி வந்தேன்னா நாம செக் போஸ்ட் போக 1 வருஷம் ஆகிடும். மூச்சு வாங்கியபடி, ஏன் சார் ஜீப் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல, இப்படியே என்ன லொங்கு லொங்குன்னு நடக்க விடுறீங்க, கொஞ்சமாச்சும் போலீஸ் மாதிரி நடந்துக்கையா. நான் நடந்து போன்னு சொன்னதுக்கு முக்கிய காரணமே இங்கே ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்க்கதான். ஸோ என்னையோ பார்த்துட்டு நடக்காம ஏதாவது தடையும் கிடைக்குதான்னு தேடிட்டே பாரியா. அட போங்க சார் என இடுப்பை பிடித்தபடி மாணிக்கம் அருகில் இருந்த பாறையில் அமர்ந்து விடவும், என்னையா நீ என்றபடி ராஜன் திரும்பி வர அவரது காலில் ஏதோ தட்டுப்பட்டது. அதனை எடுத்து பார்த்த ராஜன், மாணிக்கம், இங்க வாயா,
என்ன சார் என்றபடி ஓடி வந்தார் மாணிக்கம். இத பாரு என்றபடி தன் கையில் உள்ளதை காட்ட, சார் லேடிஸ் கை செயின் மாதிரி இருக்கு சார். எஸ், அங்க பாரு, ஸ்கூட்டரோட டயர் மார்க் கூட இருக்கு. இங்க எப்படி சார் ஸ்கூட்டர் வந்திருக்கும்? அப்புறம் இந்த கை செயின், இது கண்டிப்பா ஒரு பொண்ணோட தான். ஒண்ணு அவ தப்பிச்சிருக்கணும், இல்லைன்னா அவ கொலையாகி இருக்கணும். அப்படி மட்டும் நடந்திருந்தா அவளோட டெட் பாடி பக்கத்துல எங்கேயாவது கண்டிப்பா கிடைக்கும். கொலையாளி இந்த ஸ்கூட்டர்ல தப்பிச்சு போயிருக்கலாம். ஏன் அவளே கூட கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிருக்கலாம்ல. என்ன மூளை சார் உங்களுக்கு என ஆச்சரியப்பட்டார் மாணிக்கம். கண்டிப்பா இந்த ஸ்கூட்டரை செக் போஸ்ட் தாண்டி தான் போயிருக்கணும். அங்க உள்ள சிசிடிவியை செக் பண்ணா இந்த கேஸை ஈஸியா முடிச்சிடலாம் என்றபடி தன் கைகளை பேண்ட் பாக்கெட்டில் வைத்தபடி நடந்தார் ராஜன். தன் போனை எடுத்தவர், சாமி, நீ போன காரியம் முடிஞ்சிச்சா? அப்படியா, சரி, நீ நேரா ஸ்டேஷன் வந்துரு. அது அவனுங்க இல்லையா, வேற பையன், ஆள் யாருன்னு தெரியல. சரி, சீக்கிரமா வாயா, நாம் ஒரு இடத்துக்கு போயே ஆகணும் என போனை கட் செய்தார் ராஜன். மே 6 20:11 மணி. 7 ஸ்டார் ஹோட்டலில். டேய் என்று சத்தமாக கூப்பிட்ட அமுதன் சுற்றியுள்ளவர்கள் இவர்களை பார்த்திருக்க வருணை மறுவான இடத்திற்கு அழைத்துச் சென்றான். நான் என்னடா சொல்ற, மாயாதாண்டா அது என சொல்ல, அவ செத்து 6 மாசம் ஆச்சு சொல்ல விஸ்வநாதன் பக்கம் திரும்பினார்கள். நீ என்ன சொன்ன என அமுதன் கேட்க, ஒரு வாரத்துக்கு அப்புறமா அந்த கிணத்துல இருந்து அவ பொணத்தை எடுத்தானுங்க. அவதானே அவங்க அம்மா அப்பா கூட ஐடென்டி பண்ணியிருக்காங்க. டிவி நியூஸ்லாம் வந்ததேடா. ஒருவேளை அவ சாகாம இருந்திருந்தா என்றான் வருண். விஸ்வநாதனும், அப்ப அந்த பணம் அது வேற யாராச்சும் இருந்திருக்கலாம்ல என்றான் சுரன். வருணோ, எக்ஸாக்ட்லி, இதை முதல்ல நாம கண்டுபிடிச்சாகணும். ஒருவேளை நேற்று நைட் அப்புறம் இப்போ நாம பார்த்தது செத்துப்போன அந்த மாயாவோட ஆவியா இருந்தா என்றான் விஸ்வநாதன். அப்படியும் இருக்கலாம். ஆனா 6 மாசம் கழிச்சு இப்ப ஏன் வரணும் என சந்தேகமா கேட்டான் அமுதன். அதைத்தான் நாம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் மாயா செத்துட்டாளா இல்லையான்னு நம்ம உறுதிப்படுத்திக்கணும் என்றான் வருண். எனிதிங் ப்ராப்ளம் சார் என்ற குரலில் திடுக்கிட்டு திரும்பினான் வருண். மற்றவங்க திரும்ப அங்கு ஒரு ஆடவன் கோட் சூட் சகிதமாய் புன்னையுடன் நின்று கொண்டிருந்தான். யார்டா நீ, இங்க எப்ப வந்த? சார், ஐ எம் மகேஷ், இந்த ஹோட்டல் ஓன் ஆஃப் த மேனேஜர். சிசிடிவி ஃபுட்டேஜில் உங்களை பார்த்தேன். நீங்கள் 4 பேரும் அப்நார்மலாக இருந்தீங்க. அதான் உங்ககிட்ட என்னன்னு கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன். நத்திங், நீங்கள் போகலாம். ஒன்ஸ் அகேன், சிசிடிவியில் எங்களை பார்த்தியா? அப்போ அதில் எல்லாமே சேவ் ஆகி இருக்கும்ல என்றபடி முன்னால் வந்தான் வருண். எஸ் சார் என்றான் பவ்யமாக. அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்க பார்ட்டியோட 1/2 hour சிசிடிவி ஃபுட்டேஜ் ரூம் நம்பர் 276க்கு இன்னும் 5 minutesல வந்தாகணும் என்றபடி தன் நண்பர்களிடம் தன் பின்னால் வரும்படி சைகை செய்துவிட்டு நடந்தான். போகிறவர்களை கேலி பார்வை பார்த்து வன்மமாக சிரித்தான் மகேஷ். என்ன மகேஷ், அவனுங்களை பார்த்து சிரிக்கிற என்றபடி வந்தான் சஞ்சய். ஒண்ணுமில்லடா சஞ்சீவ், பணமும் அதிகாரம் இருக்குன்னு ஓவடா ஆட வேண்டியது. அப்புறம் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியது. அவனுங்க ஏன் முழிக்க போறானுங்க? அப்படி தப்பே செஞ்சாலும் பழிய வேற யாரு மேல போட்டுட்டு தப்பிச்சிடுவானுங்க. நானும் இவனுங்க வந்ததுல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இவனுங்க ரொம்ப மோசமானவங்கடா. சரி வா, நமக்கு எதுக்கு இதெல்லாம்? இவனுங்க அந்த ஆண்டவனை தான் தண்டிக்கணும் என்றபடி சஞ்சய் மகேஷை அழைத்து கொண்டு சென்றான். இவர்கள் பேசுவதை மறைவில் இருந்த உருவம் கேட்டு, அவனுங்களோட சாவு ரொம்ப கொடூரமா இருக்க போகுது, அதுக்கு நான் கேரண்டி என்று கூறி சிரித்தது. மே 29 காலை 10 மணி. 7 ஸ்டார் ஹோட்டலில். பலவித கண்ணாடி வேலைப்பாடுகளுடன் கூடிய பரந்தவெளி அரங்கு. ஆங்காங்கே பல லட்சம் மதிப்புள்ள கண்ணாடி லைட்டுகளும் வெளிவரும் வெளிச்சம் டிம்மாக இருந்தாலும் அந்த அரங்கிற்கு அது போதுமானதாக இருந்தது. ஜன்னல் அடைத்துவிட்டு செயற்கையான குளுமை ஏற்படுத்தும் ஏசியில் மூழ்கியிருந்தனர் அனைவரும். மிதமாக வரும் இந்நிசையுடன் குடிமகன்களும் கும்மாளம் போடுவதற்கு ஏற்றாற்போல் நவீன பார் வசதியும் அங்கிருந்தது. அங்கு போடப்பட்டுள்ள டைனிங் டேபிளுக்கு பளிங்கு கண்ணாடியால் செய்யப்பட்டிருந்தது. டேபிள் உயர ரக மதுபான பாட்டில் இருந்தது. 4 கண்ணாடி குவளைகளில் 3இல் மட்டும் மது நிரப்பப்பட்டு 1 மட்டும் காலியாக இருந்தது. அந்த காலியான குவளையை மட்டும் வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. யாரென்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. வருணின் சக நண்பர்களும் தனது நண்பன் இருந்த துக்கத்தில் குடிக்க கூட மருந்து வருந்து கொண்டிருந்தனர். மேலும் அடுத்து யார் சாகப் போகிறார்கள் என்ற பயமும் சேர்ந்திருந்தது. எக்ஸ்கியூஸ் மீ சார் என கேட்ட குரலில் மூவரும் சுயநினைவுக்கு வந்தனர். என்னடா என அமுதன் சிடுசிடுக்க, வருண் சார் வரலையா என்றான் மகேஷ். என்னடா தெரியாத மாதிரி கேட்கிற என கோபப்பட்டான். புரியல சார். டேய் நடிக்காதடா என்றபடி மகேஷை சுவற்றில் தள்ளி அவன் கழுத்தை நெரித்தான். சார் சார் என மகேஷ் திணற விஸ்வநாதனும் சுரேஷும் அமுதனை தடுக்க, இதனை கண்டு பதறி எடுத்து ஓடி வந்தான் மகேஷின் நண்பன் திலீப். சார் சார், அவனை விட்டுருங்க சார், அவனை மன்னிச்சிருங்க சார் என திலீப் கையெடுத்து கும்பிட, டேய் அமுதா, அவனை விட்டுடா டேய் என சுரேஷ் இழுக்க, விட்டு தரடா, அவன் செத்து போறான் என விஸ்வநாதன் அவன் கைகளை மகேஷின் கழுத்திலிருந்து பிரித்தெடுத்தான். அமுதன் நெரித்ததில் மூச்சு விட முடியாமல் திணறி இருமினான் மகேஷ்.
அவன் அடிக்கிறான்டா, அவனுக்கு தெரியும்டா வருண் செத்துட்டான்னு. நம்மள வேணும்னே கேலி பண்றான்டா. அவனுக்கு அன்னைக்கு வருண் இவனை அசிங்கப்படுத்தினதுக்கு இப்ப பழி வாங்குறான்டா. அப்படிலாம் இருக்காது சார் என்றபடி வந்தான் அந்த ஹோட்டலின் ஹெட். திலீப், நீ மகேஷ் உள்ள அழைச்சிட்டு போ என்றவன், நான் தான் சார். வருண் சார் எங்க ஒரு வாரமானு கேட்டேன். ஒரு வாரமா அவங்க யாரையும் காணோம். அப்புறம் நீங்க 4 பேரும் எங்க போனாலும் ஒண்ணா இருப்பீங்க. அதான் மகேஷை விட்டு கேட்க சொன்னேன். நீங்க நியூஸ் பார்க்கலையா என்றான் சுரேஷ். இல்ல சார், எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல. வருண் செத்துட்டான், ஹார்ட் அட்டாக், போதுமா என்றவன் வேகமாக சென்று கோபத்துடன் அமர்ந்திருக்கும் அமுதனுடன் போய் அமர்ந்தான். விஸ்வநாதன் தலையில் கை வைத்து அமர்ந்திருக்க மூவருக்கும் மீண்ட பழைய நினைவுகளில் மனம் கரைந்தது. மே 6 இரவு 11 மணி 7 ஸ்டார் ஹோட்டலில். டேய் வருண், போதும் கிளம்பலாம். ஏதாவது இருந்தாலும் உன் என்கேஜ்மெண்ட் முடியட்டும் என்றான் அமுதன். சுரேஷும் அதனை ஆமோதிக்க வருணுக்கும் அதன் சரியென பட்டது. சரி, ஓகே அமுதா, நீ அந்த மேனேஜர் பென்ட்ரைவ் கொடுத்தானா வாங்கி வச்சுக்கோ. நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாம். காலையில சீக்கிரமா ரெடியாகி வந்துடுங்க. பாய் என்றவன் தன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் நிதானமாகவே நடந்து வந்தான். பின்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் வருணின் மொத்த போதையும் தெரிய வைத்திருந்தது. தனது காரில் சாவியை போட்டு ஸ்டார்ட் செய்தவன் மெதுவாக காரனை ஓட்டி சென்றான். இரவு 12 மணிக்கு ஆள் அரவரம் இல்லாத சாலையில் இவன் மட்டும் சென்று கொண்டிருந்தான். வருணின் நெஞ்சம் தன்னுடன் வேறு யாரோ இருப்பது போன்ற உணர்வு. அவன் முதுகிற்கு பின்னால் சூடான மூச்சுக்காற்று படுவது போன்று தோன்ற ஒரு நொடியில் உச்சி முடியில் பயத்தில் நட்டு கொண்டது. இதயம் திக் திக் என அடித்து கொண்டது. அவனது இதய துடிப்பு சத்தம் அவனுக்கே பயத்தை தந்தது. திரும்பி பார்க்கவோ கொஞ்சம் கூட தைரியமில்லை. கண்ணாடி வழியாக தனக்கு பின்னால் பார்த்தவன் அரண்டு போனான். தன்னால் அவன் கால் பிரேக்கை அழுத்தியது. முகத்தில் காயத்துடன் கண்களோ காகம் கொத்தினால் எப்படி இருக்குமோ அதே போல் இருந்தது. வாய் கிழிந்தும் ரத்தம் வழிந்த கோலத்தில் அமர்ந்திருந்தாள் பெண் ஒருத்தி. இப்போ வா, பெண்ணோட உடம்பு தானே வேணும், நானும் பொண்ணுதான், வா உன் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடு என சிரிக்க, வேண்டாம் என்னை விட்டுடு மாயா ப்ளீஸ், நானும் உங்ககிட்ட இப்படி தானடா கெஞ்சினேன். ஏண்டா பொண்ணோட உடம்புனா இப்படி அலையிறீங்க? இங்க பாருடா, நீ நாசம் பண்ணி அதே உடம்பு தாண்டா. இல்ல இல்ல மாயா, பயமா இருக்கு ப்ளீஸ் என வருண் நடுங்க. பயமா இருக்கா? ஹஹஹா. முகத்தில் தோல் இல்லைன்னா ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அகோரம் தாண்டா இருப்போம். வெறும் இந்த தோலுக்காகவும் உங்க அற்ப ஆசைக்காகவும் ஈவு இரக்கம் இல்லாம பொண்ணுங்கள இருந்து பச்சை குழந்தைங்க வரைக்கும் ஏன்டா கொடுமைப்படுத்துறீங்க? நீ எல்லாம் உயிரோட இருந்து என்ன பண்ண போற? சாவுடா என்கிட்ட வர ஆவேன கத்திக்கொண்டே மயங்கி விழுந்தான் வருண். டே வருண், எந்திரடா, மணியாச்சு. அங்க உன் வருங்கால மனைவி மகிமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா என தன் நண்பர்கள் தன்னை எழுப்பியதும் தான் இன்னும் சாகவில்லை என உணர்ந்தான். பேந்த பேந்த விழித்தவனம், என்னடா இப்படி முழிக்கிற? தன் முகத்தில் துளிர்த்த வியர்வை துடைத்து கொண்டவன் இரவு நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறினான். மூவரையும் சிறிது பயம் தொற்றிக் கொண்டது. எனக்கு என்னமோ அந்த மாயா நம்மளை கொல்லாம விட மாட்டோம்னு பயமா இருக்குடா. அதுவும் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் சாங்க போறேன்னு நினைக்கிறேன் என்றான் பயத்துடன் வருண். நால்வரும் உதவுத இறுக்கத்தினுடைய அன்று நடைபெற்ற ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டனர். மகிமா எவ்வளவு கேட்டும் ஒன்றுமில்லை என வருண் சமாளித்து விட்டான். அவளும் ஃபங்க்ஷன் நடக்கும் இடத்தில் இதற்கு மேலும் வருணை வற்புறுத்த விரும்பவில்லை. அன்று மாலையை வீட்டில் சாக்கு சொல்லிவிட்டு வழக்கம் போல் நால்வரும் 7 ஸ்டார் ஹோட்டலில் ஒன்று கூடினர். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப குழப்பமா இருக்குடா. வரும் நைட்டு உன் ஃபோனில் இருந்து எனக்கு கால் வந்துச்சு. நான் அட்டன் பண்ணேன். உங்ககிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதான் பயந்து போய் ஓடி வந்தேன். நான் நினச்சது போலவே உன்னோட கார் நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்துச்சு. உன்னை வந்து பார்த்தப்போ நீ மயங்கி கிடந்தா. அதான் உன்னை தூக்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் ரூமில் படுக்க வச்சுட்டோம் என்றான் சுரேஷ். அதை விடுங்கடா, வீடியோ ப்ளே ஆகுது பாருங்க என அமுதன் தன் லேப்டாப்பை திருப்பி வைக்க அதை நால்வரும் அடித்த கூத்துக்கள் அப்படியே பதிவாகி இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் தாண்டி ப்ளே பண்ணு அமுதா என வருண் சொல்ல அமுதன் ப்ளே செய்தான். ஸ்டாப் ஸ்டாப், பேக்ல வா. எஸ், இந்த இடம் தான். வீடியோ பார்த்த நால்வரும் அதிர்ச்சி, ஒருவரை ஒருவர் பயத்துடன் பார்த்து கொண்டனர். என்னடா மச்சான், நம்ம 4 பேரும் சுவத்தை பார்த்து பேசிட்டு இருக்கோம். வருண் மட்டும் காத்துல கையை ஆட்டி சுத்திட்டு கீழே விழுவுறான். நால்வரும் தலையில் கை வைத்து கதி கலங்கினர். விஸ்வநாதனும், இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. பேசாம நான் என்னோட வீட்டுக்கே போயிடுறேன். சும்மா லூசு மாதிரி பேசாதடா. வீட்டுக்கு போனா மட்டும் உன் உசுரை காப்பாத்திடுவியா என சுரேஷ் கேட்க, என்னடா நீங்க எல்லாம் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? சே, இதுக்கு தான் அந்த மாயாவை அப்பயே விட்டலாம்னு சொன்னேன். நீ தானே விஸ்வா அவ வேணும்னு அடப்பிடிச்ச. இப்போ எனக்கு தெரியாதுன்னு விட்டுட்டு போறேங்கிற என கோபப்பட்டான் அமுதன். இது நீ விட்டலான்னு சொன்னியா? மாயாவுக்கு வருண் மேல லவ் வர வச்சு நம்ம வல்ல சிக்க வைக்கலான்னு பிளான் போட்டது யாரு என்றான் விஸ்வநாதன் காரசாரமாக. நிறுத்துங்கடா, இதுக்கெல்லாம் காரணம் இந்த வருண் தான். அவன் தான் மாயாவை அவளுக்கே தெரியாம போட்டோ எடுத்துட்டு வந்தான் என்றான் சுரேஷ். ஸ்டாப் இட், போதும்.
ஏது நான் தான் எல்லாத்துக்கும் காரணமா? நீங்க 3 பேரும் ரொம்ப உத்தமனுங்களாம். அப்படி உத்தமனா இருந்தா அப்பவே இது தப்புன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே? எதுக்குடா அவள கொலை பண்றது வரைக்கும் பிளான் பண்ணீங்க? ச்சீ! உயிர்ன்னு வந்துட்டா உயிர் நண்பன் சொல்றதெல்லாம் பொய்யாயிடுதுல்ல. ச்சீ போங்கடா. இத நான் தனியாவே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அப்படி பேயா வந்து அவ என்ன கொன்னா கொன்னுக்கட்டும். உங்க மேல தான் எந்த தப்பும் இல்லையே. நீங்க சேஃப்டியா இருந்துக்கோங்க என்று கோவமாக கூறிவிட்டு எழுந்து சென்று பால்கனியில் நின்று கொண்டு நிலவை வெறித்தான். மூவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்ட அமுதன் ச்ச என தலையில் கையில் தேய்த்துவிட்டு வருணிடம் எழுந்து வந்தான். மே 29 மதியம் 2 மணி. போலீஸ் ஸ்டேஷனில். என்னையா மாணிக்கம், அந்த ஸ்கூட்டரோட நம்பர் வச்சு ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சியா? சார், நீங்க நினைச்ச மாதிரி ஒரு பொண்ணு தான் சார் தப்பிச்சு போயிருக்கு. பொண்ணு யாருன்னு தெரியுமா? இல்ல சார், முகம் தெளிவா தெரியல. ஆனா வண்டி நம்பர் வச்சு அவனோட அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஏரியா அட்ரஸ் தான் சார். சரி, ஓகே மாணிக்கம், நீயும் ஆறுமுகம் மஃப்டியில போய் அந்த பொண்ணை பத்தி விசாரிங்க. ஏன்னா நம்ம விசாரிக்கிறது அவ வாழ்க்கைய பாதிச்சிடக்கூடாது. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப கோபமா பேசாம நைஸா பேசி விஷயத்த வர வைங்க. ஓகே? எஸ் சார் என சல்யூட் அடித்துவிட்டு வெளியே கிளம்பினர் இருவரும். குமாரசாமி, இங்க வாயா. சொல்லுங்க சார், போன காரியம் என்னாச்சு? விசாரிச்சேன் சார். அமுதன் அப்புறம் விஸ்வநாதன் அம்மா அப்பா அவங்க பையனுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட விஸ்வநாதன் எதையோ பார்த்து பயந்து இருக்கிறதாவும் சொல்றாங்க. பரிகாரம் பண்ண கோவிலா போறாங்களாம். சுரேஷோட அப்பா என்கிட்ட தாண்டுறாரு சார். என் பையன் பார்த்துக்க எனக்கு தெரியும். உங்க உதவி தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. அவங்க அம்மா அவருக்கு தெரியாம கண்ணீரோட என்கிட்ட கையெடுத்து கும்பிட்டாங்க சார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே என்ன சந்திக்க வந்தாங்க. அவரோட பையனை பத்தி ஏதோ ரகசியம் தெரியும்னு. ஆனா அதை சொல்ற நேரம் இது இல்லைன்னு சொன்னாங்க. அவரோட பையனுக்கு இப்போதைக்கு அவங்க புருஷனுக்கு தெரியாம பாதுகாப்பு கொடுக்க சொல்றாங்க. நான் அதை அப்படியே ஸ்டேட்மெண்ட் எழுதி கையெழுத்து வாங்கிட்டேன் சார் என்றவர் ஒரு பேப்பரை நீட்ட வெரி குட், வெரி குட். இதுக்கு தான் ஒன்று அனுப்பினேன். அம்மா, காலைல வருணோட அப்பாவை பற்றி ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, அது என்னய்யா? அதுவா சார், அவர் வருண் அம்மாவோட 2வது கணவர். வயசு அவங்கள விட இவருக்கு கம்மி. லவ் மேரேஜ் தான். ஆனால் சொத்துக்காக தான் கருணதேவ் அவங்கள கல்யாணம் செய்துக்கிட்டதா அரசல் புரசலா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஏன் சாமி, வருணோட அம்மா பேர்ல இருக்கிற சொத்து நாளைக்கு வருணுக்கு கிடைச்சிடும்னு அவரே ஆள் செட் பண்ணி வருணை கொண்டு இருந்தா அப்படியே இருக்கலாம் சார். அதனால கூட நம்மளை எந்த ஆக்ஷனும் எடுக்க விடாம தடுத்திருக்கலாம். எக்ஸாக்ட்லி சாமி, அதுதான் நடந்திருக்கணும். வருணை கர்ணதேவ் கொண்டு இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு நாம இந்த கேஸ்ல சந்தேகம் வரணும்னு ஓபன் பண்ணி நம்ம விசாரணை வட்டத்தில் கர்ணதேவ் கொண்டு வரணும். கண்டிப்பா சார் என சாமி தலையாட்ட முடிக்கப்பட்ட வருண் கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைலை திறந்தார் இன்ஸ்பெக்டர் ராஜன். வருணிடம் எழுந்து சென்ற அமுதன், சாரி வருண், நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத. நாங்கள் ஏதோ பயத்தில் பேசிட்டோம். முதல்ல நாம மாயா செத்துட்டாலா இல்லையான்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கலான்னு யோசிக்கலாம். ஓகேவா? மற்றவர்களும் இதனை ஆமோதித்தனர். நால்வரும் சமாதானமாகி ரூமை லாக் செய்துவிட்டு சுரேஷ் கையில் ஒரு கோக் கேனை திறந்து குடித்து கொண்டே வெளியில் வர, அதே நேரத்தில் மகேஷ் தன் நண்பர்களுடன் பேசிக்கொண்டே குறுக்கே வரவும் இருவரும் மோதிக்கொள்ளும்படி ஆனது. இந்த கூத்தில் சுரேஷ் கையில் இருந்த கோக் பணம் வருண் மீது கொட்டிவிட, வருணுக்கு எங்கிருந்து வந்ததோ அவ்வளவு கோவம். மகேஷை பிடித்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிவிட்டான். மகேஷ் அசையாமல் நிற்க அவனை சுரேஷ் பிடித்து கீழே தள்ளிவிட்டான். என்னடா, எவ்வளோ திமிரா இருந்தா எங்க மேல மோதி இருப்ப என சுரேஷ் கேட்க, இல்ல சார், நீங்க தான் தெரியாம என் மேல மோதிட்டீங்க. தெரியாமையா? தெரிஞ்சே கூட மோதுவாண்டா. நீ தான் வேலைக்கு போயிருக்கணும். இந்த ஹோட்டல்ல 1 ஹவர் ஸ்டே பண்றதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தெரியுமா? உன்னோட மாச சம்பளம் அதை விட கம்மிடா. நாங்க அப்படிதான் வருவோம். சாருக்கு நாங்க சாரி கேட்கணுமா? ஒரு விட்டன வை, செத்து போயிடுவேன். வயிற்றுல வழியால தூக்குல தொங்கிட்டான்னு கேஸை மாத்திட்டு போயிட்டே இருப்போம். எதிர நிக்கிற ஆள் யாருன்னு தெரிஞ்சு நடந்துக்கோங்க. ஹே மேனேஜர், இங்க வாயா என அமுதன் கத்த, சாரி சார், சாரி சார் என ஹெட் மன்னிப்பு கேட்க, அடுத்த தடவை இவன் கண்ணில் படக்கூடாது சொல்லிட்டேன். சரிங்க சார் என்றவர் மகேஷ் பக்கம் திரும்பி, ஏன்டா அப்படி பண்ண, போடா எழுந்து போடா என கத்தினான். சுற்றியுள்ளவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். மெதுவாக மகேஷ் எழுந்து ரெஸ்ட் ரூம் நோக்கி சென்றான். இந்த கொலைக்கார கூட்டமும் தங்களது காரினை எடுத்துக்கொண்டு கிளம்பியது. இடையில் யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அமுதன் தான் காரினை ஓட்டினான். அமுதன் காரினை நிறுத்திவிட்டு யோசனையுடன் அமர்ந்திருந்தான். கதவை திறந்த சுரேஷ் சுற்றி முற்றி பார்க்க, சிறிதளவு சேதமடைந்த கட்டிடம் அருகில் ஆம்புலன்ஸ் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. எங்கடா கொண்டு வந்திருக்க? மாச்சுவரி. இங்கே ஏண்டா வந்தா? நம்ம நேராக மாயா வீட்டில் போய் விசாரிச்சிருக்கலாமே. நாங்கள் தான் உங்கள் பொண்ணை ரேப் பண்ணோம், கொன்னோம். ஆனால் சமீபத்தில் அவளை பார்த்தோம். அதான் அவன் நிஜமாக செத்துட்டாலாம் கன்ஃபார்ம் பண்ண வந்தோம் சொல்ல சொல்றியா? போடா என நாக்கை கடித்தான் அமுதன். சரி சரி, விடு விடு என்றபடி முன்னே நடந்தான் வருண். நேராக அங்குள்ள பியூனிடம் சென்று, அண்ணன் எங்களுக்கு ஒரு உதவி வேணும். என்ன உதவி? அதுவும் நான் 6 மாதத்துக்கு முன்னாடி செத்து போனவங்க லிஸ்ட் வேணும். அப்படிலாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுங்க. வருண் 2000 நோட்டை எடுத்து வைக்க, டாக்டருக்கு தெரிஞ்சதுன்னா என்னோட வேலை போயிடுங்க. இன்னொரு 2000 எடுத்து வைக்கவும்
அப்படி இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, வருண் மொத்தமாக 10,000 எடுத்து வைத்து, "இங்க பாரு, எங்க பவர் என்னன்னு உனக்கு தெரியாது. இந்த பணத்த கொடுக்காமயே அந்த தகவல்கள எங்களால வாங்க முடியும். போனா போகுதேன்னு பேசிட்டு இருக்க. இல்லன்னா" பியூன் பயத்தில் வெடவெடத்து போனார். "இதோ 5 நிமிஷம் சார்" என்றவன் உள்ளே சென்று ஒரு நோட்டை எடுத்து வந்தார். "இந்தாங்க சார். இது 6 மாசத்துக்கு முன்னாடி செத்தவங்களோட டீட்டெயில்ஸும் இருக்கு. 1/2 மணி நேரத்தில் டாக்டர் இங்க வந்துருவாரு. அதுக்குள்ள எனக்கு இந்த நோட் வந்துரணும். ப்ளீஸ் சார்." "ம். குட்" என்றபடி சென்று காரில் அமர்ந்து கொண்டு கையில் வைத்திருந்த நோட்டை ஒவ்வொரு பக்கமாக திருப்பின. இதோ மாயா. மாயோ சந்திரகாந்தன். வயசு 26. க்யூர்லி ரேப் அட்டெண்ட் மர்டர். பாடி டீகம்போஸ்ட். இவ செத்துட்டானா நான் பார்த்தது நிச்சயமா மாயாவோட ஆவிதான். அவ நம்மள பழிவாங்கவும் விடமாட்டா என்று தலையில் கை வைத்தான் வருண். மற்றவர்களும் பயத்தில் நடுங்க. அமுதன் சிறிது யோசனையை இருந்துவிட்டு, இங்க பாரு வருண், இதை நாம தான் ஸ்டார்ட் பண்ணோம். நாமளே முடிச்சிருவோம். கிளம்பு. எங்க போக சொல்ற என விரக்தியாக வருண் கூற, நான் வழக்கமாக நம்ம காரியத்துக்கு யூஸ் பண்ற ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு. ஏன் அங்க ஒரு மந்திரவாதி இருக்கான். அவனை போய் பார்த்தோம்னா இதுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிரும். என்னடா சொல்ற என்றான் சுரேஷ். எஸ், எங்க அப்பா அடிக்கடி போய் பார்ப்பாரு. எங்க பிசினஸ் நல்ல லாபம் கிடைக்கும்னு நரபலி கூட கொடுத்துருக்காரு. இது ஒர்க் அவுட் ஆகுமாடா என விஸ்வநாதன் கேட்க, கண்டிப்பா அந்த மந்திரவாதி நமக்கு உதவி செய்வான். நோட்டினை தூக்கி வெளியே எறிந்துவிட்டு காரனை ஸ்டார்ட் செய்து சிட்டாய் பறந்து விட்டான் 4 பேரும். இதனை கண்ட பியூன் தலையில் அடித்து கொண்டு, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா என்று விட்டு கீழே கடந்த நோட்டினை தூசி தட்டி எடுத்து சென்றான். இங்கு ஸ்டேஷனில், சார், அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தது சார். அவங்க வீட்டில் ஏன் எதுக்குன்னு குடைகிறாங்க. அதான் ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்லிட்டேன் என்றான் குமாரசாமி. சரி, வர சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் சார், எங்களை எதுக்காக வர சொன்னீங்க என கேட்டுக்கொண்டே ஒரு 50 வயது மைத்தக்க ஒருவர் வந்தார். அவர் அருகில் ஒரு பெண் பயத்துடன் நின்று கொண்டிருந்தார். இப்படி உட்காருங்க. உங்க பொண்ணு கிட்ட நான் கொஞ்சம் விசாரிக்கணும். அவர் தனது நெற்றியில் துளிர்த்த வேர்வை துளியை துண்டால் துடைத்து கொண்டபடி அமர்ந்தார். பயப்பட வேணாம். சும்மா நார்மலா இருங்க. ஆறுமுகம், இங்கே வாயா. சொல்லுங்க சார். 2 பேருக்கும் ஜூஸ் சொல்லுங்க. சரிங்க சார். இல்ல சார், எங்களுக்கு எதுவும் வேணாம். பரவாயில்ல, குடிங்க. இந்த பொண்ணு, உன்னோட பேர் என்ன? என் பேர் வசந்தி என பயந்தபடியே கூறினா. மிஸ் வசந்தி, உங்ககிட்ட நான் சிம்பிளான கேள்வி தான் கேட்பேன். எதையும் மறைக்காம சொன்னீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து நீங்க ஈஸியா வெளியே வந்துடலாம். என்ன கேஸ் சார்? என் பொண்ணு என்ன பண்ணா? அதை உங்க பொண்ணு தான் சொல்லணும். வசந்தி, என்னம்மா பண்ணா? இன்ஸ்பெக்டர் சார் என்னென்னமோ சொல்றாரு. இல்லப்பா, நான் எதுவும் பண்ணல. முந்தின நாள் நைட் நீங்கள் எதுக்காக ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போனீங்க? என் பொண்ணு ஏன் சார் நைட் நேரத்தில் அங்கெல்லாம் போக போகிறா? அதை உங்கள் பொண்ணு சொல்லுவாங்க. சொல்லுங்கள் மிஸ் வசந்தி. நான் அங்கெல்லாம் போகல சார். பொய் சொல்லாதீங்க வசந்தி. நீங்கள் போனது உங்கள் வீட்டுக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம். ஃபாரஸ்ட் உள்ள கேமரா உள்ள அழகாக படம் பிடிச்சிருச்சு. வசந்தி தலையை குனிந்து கொண்டாள். அவளது அப்பா, என்ன பண்ண சொல்லு வசந்தி எவனா அவளை அடிக்க கைவோங்க. ஸ்டாப் இட். நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க. அது இல்லை சார், நான் தான் சொல்கிறேன்ல, போங்க. அவர் தன் மகளை முறைத்து பார்த்து கொண்டே வெளியே சென்றார். இப்ப சொல்லுங்க, இந்த கழிச்சல் உங்களோடதா? இந்த பையன் உங்களுக்கு தெரியுமா என நேற்று செத்து கிடந்தவன் புகைப்படத்தை எடுத்து காட்ட அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நீங்க வாயை திறந்தாதான் இந்த கேஸு ஒரு முடிவுக்கு வரும். அவள் கைகளை பிசைந்து கொண்டே, இவன் பேரு ரவி. நானும் ரவியும் 6 மாசமா லவ் பண்ணோம். முந்தின நாள் நைட்டு 11 மணிக்கு கால் பண்ணான். பக்கத்தில் இருக்க ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு நைட் 2 மணிக்கு வானேன். ஏன்? அவள் தலையை குனிந்து கொண்டான். ராஜனுக்கு கோவம் வந்தது. அப்புறம் நான் முடியாதுன்னு, என்னை காதலிக்கிறது உண்மையா இருந்தா வான்னு சொன்னான். ஸோ நீ அதை நிரூபிக்க கிளம்பிட்ட. அவள் பக்கம் அமைதி. மேலே சொல்லுங்க. அவன் முதல்ல ரெஸ்ட்ரிக்ட் ஏரியாவுக்கு போகலான்னு தான் சொன்னான். நான் தான் அங்கே ஒருத்தன் செத்து போயிருக்கான், என்னால் அங்கே வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அதுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்த இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போனான். அங்கே நான் தான் போன கொஞ்ச நேரத்திலே ஏதோ ஆள் நடமாற சத்தம் கேட்டுச்சு. பயத்தில் நான் ரவி பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டேன். அந்த வழியாக ஒருத்தன் சாராயம் குடிச்சபடியே வந்துக்கிட்டு இருந்தான். நாங்கள் மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிருந்தோம். ஆனால் எப்படியோ அவன் எங்களை பார்த்துட்டான். அவன் என்னை பிடிச்சு என்கிட்ட தப்பாக நடந்துக்க வர இந்த ரவி என்னை காப்பாற்றணும்னு எந்த முயற்சியும் எடுக்காமல் தப்பிச்சு ஓட பார்த்தான். நான் அந்த ஆள் கண்ணில் மண்ணள்ளி போட்டுட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். என்னோட ஸ்கூட்டர் சாவியை வேற தொலைச்சிட்டதுனால அவன் கண்ணில் படாமல் தேடும்போது ரவியோட அலறல் சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு ஒரு செடிக்கு பின்னால் ஒளிஞ்சு நின்று பார்த்தேன். அங்கே அவன் ரவியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தான். என்னால் காப்பாற்றவும் முடியாமல் கத்தவும் முடியாமல் வாய் பொத்தி அழுதேன். கடைசியில் அவன் ரவியை கழுத்தில் குத்திட்டு ஒரு சந்து பாதையில் ஓடிட்டான். நான் சாவியை தேடும்போது என் கைச்செயின் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு வழியாக நான் சாவியை கண்டுபிடிச்சு என் வண்டியை எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு நிமிஷம், அங்கே இருட்டில் இருந்திருக்குமே? இல்லை சார், அங்கே கவர்மெண்ட் சோலார் லைட் ஒன்று இருக்குது. அப்போது அந்த கொலைகாரனை உனக்கு அடையாளம் தெரியுமா? அவன் ஃபோட்டோவே இருக்குது சார். இதை எப்போ எடுத்த? ரவியை கொண்டவன் கண்டிப்பாக போலீஸ் தேடி வரும். ஆனால் அவங்க என்னோட தடயங்கள் தான் முதல்ல கிடைக்கும். என்னோட சேஃப்டிக்காக தான் இது என்றபடி தன் ஃபோனை நடுக்கத்துடன் நீட்டினான். இதெல்லாம் ஸ்மார்ட்டாக தான் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு பையன் கூப்பிட்டாங்களா? இத்தனை வருஷம் உங்களை பொத்தி பொத்தி வளர்த்த உங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படி உங்களால் துரோகம் செய்ய முடியுது?
வசந்தி தலை குனிந்தாள். இப்போ வந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு உன்னால உங்க அப்பா அம்மா தலை குனிகிற மாதிரி ஆயிருக்கு. இங்க பாரு, உண்மையா காதலிக்கிற ஒருத்தன் நிச்சயமா உன்னை கல்யாணத்துக்கு முன்னாடி களங்கப்படுத்த நினைக்க மாட்டான். அவன் எந்த நிலையிலும் உன்னையும் உன்னை பெத்தவங்களையும் ஊர்சனங்க முன்னாடி தலை குனிய வைக்க மாட்டான். எவனுக்கும் தன்னை சந்தோஷம் மட்டும் பெருசா தெரியுதோ அவன் நிச்சயமா உன்னை உண்மையா லவ் பண்ணி இருக்க மாட்டான். இப்போ உள்ள பொண்ணுங்க எவ்வளோதான் அறிவாளியா இருந்தாலும் லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க. அப்படித்தானே? வசந்தி பதில் எதுவும் சொல்லாமல் விரக்தியாக அமர்ந்திருந்தாள். அவள் நிலையை உணர்ந்த ராஜன், இங்க பாரு வசந்தி, மனசை போட்டு குழப்பிக்காத. முடிஞ்ச அளவு உன்னை இந்த கேஸ்ல நேரடியாக இன்வால்வ் பண்ணாம பாத்துக்கிறேன். ஆனா நீ எனக்கு இந்த கேஸ் சம்பந்தமான தகவல்களை நான் கேட்கும்போது தரணும். ஓகே? இப்போ நீங்க சொன்னதெல்லாம் உன் பேப்பர்ல எழுதி சைன் போட்டுட்டு போங்க. ஓகே சார் என்றவள் ராஜன் சொல்லியபடி எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்க, இனி யாரையும் நம்பி உங்க லைஃப்பை இழந்துடாதீங்க. ஓகே சார் என்றபடி அவள் வெளியே செல்ல, அவளுக்கு அவளது பெற்றோர் வீட்டில் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் தன் முறையில் செயல்படுத்தப்பட்டது. ஆறுமுகம், இங்கே வாயா. இந்த பொண்ணோட ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்பி இந்த ஆளை தேட சொல்லு. ஆறுமுகம் அதனை வாங்கி பார்த்துவிட்டு, சார் இவன் எனக்கு தெரியும். இவன் பேர் வேலப்பன் சார். இவனை மொட குடிகாரன்னு கூட சொல்லுவாங்க சார். ஒரு பாட்டில் சாராயத்துக்கு 10 கொலை கூட பண்ணுவான். 10 நாளைக்கு முன்னாடி தான் இவன் ஜெயிலிருந்து வெளியே வந்தான். இவன் இப்போ எங்கே இருப்பான்? எனக்கு தெரியும் சார். நான் வேணும்னா அவனை இங்கே வர சொல்லட்டுமா? வேணாயா, அவன் உஷாராகிடுவான். நாமளே நேராக போய் அவனை பிடிக்கணும். அவன் இப்போ எங்கே இருக்கான்? வாங்க சார், நானே அழைச்சிட்டு போகிறேன். தலையில் தொப்பியை மாட்டியவர் ஜீப்பில் ஏறி கிளம்பினார். மந்திரவாதியை பார்ப்பதற்காக நால்வரும் காலில் சென்று கொண்டிருக்க அமுதனின் ஃபோன் அலறியது. அமுதா, உன்னோட ஃபோன் ரிங் ஆகுது என விஸ்வநாதன் கூற, நான் தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன்ல வருண், அதை அட்டன் பண்ண. ஹலோ ஹலோ. அமுதா எதிர்முனையில் பதட்டமாக பேச, அம்மா நான் வருண் பேசுகிறேன். ஓ மை காட், எந்த ஹாஸ்பிட்டல்? இதோ 10 மினிட்ஸில் ரீச் ஆகிடும். என்னாச்சு வருண்? உன் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட். வாட்? சீக்கிரம் நம்ம இப்போ இஎஃப் ஹாஸ்பிட்டல் போயாகணும். அடுத்த 1/4 மணி நேரத்தில் இவர்கள் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர். அம்மா, அப்பாவுக்கு என்னாச்சு? நம்ம புது காம்ப்ளெக்ஸ் பார்க்க போனவர் 2வது மாடிலேருந்து கீழே விழுந்துட்டாருடா. தலையில நல்லா அடியாம்டா என அமுதன் அம்மா கதறி அழுதாள். அவருக்கு ஆறுதல் கூறிவிட்டு அமுதனை தனியாக இழுத்து வந்த வருண், எனக்கு என்னவோ இதுவும் மாயாவோட வேலையை இருக்குமோன்னு பயமா இருக்குடா. நால்வரும் குழம்பி தவிக்க நாட்கள் நகர்ந்தது. அமுதன் அப்பா 1 வாரத்திற்கு பிறகுதான் கண் திறக்கவே செய்தார். அவர் உடல் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி வர சில நாட்கள் ஆகும் என்பதால் இவர்கள் நால்வரும் மருத்துவமனையில் தங்கும்படி ஆனது. மே 26 இரவு 12 மணி. சுரேஷ், அமுதன், விஸ்வா மூவரும் தூங்க வருண் மட்டும் விழித்திருந்தான். மருத்துவமனையில் அனைவரும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த நேரம் வார்டில் யாரோ தடதடவென ஓடுவது போல் இருந்தது. இந்த சத்தம் வருணை தூக்கி வாரி போட்டது. மனசு படபடக்க கதவினை திறந்து எட்டி பார்த்தான். நர்ஸ் ஏனைய விளக்குகளை அணைத்துவிட்டு சிறிய மஞ்சள் நிற விளக்குகளை ஒளிர விட்டுவிட்டு தூங்கச் சென்று விட்டாள். இருளுக்குள் இரவு மிக அமைதியாக நகர சிறு மஞ்சள் விளக்கில் வெளிச்சம் போதாமல் தான் இருந்தது. இருந்தும் தனது கண்களை சுருக்கி உற்று நோக்கியவனுக்கு அங்கு ஒருவரும் இல்லை என்றதில் முகத்தில் வியர்வை துளிர்த்தது. மீண்டும் அதே சத்தம் கேட்க ஆளினை தான் காணவில்லை. தூரத்தில் ஏதோ ஒன்று அசைந்து வருவது போல் தோன்றியது. இல்லை இல்லை, அது இவனை நெருங்க நெருங்க ஒரு புடவை கட்டிய பெண் இவனை நோக்கி மெதுவாக தரையோடு கால் தெரியாமல் மிதந்து வருவது போல் தோன்றியது. இவன்கள் கண்கள் கசிக்க பார்க்க அப்பெண் சட்டென இவனுக்கு மிக அருகில் தெரிய வருண் நடுங்கியே போய்விட்டான். தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அப்பெண் யாரென உற்று நோக்கியவன் அதிர்ந்தான். மாயா அமைதியா இவனை பார்த்து சிரித்தாள். மாயா, ப்ளீஸ், நான் செஞ்ச தப்பு தான், என்னை மன்னிச்சிடு. வருண், உங்களை நம்பினது ஒரு குத்தமா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. வருண், பயமாக இருக்கு வருண், என்னை எங்கள் வீட்டில் விட்டுடு. எனக்கு ஏதோ தான் பப்பா படுது. மாயா ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளு, என்னை விட்டுடு. உனக்கு என்ன வேணும்? பணம், நகை, சொத்து எதுவானாலும் எடுத்துக்கிடும், என்கிட்ட வராது என வருண் அழுது அரட்டினான். வருண், ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறதா சொன்னீங்களே. நான் உங்களை எவ்வளோ நம்பினேன். ஏன் என்னை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இப்படி கொன்னீங்க? ச்சம், எனக்கு இனி எல்லாமே நீங்கள் தான் நினச்சேனே. என் நம்பிக்கையில் மண்ணள்ளி போட்டுட்டீங்களே. ஏன் வருண்? மாயா ப்ளீஸ், தெரியாமல் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுடு. அவளின் கண்கள் கோபத்தை பிரதிபலிக்க அவளின் உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடூரமாக மாறியது. இதனை பார்க்க சகித்தவன் மருத்துவமனை என்று பாராமல் மாயா என்று அழைனான். அவனை அலறில் கண் விழித்த மற்றவர்கள் வருணை உலுக்கி எடுக்க கண்விழிகளை உருட்டி பார்த்து திடுக்கிட்டாள். ஏசி காட்டிலும் முகம் முழுக்க குப்பென்று வியர்த்திருக்க, மாயா மாயா என்னை கொன்னுடுவாடா, மாயா என்னை கொன்னுடுவா, எனக்கு பயமா இருக்காமுதா, நான் போறேன், அவ இங்கதான் இருக்கா, அவ என்னை விடமாட்டா, நான் போறேன் என கத்திக்கொண்டே ஓடியவனை துரத்தி சென்றனர் நால்வரும். அவரின் காரை எடுத்துக்கொண்டு வேகமாக கிளம்ப பின்னாலே இவர்களும் ஃபாலோ செய்தனர். ஒரு கட்டத்தில் அவனை வழிமறித்து காரனை நிப்பாட்டினான் அமுதன். வருண் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்க சுரேஷ் அவன் கை தாங்களாக அழைத்து வந்து இவர்களின் காரில் ஏற்றினான்.
விஸ்வா நடுரோட்டில் நின்ற காரினை ஓரமாக பார்க் செய்துவிட்டு அவனும் இவர்களுடன் இணைந்து கொண்டான். அவர்களின் கார் தடை செய்யப்பட்ட காட்டு பகுதிக்குள் நுழைந்தது. மச்சா இறங்கடா, இதுக்கு மேல கார் உள்ள போகாது, நம்ம நடந்துதான் போயாகணும். நால்வரும் அமைதியாக வரணம். அதனை கலைக்கும் விதமாக, அமுதா, அந்த மந்திரவாதி உனக்கு நல்லா தெரியுமாடா என்றான் சுரேஷ். இல்லடா, அப்பா அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவார். ஆனா அந்த மந்திரவாதி இங்கதான் இருக்கிறதா எனக்கு நல்லாவே தெரியும். காட்டுக்குள்ள உள்ளே செல்ல செல்ல ஓங்கி உயர்ந்த மரங்களில் சூரிய வெளிச்சம் போதாமல் இருட்டாக இருந்தது. அந்த காட்சியை மேலும் இவர்களை மிரள வைத்தது. அமுதா, இந்த பாதன்னு உனக்கு கரெக்டா தெரியுமா என பயந்தபடி விஸ்வா கேட்க, பேசாம வாடா. ஒரு வழியா அமுதன் மந்திரவாதி இருக்கும் வீட்டிற்கு வந்தடைந்தான். யார் வேணும் என்றபடி ஒருவன் கேட்க, சாமியை பார்க்கணும். சாமியை பார்க்கணும்னா கோவிலுக்கு போ, இங்கேயே வந்த. இங்க பாருங்க, நாங்க உங்க காமெடி கேட்டு சிரிக்கிற நிலைமையில இல்லை. எங்களோட உயிர் ஆபத்துல இருக்கு. எங்களை ஐயாவால காப்பாற்ற முடியும். தயவு செஞ்சு எங்களை அவர்கிட்ட கூட்டிட்டு போ. அவன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு வாங்க என்றபடி உள்ளே சென்றான். உள்ளே ஒரு பெரிய மீசையுடன் நீண்ட தாடியுடன் தியானத்தில் அமர்ந்திருந்தார். நால்வரும் அமைதியாக அமர அவன் சிரித்தான். உயிர்களை நடுங்கச் செய்ய வைத்தது கொன்றது பாவம். துரத்தி நீயும் நடுங்கி உன்னை சேர்ந்தாரும் நடுங்கி உயிரினை இறந்து நிற்கும் அவநிலை காணிரோ சொல்லிவிட்டு சிரிக்க, மரணம் குறிக்கப்பட்டு விட்டது என, மரணம் நிச்சயம். நால்வரும் வெளியிட்டு போய் நிற்க, என்னையா சொல்றீங்க, எங்களை காப்பாற்ற முடியாதா? இருக்கு, ஒரு வழி இருக்கு. ஆன்மா சாந்தி அடையணும். உங்களை துரத்தும் ஆன்மா சாந்தி அடையணும். அதுக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் ஒன்னையும் அவங்க வீட்டுல செய்யல. அதை செய்ய சொல்லணும். செத்து போனவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவங்க குடும்பத்துக்கு சொல்லணும். செஞ்ச தப்புகளை ஒத்துக்கிட்டு சிறைக்கு போகணும். தயாரா என ஆங்காரமாய் கத்த, நோ வே, எங்களால முடியாது. அவைகிட்ட இருந்து எங்களை காப்பாத்தினா போதும். அப்ப சாகுங்கடா, செத்து போங்க என கோவமாக கத்தி அவர்களை துரத்த நால்வரும் கோபத்துடன் வெளியேறின. இவங்கிட்ட வந்தா காப்பாத்தோன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆகி விட்டுட்டான். எனக்கு பயமா இருக்கு. சுரேஷ், அமுதா, விஸ்வா, அவ்வளவுதான்டா, நான் சாக போறேன்டா. கொஞ்ச நேரம் அமைதியா இரு வருண். கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும். நாம நைட் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு அவுட்டர்ஸ்ல உள்ள ஹோட்டல் நைட் ஸ்டே பண்ணுவோம். காலைல நாம இதை பத்தி வருணோட அப்பா கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வழியை பார்ப்போம் என ஆறுதல் அளித்தான் அமுதன். அமுதன் கூறியபடி இரவு ஹோட்டலில் தங்கியவர்கள் நன்றாக தண்ணி எடுத்து விட்டு தூங்க போக, வருணுக்கு மட்டும் ஏதோ ஜன்னலில் வெளியே யாரோ கடந்து போனது போல் வெளியேறி போய் பார்த்தான். குளித்த போதியும் இறங்கிவிடத்தான் நண்பர்களை எழுப்பினான். அவர்கள் நன்றாக தூங்கி கொண்டிருந்தால் அவர்கள் எழவில்லை. கதவு தட்டும் சத்தம் கேட்க மனது திக் திக் என அடித்து கொண்டு இருந்தது. அந்த சத்தம் கேட்கக்கூடாது என தலையணையை தன் காதோடு அழுத்தி பிடித்து கொண்டு குப்புற திரும்பி படுத்து கொண்டான். சார் சார், கதவை திறங்க. ஆணின் குரல் கேட்கவும் கொஞ்சம் மாசமானவன் தன் முகத்தை துடைத்து கொண்டு கதவினை திறந்தான். சுற்றுமுற்றும் திரும்பி பார்க்க யாரும் இல்லாதால் வருணன் பின் மண்டை சில்லிட்டது. கத்தக்கூட நான் எழவில்லை. தனது போனில் மணியை பார்க்க அது 12:15 என காட்டியது. திரும்பி தனது ரூமிற்கு செல்ல நினைக்க அது உள்பக்கமா தாளிட்டப்பட்டிருந்தது. தனது நண்பர்களை அழைத்தான். யாரும் கதவை திறந்த பாடில்லை. சார் சார், அருகில் கேட்ட குரலில் திடுக்கிட்டான். திரும்பி பார்த்தவன் அங்கு ஹோட்டல் வேலை செய்பவர் நின்றதும் ஹூஃப் என பொறுமிச்சு விட்டான். நீதானையா? கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன். எதுக்கியா இந்த நேரத்துல வந்து கதவை தட்டிட்டு இருக்க? சாரி சார், உங்க ரூம் டெலிஃபோனுக்கு ட்ரை பண்ணேன், அது ரீச் ஆகல. அதான் உங்ககிட்ட நேரடியாக விஷயத்த சொல்லலாம்னு வந்து கதவை தட்டினேன். ரிசப்ஷன்ல உங்க மனைவி வெயிட் பண்றாங்க. ட்ரெயின் லேட் ஆகிடுச்சா, வந்து பாருங்க. என்னைய உணர, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. அப்புறம் எப்படி ஒய்ஃப் வந்திருக்கான்னு சொன்னேன். நீங்கள் வருண் அரவிந்த் தானே? ஆமாம். உங்களோட இப்போதைய அப்பா கர்ணதேவ் சரியா? ஆமாம். அப்போ நான் சொல்கிறது சரிதான். உங்கள் ஒய்ஃப் மாயாதேவி தான் வந்திருக்காங்க. மாயாவா? அவ எப்படிங்க? எது கேட்கறதா இருந்தாலும் நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுக்கோங்க என்றபடி நடையை கட்டினார் அவர். இவன் தான் இங்கு பெயர்ந்தது போல் நின்றான். நடுங்கி கொண்டே சுவர் மறைவில் நின்று கொண்டு ரிசப்ஷனை பார்த்தான். அங்கு யாரும் இல்லாமல் போக குழப்பத்தில் திரும்பியவன் கண்முன் நின்றாள் அவள். அவன் பயத்தில் வெளியே ஓட ஒரே இருட்டு. கண்மண் தெரியாமல் காட்டுக்குள் ஓடினான். அங்கே அவன் கண்ட காட்சியில் மிரண்டு போனான். அவன் கண்முன் வருண் தலையை வைத்திருந்தது ஒரு உருவம். இவன் தலையை தடவி பார்த்துவிட்டு ஒரு பைத்தியம் போல் கத்திக்கொண்டே ஓடினான். எதிரே எதன் மீதோ மோத கண்கள் திறந்து கூட பார்க்க துணிவில்லை. ஒரு கட்டத்தில் கீழே விழுந்தவனை சுற்றி வினோத சப்தங்கள் எழ தன் தலையை பிடித்து கொண்டான். தன்னிடம் தூரத்திலிருந்து சிலர் நெருங்கி வருவது போல் தோன்ற எழுந்து ஓட முடியாமல் நகங்களை போட்டு மண்ணை பிராண்டினான். தட்டு தடுமாறு எழுந்து நின்றவன் நெஞ்சை பிடித்து கொண்டு பின்னால் சாய அவன் விழுந்த வேகத்தில் அவனது தலை கல்லில் மோதியது. மிஸ்டர் அமுதன், சுரேஷ். ஹலோ அமுதன். ராஜன் குரலில் இயல்பு நிலைக்கு வந்த அமுதன் திடுக்கிட்டு எழுந்தான். ராஜன் சார். எஸ். என்ன 3 பேரும் அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் சார், திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க. உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கலாம்னு குமாரசாமி அனுப்புனேன். உங்கள் வீட்டில் யாரும் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லலை. அப்புறம் ஊருக்குள்ள விசாரிச்சதில் நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது இங்கே தானே சொன்னாங்க. அதான் நான் இங்கே வந்தேன்.
இப்படி உட்காருங்க சார். என்ன டீட்டெயில்ஸ் வேணும்? அன்னைக்கு யாரோ உங்கள கொன்னுடுவாங்கன்னு சொன்னீங்களே. மாயா. யாரு? மூவரும் ஒரு நொடி திடுக்கிட, ராஜன் இதனை கவனிக்காமல் இல்லை. சுரேஷ் சார், மாயாங்கிறது வருணோட லவ்வர் சார். ஆனா அவங்க இப்போ உயிரோட இல்ல. அவளோட சாவுக்கு பழிவாங்க தான் எங்கள துரத்துறா. பேயா? ஹஹஹ, நைஸ் ஜோக். நிஜமா தான் சார். ஏன் அவள நீங்க கொன்னுட்டீங்களா? நோ நோ, இல்ல சார், நாங்க அவள கொல்லல. வெயிட், ஏன் பதறீங்க? கூல். அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. வருணோட அப்பா கர்ணதேவ் மாயாவுக்கு பிடிக்கல. அவ ஏழை பொண்ணு. வருணுக்கு பெரிய இடத்துல மேரேஜ் பண்ண நினைச்சாரு. அதனால எங்க கிட்ட வந்து வருணுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க சொன்னாரு. நாங்க சொன்னதை வருண் ஒத்துக்கிட்டான். மாயாவோட இருந்த காதல வருண் பிரேக்கப் பண்ணிட்டான். ஸோ அவ சூசைட் பண்ணிக்கிட்டா. இப்போ வருணுக்கு இன்னொரு பொண்ணோட நிச்சயம் ஆயிடுச்சுன்னு அவனை கொன்னுட்டா. இப்போ அவ காதல் பிரிய காரணமா இருந்தா எங்களை கொல்ல பாக்குறா. அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சார். இன்ட்ரெஸ்டிங். சரி, உங்களுக்கு இன்னொரு கதை சொல்லவா? என்ன சார்? வருண கொலை செய்ய சொன்னது யாருன்னு தெரியுமா? சார், கர்ணதேவ். வாட் என மூவரும் கத்த. பொறுமையா இருங்க. வருணோட சொத்துக்காக வேலப்பங்கிற கொலைகாரனை விட்டு கர்ணதேவ் கொலை செய்ய சொல்லியிருக்காரு. சார், அவரு பின்னாடி இருந்து கண்காணிச்சுட்டு இருந்திருக்காரு. ஆனா வருண வேலப்பன் கொல்லல. காட்டுக்குள்ள ஓடி வந்தவன் திடீர்னு ஏன் செத்தான்னு இவனுக்கும் தெரியல. பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே வருண கொன்னதா கரண் கிட்ட சொல்லிட்டு மீதி பணத்தை வாங்கி இருக்கான். வர வழியில் இவனை பார்த்துட்ட ஒருத்தன் கொலை செஞ்சிருக்கான். அந்த கொலை தான் வருண் கேஸ்ல கொஞ்சம் துப்பு கிடைக்க உதவுச்சு. நீங்க ஒருவேளை பணத்துக்கு ஆசைப்பட்டு வருண கொலைல சம்மந்தப்பட்டிருந்தா சிவியரான ஆக்ஷன் நிச்சயமா எடுப்பேன். சீக்கிரம் கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறனா இல்லையா பாருங்க என்றபடி எழுந்து சென்ற ராஜனை மூவரும் பயந்து போய் பார்த்தனர். அவர் எதிரே மகேஷ் வர, ஒரு நிமிஷம், உன்னை நான் எங்கேயும் பார்த்திருக்கேன்ல. தெரியல சார் என்றபடி மகேஷ் நிற்காமல் செல்ல, ராஜன் தனக்குள் பல கேள்விகளுக்கு விடை தேடி கொண்டிருந்தார். ட்ரிங் ட்ரிங் என காலிங் பெல் சத்தம் கேட்டு கதவை திறந்த பெண்மணிக்கு ஒரு 50 வயதுத்தக்க வயதிருக்கும். போலீஸ் என முணுமுணுத்தவர் என்னங்க என கத்தினார். என்னாச்சு அஞ்சு என்றபடி வந்தார் அப்பெண்ணின் கணவர். ஹாய், ஐ எம் இன்ஸ்பெக்டர் ராஜன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம உள்ளே போய் பேசலாம். இருவரும் தயங்கியபடியே உள்ளே வாங்க. வீட்டை நோட்டமிட்டபடியே உள்ளே வந்து அமர்ந்த ராஜன், நீங்க தானே மிஸ்டர் சந்திரகாந்தன்? ஆமா சார். என்ன விஷயம்? சொல்றேன். மாயாதேவி எங்க பொண்ணுதான் சார் என்ற தோணியில் கோபம் தெரிந்தது. குட். அவங்க மரணத்துல உங்களுக்கு சார், ஸ்டாப் இட். அவன் மரணத்துல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவ காதல் தோல்வியால தற்கொலை பண்ணிக்கிட்டா. போதுமா? உங்களை கையெடுத்து கும்புறேன். இந்த விஷயத்தை இதோட விட்டுடுங்க. அவ செத்து 6 மாசம் ஆயிடுச்சு. திரும்ப திரும்ப வந்து எங்களை தொந்தரவு செய்யாதீங்க ப்ளீஸ் என்றவர் கண் கலங்க அவரது மனைவி முந்தானையால் வாய் பொத்தி அழுதார். சாரி மிஸ்டர் சந்திரகாந்தன், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். எந்த அப்பா அம்மாவும் கேட்கக்கூடாது. நீங்க கேட்க வேண்டி வரும். மனசை திடப்படுத்திக்கங்க. அவர் சந்தேகமா பார்க்க, எஸ் மிஸ்டர், உங்க பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கா, அது பலாத்காரம் செய்யப்பட்டு என தனது தொப்பியை கழட்டினார். சந்திரகாந்தன் கண்களில் கண்ணீரை வடித்தது. தெரியும் சார், என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற அளவு கோலை இல்லை. ராஜன் ஆச்சரியமாக, அப்புறம் ஏன் சார் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்றீங்க? உங்க பொண்ணு கொன்னவங்கள தண்டிக்க வேணாமா? ஏன் சார் நீங்க கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல? கம்ப்ளைண்ட்? என்னத்த சார் கொடுக்க சொல்றீங்க? கம்ப்ளைண்டா? என் பொண்ணு கெடுத்து கொன்னுட்டாங்கன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்க தப்பு பண்ணவங்கள புடிச்சு கோர்ட்ல நிப்பாட்டினா உடனே என் பொண்ணுக்கு நீதி கிடைச்சிருமா? இல்லை என் பொண்ணு தான் திரும்பி வருவாளா? கோர்ட்ல மட்டும் என்ன செய்வாங்க? உடலால் பலாத்காரம் செய்யப்பட்டு அநியாயமா செத்து போன என் பொண்ணை வார்த்தைகளாலேயே பலாத்காரம் செஞ்சு அவளை தாசியாக்கி கேவலப்படுத்தி ஒரு வழியா இவனுங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோமே நிம்மதியா செத்து போனவளை வார்த்தைக்கு வார்த்தை ரணப்படுத்தி எங்களையும் சேர்த்து சாகடிக்குவாங்க சார். கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றீங்க? போதும் சார், உங்களுக்கு நன்றி. உங்க கோர்ட்டுக்கும் நன்றி. எவ்வளவு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சாலும் பணத்தை வாங்கிட்டு மறைச்சிடுறாங்கய்யா உங்க ஆளுங்க. எங்கேயாவது இப்படிப்பட்ட மரணத்தை இளைச்சவனுக்கு உடனடியா தண்டனை கிடைச்சிருக்கா? சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார். உங்க சட்டத்தால இவனுங்க நடுரோட்ட தூக்கு போட அனுமதி வாங்க தர முடியுமா உங்களால? ராஜன் தலை குனிந்தார். என்ன சார் பதில் சொல்ல மாட்டீங்களே? ஐ எம் சாரி சார். உங்களோட வேதனை என்னன்னு புரியுது. ஆனா இதை பத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டியது எங்களோட கடமை. குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை கிடைக்கலன்னா குற்றங்கள் அதிகரிச்சிடும். அவனுங்க இருட்டின் திரைமறையில செஞ்ச தப்ப வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பின்னாடி உள்ள உங்களோட மனவேதனை எனக்கு நல்லாவே புரியுது சார். ஆனா அவனுங்க பிடிச்சாதான் உங்க பொண்ணு மாதிரி இருக்க பல பேரை காப்பாற்ற முடியும். ப்ளீஸ் மிஸ்டர் சந்திரகாந்தன், நீங்க எடுக்கிற முடிவுல தான் பல பொண்ணுங்களோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. கண்கள் நீர் கசிய சிறிது நேரம் யோசித்தவர் ஒரு முடிவுக்கு வந்தவராய் தலையாட்டினார். ம் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்? குட் சார். உங்க பொண்ணுக்கு லவ் அஃபேர் இருந்ததா? உங்க பொண்ணு கேரக்டர் என்னன்னு என்னை இழுத்தார் ராஜன். நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது சார். என் பொண்ணு ரொம்ப நல்லவ. அவ பண்ண ஒரே ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கவே இல்லை சொல்லிவிட்டு தன் மனைவியை முறைத்தார். எல்லாம் இவளால தான் சார்.
என் பொண்ணுக்கு பணத்தாசைய உருவாக்கிட்டா. என் பொண்ணுக்கு மனத்து மேலயும், வசதி மேலயும் பேராசை வந்துருச்சு. அவள காலேஜ்ல சேர்த்த கொஞ்ச நாள்லயே மாயா ஒரு பணக்காரன விரும்புறதா என்கிட்ட சொன்னா. நான் இதெல்லாம் ஒத்து வராது. வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் தான். அதுக்கு மேல குணம் முக்கியம்னு சொல்லி பார்த்தேன். நல்லா அறிவுரை. யார் தான் கேட்கறாங்க? என்ன பண்ண? அந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப சமீபத்துல செத்து போன எம்பி மருமகன் வருண் தான் சார். உங்களுக்கு அந்த வருண் மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகமா? ஹஹஹ. என வலிகளின் உடைய சிரித்தவர், என் பொண்ண கொன்னதே அவனும் அவன் கூட்டாளிகளும் தான் சார். வருண் தான்னு உங்களுக்கு யார் சொன்னா? அவனே வந்து சொன்னான் சார். அடக்கடவுளே! பின்ன ஏன் சார் அமைதியா இருந்தீங்க? என்ன சார் பண்ண சொல்றீங்க? என் மக பண்ண வேலைக்கு நாங்க தான் நாண்டுகிட்டு சாகணும். வயசு கோளாறுல பெத்தவங்க சொல்றத அவங்க எங்க சார் கேட்கறாங்க? எவனோ ஒருத்தன் மேல் வைக்கிற நம்பிக்கைய இந்த பெத்தவங்க மேல வைக்க மாட்றாங்களே! என்றவர் துண்டால் வாய் பொத்தி கதறினார். என்ன சார் சொல்றீங்க? உன் பொண்ணு என்னோட சேர்ந்து எடுத்த வீடியோ என்கிட்ட இருக்கு. ஒழுங்கா அவ காதல் தோல்வியால தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு கேஸ முடி. இல்லன்னா இன்டர்நெட்ல போட்டு செத்துப்போன உன் பொண்ண விபச்சாரிணி எல்லார் வாயாலயும் சொல்ல வச்சிடுவேன்னு மிரட்டிட்டு போனாங்க சார். அடச்சே! இவ்வளோ மோசமானவங்களா அவனுங்க? இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சார் பண்ண முடியும்? என்றவர் தலை குனிந்தார். என் பெண்ணோட ஆவிதான் சார் அவன பழிவாங்கி இருக்கும். எப்படியெல்லாம் வேதனைப்பட்டாலோ சின்னதா ஒரு முள்ளு குத்துனா கூட தாங்க மாட்டா சார். அவள போய் இரும்பு கம்பியால அடிச்சு முகத்துல கல்லு தூக்கி போட்டு அதற்கு மேல் பேச முடியாமல் பெற்றவர்கள் கதறி துடித்தனர். ராஜனின் கண்கள் கலங்கியது. அவரால் அந்த இடத்தில் அமர முடியவில்லை. கொஞ்சம் தண்ணி கொடுக்கிறீங்களா? அவரின் வாய் துக்கத்தில் குளறியது. தண்ணீரை கொடுத்தவர் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு, நான் வரேன் சார். கண்டிப்பா உங்க பொண்ணு பேருக்கு எந்த களங்கமும் இல்லாம குற்றவாளிங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் சார். நாங்க யாரையும் நம்பல சார். அந்த சாமி அவனுங்களுக்கு தண்டை கொடுக்கட்டும். என் பொண்ணு ஆத்மா அவனுங்க நிச்சயம் சும்மா விடாது சார். தலையை ஆட்டியபடி தன் கண்களில் உள்ள கண்ணீரை துடைத்துக் கொண்டு வெளியேறினார். மாயாவின் பெற்றோரோ ஒருவர் தொழில் ஒருவர் சாய்ந்து ஆறுதல் படுத்திக் கொண்டனர். மகேஷ் எங்கேயோ பார்த்தோம் என சிந்தித்தபடி வந்து கொண்டிருந்தார் ராஜன். அவரது போன் அழைப்பை எடுத்து பார்த்தார். புதிய எண்களில் வந்த அழைப்பை யோசனை எடுத்து காதில் வைத்தார். எதிர்மொழியில் கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தவர், நீங்க கொஞ்சம் நேர்ல வர முடியா? சரி. ஸ்டேஷன் வேண்டாம். ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்க அயன் காஃபி பாருக்கு வந்துடுங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல நான் அங்க இருப்பேன். அடுத்த 1/2 மணி நேரத்தில் ராஜன் காஃபி ஆர்டர் செய்துவிட்டு பலவித குழப்பத்திற்கிடையில் அமர்ந்திருந்தார். கடையின் வெளியே சுற்றி முற்றும் பார்த்தபடி வந்தார் சுரேஷின் அம்மா சாரதா. ராஜனை கண்டவர் சற்று ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அவருக்கு எதிரே யோசனையாக அமர்ந்தார். அவர் எதுவும் பேசவில்லை. மாறாக அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. முதலில் சமாதானமாகட்டும் என்றிருந்தவர் மெதுவாக பேச்ச ஆரம்பித்தார். சாரதம்மா, நீங்க என்கிட்ட போன்ல சொன்னது அத்தனையும் உண்மை சார். அவர் தலையை நிமிராமலே பதில் சொன்னார். அப்போ உங்க பையன் மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா கொடுக்குறேன் சார். இனி அவன் என் புள்ளையே இல்ல. நான் அதிகமா செல்லம் கொடுத்துட்டேன். நான் என் பிள்ளைய தப்பா வளர்த்துட்டேன். கொடுக்குற பணத்தை அவன் எந்த வழியில செலவழிக்கிறாங்கிறத நான் கேட்காம விட்டுட்டேன். ஒரு அம்மாவா நான் தோத்து போயிட்டேன் சார். தோத்து போயிட்டேன். ஒரு அம்மா எதை பார்க்கக்கூடாதோ, எதை கேட்கக்கூடாதோ அதையெல்லாம் பார்த்தாச்சு, கேட்டாச்சு. இப்போ நான் ஒரு நடப்பணமா உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன். சொல்லவே நான் குசுசு சார். நிறைய பொண்ணுங்கள பலவந்தப்படுத்தி இந்த கேடு கட்டவனும் அவனோட கூட்டாளிகளும் வீடியோ எடுத்து வச்சிருக்கானுங்க சார். அந்த பிள்ளைங்க எவ்வளோ கதறுச்சுன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? என்னாலேயே தாங்க முடியல. அதுங்கள பெத்தவங்களோட நிலைமை, இவனுங்களெல்லாம் மிருகம். இவங்களாம் தூக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும். இவங்களோட சாவை பார்த்து அடுத்தவனுங்க இந்த தப்பை செய்ய யோசிக்கணும். போர்க்களத்தில் எரியப்பட்ட வேலினை தன் பிள்ளை நெஞ்சில் வாங்கியிருந்தான் என்று மகிழ்வுற்ற தாயும், அதே வேலினை புறமுதுகில் வாங்கிட்டான்னு தன் பிள்ளைக்கு பாலூட்டிய தன் முளைகளை அறுத்திருந்த இன்னொரு வீரத்தாயும் பிறந்து வளர்ந்த இந்த தமிழ் மண்ணில் இவ்வளவு கேவலமானவங்களை பெத்த எனக்கு அவனை விட கொடூரமான தண்டனை கிடைக்கணும் சார். என் வயிறெல்லாம் எரியுது சார். என்னால முடியல. நானே அவனுக்கு விஷம் வச்சிருவேன். பெத்தம் பாசம் தடுக்குது சார். அதோட இதனா அவனுங்களோட தப்பும் வெளியே வராம போயிடும். நீங்க அவனுக்கு மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நம்புறேன். ராஜன் என்ன பேசுவதுனே தெரியாமல் வாயெடுத்து போனார். இந்தாங்க சார், இந்த பென்டிரைவ்ல அந்த பொண்ணுங்களோட வீடியோஸ், அப்புறம் சுரோஸோட வாட்ஸ்அப் ஆடியோஸ் எல்லாம் இருக்கு. இதை நீங்க சாட்சியா மட்டும் பயன்படுத்துவீங்கன்னு நம்புறேன். இது என்னோட கம்ப்ளைண்ட் லெட்டர். நான் சைன் போட்டுட்டேன். இது என்னோட வாக்குமூல வீடியோ. சப்போஸ் நான் உயிரோட இல்லைனாலும் இது அவனுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க உதவும். இது ஒரு பொண்ணோட பயோடேட்டா. அவ படிக்கிற காலேஜ், அவ வீட்டு அட்ரஸ் வரை இருக்கு. அந்த பொண்ணு இப்போ உயிரோட இருக்கா இல்லையான்னு தெரியல. அதையும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் என்றபடி தாளினை நீட்ட மாயாதேவி சந்திரகாந்தன், வயது 26. அதன் கீழ் மாயா அழகாக சிரித்துக்கொண்டு இருந்தாள். வீட்டில் நுழைந்த சாரதாவை அங்கே நில்லு என தடுத்து நிறுத்தியது சுரேஷின் தந்தை அமலேந்திரன் குரல். தன் கணவனை துச்சமாக பார்த்துவிட்டு,
கோபமாக சென்றவரை கையை பிடித்து தடுத்து நின்றான் அமலேந்திரன். நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு கண்டுக்காம போயிட்டு இருக்க. எதுக்கு நீ நம்ம பையனை பத்தி போலீஸுக்கு சொன்ன? அந்த கேடு கட்டவனை வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஏன்னா அவர் முடிக்கும் முன்னே அவரின் கன்னத்தில் அறை விழுந்திருந்தது. சின்ன பசங்க கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பானுங்க. அதை போய் பெருசு பண்ணிட்டு இருக்க. அந்த போலீஸ்காரன் ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு நம்மளை சுத்தி சுத்தி வரான். அவன்கிட்ட போய் என் புள்ளியோட மொத்த தகவலையும் கொடுத்துட்டேடி. அவனை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஒத்த புலன்னு பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்தேன். அவன் கஷ்டப்படுறதை என்னால எப்படி தாங்க முடியும்? கல் நெஞ்சுக்காரி உன்னை என கர்ஜித்தவன் சாரதாவின் முடியை பிடித்து இழுத்து தள்ளினான். கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு ஆவேசமாக எழுந்தவர், எது எது பெண் குழந்தைங்களை துன்புறுத்துறதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நம்ம ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து அதை இவனுங்க பலாத்காரம் செஞ்சு கொண்டுட்டாங்கன்னா அவங்க சின்ன பசங்க தெரியாம பண்ணிட்டாங்கன்னு விட சொல்லுவீங்களா? அமலேந்திரன் மௌனமாக இருக்க, பதில் சொல்லுங்க. உங்க பொண்ணை இப்படி சிதைச்சு கொன்னா சும்மா விடுவீங்களா? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அந்த புள்ளைங்களை பெத்தவங்க எப்படிலாம் துடிச்சிருப்பாங்க, எப்படிலாம் கதறி இருப்பாங்க. நினைச்சாவே ஆற முடியலையே. கத்தி கதறினார். ஐயோ கடவுளே, இவன் இப்படிலாம் பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா இவனை கருவிலேயே கலைச்சிருப்பேனே கடவுளே. என்னை இந்த சூழ்நிலை கொண்டாந்து நிறுத்தாத. நான் தான் கோவில் கோவிலா ஆண் பிள்ளை வேணும்னு வரம் கேட்டேன்னா கத்திக்கொண்டே ஓடி கதவை அடைத்து கொண்டார். இவர் பலமுறை முயன்றும் பூட்டிய கதவை திறக்க முடியாமலே போக வேலையாட்களை விட்டு கதவை உடைக்க இறுதியில் கயிற்றில் தொங்கிய நிலையில் சாரதாவின் உயிரற்ற உடல் தான் கிடைத்தது. தலையில் கை வைத்து அமர்ந்த அமலேந்திரன் தானாக சிரிக்க ஆரம்பித்தார். சாரதாவின் உடல் சிதையில் எரிந்து முடிந்த பின்னும் அவரின் சிரிப்பு அடங்கவில்லை. ஏன்பா இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு இப்படியா ஒரு நிலைமை வரணும்? பாவம் பெத்த புள்ள கொல்லி போட கூட வர முடியாம போயிடுச்சு. பின்ன என்னையா இப்படி ஒரு பிள்ளைய பெத்தா இதான் நிலைமை. அவனும் அவன் கூட்டாளிகளும் பல பொண்ணுங்களுக்கு எடுத்து கொண்டு இருக்காங்களாமே. டிவி நியூஸ் பார்க்கலையாடா நீ? போட்டோவோட போட்டிருக்கானுங்க. அதான் இவர் வீட்டில் அவ்வளோ போலீஸ் குவிஞ்சிருக்காங்களா? பாவம்யா, மனுஷன் பொண்டாட்டியும் போயிட்டா, மகனும் இவ்வளோ கேவலம் நடந்துக்கிட்டா யாரா இருந்தாலும் இந்த ஆளு மாதிரி பைத்தியமாக தான் தெரியணும். எல்லாம் விதி. புள்ளைய வளர்க்க தெரியாம வளர்த்தா இப்படிதான். ஆணோ பொண்ணோ 2 பேரையும் கண்டிச்சு வளர்க்கணும்யா. இல்லைன்னா இப்படிதான் ஆகும். உளவாயை மூடவா முடியும், ஊர்வாயும் முடியாது. டேய் அமுதா, என்ன அமைதியா இருக்க? இன்ஸ்பெக்டர் சொல்றத கேட்டில்ல? அவன் சொல்றத பார்த்தா சீக்கிரமாவே நம்ம பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சிடான் போலடா என சுரேஷ் கூற, எனக்கும் அப்படிதான் தோணுது. பணத்துக்கெல்லாம் மசங்கிற ஆள் இல்லடா இவன் என்றான் அமுதன். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. ஒரு பக்கம் மாயா, ஒரு பக்கம் ராஜன். ஒன்னு அவ கொல்லுவான், இல்லைன்னா ராஜன் நம்மள தூக்குல தொங்கிடுவான். எப்படி பார்த்தாலும் நம்ம சாவு உறுதி என கூறிய விஸ்வநாதனை முறைத்தனர் மற்ற இருவரும். கொஞ்ச நேரம் பேசாம இரு விஷு, பயத்துல நீயே எங்களையும் காட்டி கொடுத்துற போல இருக்கு. ச்சே என அமுதன் தலையை தேய்க்க சுரேஷின் போன் அலறியது. யார்ரா? அப்பாடா, பேசு. சொல்லுங்கப்பா. ஹலோ சுரேஷ், பெரிய தப்பு நடந்து போச்சுடா. உங்க அம்மா உன் ஃபோன்ல இருக்க வீடியோ எல்லாமே இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்துட்டா. நீ வீட்டுக்கு வந்துடாத. கொஞ்ச நாளைக்கு தலைமுறைவா இரு. உங்க 3 பேரையும் பெயில் எடுத்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு வரலாம். என்னப்பா சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை கைது பண்றதுக்கு டீம் ரெடி ஆயிடுச்சா? அச்சோ என கத்தியவனை என்னவென்று மற்றவர்களுக்கு, போச்சு எல்லாம் போச்சு, நான் மாட்டிக்கிட்டோம், கிளம்புங்க சீக்கிரம் என்றவன் பதற மற்றவர்களின் பதற்றம் தொற்றிக்கொண்டது. போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி சிம் தீக் போடுங்க என்று கூறிவிட்டு காரனை வேகமாக செலுத்தினான் சுரேஷ். கடைசியா கார் வந்து நின்ற இடம் ஒரு காட்டுப்பாங்களா. டே சுரேஷ், இங்கேண்டா வண்டியை நிறுத்துற? என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி தொலையண்டா. நம்மளை பத்தி ராஜனுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. அதிர்ச்சியின் உச்சத்துக்கே செல்லன இருவரும். இப்படியே நம்ம ஜெயிலுக்கு போனால்தான் என்ன? ஏன்னா நம்ம வரனோட அப்பா கிட்ட சொல்லி நம்மளை வெளியே எடுக்க சொல்லலாமே. நிச்சயமே முடியாது அமுதா. என் அம்மாவே நம்மளை பத்தி இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டாங்க. வாட்? முட்டாள் முட்டாள், உங்க அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது? என்னோட போனை பார்த்துருப்பாங்க போலடா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி அசால்ட்டா சொல்ற. இப்போ ஒரு நாள் நாம ஜெயிலுக்கு போகணுமா? அமுதா, ஏன்டா இப்படிலாம் பேசுற? நானும் தானடா இதுல மாட்டிக்கிட்டேன். நீ மாட்டிக்கிட்டனா அது நீ செஞ்ச முட்டாள்தனம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அமுதன் கோபத்தின் உச்சிக்கே சென்றான். நீ வச்சிருக்க வீடியோவுல நாங்களும் இருக்கோமா என விஸ்வநாதன் கேட்க, இல்ல அதுல நான் மட்டும்தான் இருக்கேன். ரொம்ப நல்லது. அப்போ நாங்க ஓடி ஒளிய தேவையில்லை. நாங்க போறோம் என்றான் அமுதன். அமுதா, நீ சொல்றதுதான் கரெக்ட். இவனுக்காக நாமளும் இவன் ஜெயிலுக்கு போகணும் என திரும்பி போக, ஒரு நிமிஷம் என்ற சுரேஷின் அழைப்பில் வெறுப்பு தெரிந்தது. என்ன என அலட்சியமாக கேட்டான் விஸ்வநாதன். நம்ம 4 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தோமேடா, ஒரே நிமிஷத்துல விட்டுட்டு போறீங்க. அதுக்காக எங்களையும் சேர்த்து ஜெயில கழித்தீங்க சொல்றியா என கேட்டான் அமுதன். நம்ம 4 பேருமே தானடா தப்பு செஞ்சோம். தண்டனை மட்டும் நான் அனுபவிக்கணுமா? ஆனா நீ மட்டும் தான்டா மாட்டின. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நான் மாட்டினா நீங்களும் தான் மாட்டுவீங்க. வாட்? எஸ், நான் கண்டிப்பா உங்களை பத்தி போலீஸா சொல்லுவேன். சுரேஷ், ஆமா, நான் இப்பவே போலீஸை இங்க வர வச்சு சரண்டர் ஆக போறேன் என்றவன் வேக வேகமாக தனது போனில் சிம்மை மாட்டி ராஜனுக்கு கால் செய்தான்.
சாமி இங்க வாயா, கடந்த 4 வருஷமா காணாம போன பொண்ணுங்க, அப்புறம் இறந்து போன பொண்ணுங்க லிஸ்ட் எனக்கு இம்மீடியட்டா வந்தாகணும். என்னாச்சு சார்? விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு சாமி. சார் புரியல. அந்த வருண் கேஸ் சம்பந்தமா அன்னைக்கு பிடிச்சிட்டு வந்தோமே, இந்த சுரேஷ், அமுதன், விஸ்வநாதன் இவங்களா சார்? ஆமாய்யா, பக்கா பொறுக்கியா இருந்திருப்பானுங்க போலயா இவனுங்க. இந்த ஏரியாவுல பல பொண்ணுங்க செத்ததுக்கு காரணம் இவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு என்றவர் சாரதா தன்னிடம் கூறிய அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறி கம்ப்ளைண்டா எழுதி கொள்ளுமாறு பணித்தார். சார் என அதிர்ச்சியா இழுத்த சாமியிடம் தலையை இடமுல மாட்டிய ராஜன், எனக்கும் மண்டையை வெடிச்சிட்டு போல இருக்கியா? என பெருமூச்சு விட்டு, ஆறுமுகம், எஸ் சார். எஃப்ஐஆர ஸ்ட்ராங்கா ஃபைல் பண்ணு. அப்புறம் குமாரசாமி, நீ நம்ம போலீஸ் டீமை கூட்டிட்டு சுரேஷ் வீட்டுக்கு போ. சுரேஷ் வீட்டுக்கு, அவனோட வீட்டுக்கு எப்போ வந்தாலும் இம்மிடியட்டா அரெஸ்ட் பண்ணிடுங்க. நான் இதை பத்தி நம்ம ரத்னவேல் சார்ட்ட சொல்லிடுறேன். தேவைப்பட்டா ஷூட்டிங் ஆர்டர் வாங்க வேண்டி வரும். எஸ் சார். இந்த கவர்மெண்ட் மட்டும் எனக்கு அனுமதி கொடுத்திருந்தா இவனுங்களை ஓட விட்டு நடு ரோட்ல வச்சு சுடணும். இவங்களோட அலறல் கேட்டு இனி எவனும் பொண்ணுங்களை தப்பா பார்க்கணும்னு கூட தோணக்கூடாது என தனது துப்பாக்கியில் கை வைத்து பார்த்தார். சார் இந்தாங்க நீங்க கேட்ட டீட்டெயில்ஸ் என மாணிக்கம் ஒரு ஃபைலை நீட்ட அதனை வாங்கி புரட்டி பார்த்து கொண்டிருந்தார் ராஜன். ஒரு பக்கத்தில் மாயாதேவி, சந்திரகாந்தன் என இருக்க அது நன்றாக அலசியவருக்கு பொறித்தட்டியது. அப்போதான் ராஜனின் போன் சினுங்க. குமாரசாமி தான் அழைத்திருந்தான். என்னாச்சு சாமி? இங்கேயோ? ஓ நோ கோ. நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க. நானும் மாணிக்கவும் அங்க வரோம். கண்டிப்பா சுரேஷ் வீட்டுக்கு வருவான். என்ன நடந்தாலும் சரி, அவனை நாம அரெஸ்ட் பண்ணியாகணும். ஓகே? ஓகே சார். சாரதாவின் இறப்பு ராஜனை மனதளவில் சற்று அசைத்து பார்த்தது. ஏன் சார் உங்க முகம் வாடி இருக்கு? போன்ல அப்படி என்ன சொன்னாங்க என விசாரித்தார் மாணிக்கம். அநியாயமா ஒரு நல்ல மனுஷியை கொன்னுட்டாங்களே என்றவரின் விழியோரம் கண்ணீர் கசிந்தது. அவர் வீட்டுக்குச் சென்ற ராஜன், இந்த மாதிரி நேரத்துல இதை பத்தி கேட்கறதுக்கு ஐ எம் சாரி மிஸ்டர் அமலேந்திரன். உங்க பையன் சுரேஷ் எங்க இருக்கான்? அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்கானுங்க? அமலேந்திரன் பதில் சொல்லாமல் சிரித்து கொண்டிருந்தார். சாமி இங்க வாயா. என்னையா நான் இவ்வளோ சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், இவன் இப்படி பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டே இருக்கான். சார் பொண்டாட்டி சேர்த்ததுல பைத்தியமா போயிட்டானாம். இவன் பைத்தியமா இல்லையான்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். சார் போனை கார்ல வச்சுட்டு வந்துட்டீங்க. ரொம்ப நேரமா ரிங் ஆயிட்டு இருக்கு. அட்டன் பண்ணி பேச வேண்டியதானே மாணிக்கம். மாணிக்கத்தின் கையில் இருந்த தனது போனை வாங்கி அட்டன் செய்தார் ராஜன். ஹலோ ஹலோ ராஜன் சார், ராஜன் சார், நான் சுரேஷ். ஹலோ சுரேஷ், நீ எங்க இருக்க? ஏன் இப்படி பதட்டமா பேசுற? சார் நான் சரண்டரா. சுரேஷ், ஹலோ சுரேஷ், என்னாச்சு? பதில் இல்லை. திரும்பவும் அந்த நம்பருக்கு கால் செய்ய நம்பர் நாட் ரீச்சபிள் என வந்தது. பதட்டமாக இருந்த ராஜனிடம் ஓடி வந்தார் குமாரசாமி. என்னாச்சு சார்? சாமி என்னோட போனுக்கு வந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்க இமிடியட்டா. அந்த லொக்கேஷனுக்கு நான் உடனே போகணும். ஓகே சார். சிறிது நேரத்துக்கு பிறகு, சார் லொக்கேஷன் ட்ரேஸ் பண்ணியாச்சு. இங்கிருந்து 60 கிலோமீட்டர்ல உள்ள காட்டு பகுதியில் சிக்னல் காட்டியிருக்கு. சாமி என்னோட கிளம்பி வா. மற்றவங்க இங்கே இருக்கட்டும். இது நம்மள திசை திருப்ப சுரேஷ் செய்யற முயற்சியா கூட இருக்கலாம். எஸ் சார். அமுதா மெதுவா போடா. என்னால ஓட முடியல. ப்ளீஸ் விசி, கொஞ்சம் முயற்சி பண்ணு. நாம இப்படியே போனோம்னா ஒரு 2 கிலோமீட்டர்ல இந்த காட்டுக்கு ஆப்போசிட்ல உள்ள மெயின் ரோட்டுக்கு போயிடலாம். அங்க போய் டாக்ஸி பிடிச்சு நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா மத்தத அப்பா பாத்துக்குவாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. இந்த காடு இவ்ளோ இருட்டா இருக்கு. சுரேஷ் எங்கடா என அமுதா கேட்க, சுரேஷ் சுரேஷ் எங்கடா இருக்க என அமுதன் அழைக்க, போச்சு போச்சு, அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. அமைதியா இரு விசு. நிஸ்தப்சனம் காட்டு பகுதியில் திரும்ப திரும்ப சுரேஷ் இருவரும் அழைக்க சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. தட் தட் என யாரோ ஓடி வரும் காலடி சத்தம். வேண்டாம், என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. ஒரு கட்டத்தில் சுரேஷ் கீழே விழ, நான் உன்கிட்ட கெஞ்சினடா. எவ்வளோ அழகானது என்னோட குடும்பம். நான் பட்டுக்கு என்னோட வாழ்க்கையை சந்தோஷமா தானே வாழ்த்திட்டு இருந்தேன். ஏன்டா இப்படி என்னை சிதைச்சிங்க? மாயா என்னை மன்னிச்சிடு. சாரி. உன் குடும்பத்துக்கு நான் வேண்டிய பணம் கொடுக்குறேன். என்னை விட்டுடு. ஹஹா, பணம் கொடுக்குறேன்னு என் உடம்புக்கு விலை பேசி என்னை விபச்சாரம் ஆக்கிடலான்னு பாக்குறியா? பணம் இருந்தா யாரை வேணும்னாலும் விலைக்கு வாங்கிடலாம் இல்லையா? இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லல. இப்படிதானே எங்க அப்பா கிட்ட சொல்லி மிரட்டினீங்க. இல்ல நான் இல்ல, வருண். அது வருண். வருண். ஆஹா, அதனாலதான் அவனை முதல்ல கொன்னேன். என்னை விட்டுடு. அவன் கத்தும் சத்தமே கேட்டது. சார் இந்த இடம்தான் சார். சரி இறங்கு. அந்த பக்கம் போய் தேடுங்க. நான் இந்த பக்கம் தேடுறேன். சுற்றியுள்ள பகுதியில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக தேடிய ராஜனுக்கு எந்த தடையும் கிடைக்காதால் சோர்வடைந்தார். மீண்டும் தனது ஜீப்பில் சாய்ந்து கொண்டு நெற்றியை தேய்ந்து கொண்டார். சார் என குமாரசாமியின் அழல் திடுக்கிட்ட ராஜன் சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடினார். சாமி என்ன ஆச்சு? அவர் அசையாமல் இருக்க அவர் அருகே சென்றவும், சரி இங்க பாருங்க. சாமி கை காட்டிய இடத்தை பார்த்தவர் தனது தொப்பியை கழட்டினார். சாமி ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்லிடியா. அப்படியே சுரேஷ் வீட்டுக்கு தகவல் சொல்லிடு. ச்சே, அவன் ஃபோன்ல சரண்டர்னு ஏதோ சொன்னான். அதுக்குள்ளே இப்படி செத்து போயிட்டானே. விடுங்க சார். இவன்லாம் இருந்து என்ன பண்ண போறான்? இவனுக்கெல்லாம் இப்படிப்பட்ட சாவு வேணும் தான் சார். விடியா. எனக்கு என்னமோ வருத்தம்னா இவனை லாக்கப்ல வச்சு வெளுன்னு வெளுத்தெடுக்க முடியாம போச்சேன்னு தான். யார் சார் இவனை கொண்டு இருப்பான்? கண்டப்பா இவனோட பாடியில இருந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்கும். முன்னாடி மாதிரி தலையும் மீதி கிடைக்கலனா சார்? இவனை யாரோ இரும்பு கம்பியால அடிச்சிருக்காங்க. பக்கத்துல கூட கம்பி கிடக்கு பாரியா. சார் அப்போ கொலைகாரன் நம்மள திசை திருப்ப முயற்சி பண்றான்.
சார் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துட்டு என்றபடி பேப்பரை நீட்டினார் குமாரசாமி. சாப்பிட்டு கொண்டுதான் என்றபடி கை கழுவி கொண்டு துண்டால் கையில் இருந்த ஈரத்தை துடைத்து விட்டு பேப்பரை வாங்கி பார்த்தார். என்ன சார், சாப்பிட்டு முழுசா சாப்பிடாம பாதியில கை கழுவி விட்டீங்க? இந்த கேஸை முடிச்சாதாயா என்னால் நிம்மதியா சாப்பிட முடியும் என்று விட்டு ரிப்போர்ட்டை படித்தார். என்னையா, அந்த இரும்பு கம்பியில இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் அமுதனோட ஃபிங்கர் பிரிண்டோட ஒத்து போகுது. அதான் சார் எனக்கும் யோசனையா இருக்கு. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் சுரசுர தொடர்புல இருக்கவங்களோட ஃபிங்கர் பிரிண்டை எடுத்தோம். ஆனா அமுதன் தான் இந்த கொலையை செஞ்சிருக்கான்ற எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அமுதன் ஏன் சார் சுரேஷை கொல்லணும்? சுரேஷ் லாஸ்டா என்கிட்ட பேசினதை வச்சு பார்த்தா ஒருவேளை சுரேஷ் சரண்டாகிறதா அமுதனுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். அப்புறம் சார், அந்த 7 ஸ்டார் ஹோட்டல் மேனேஜர் மகேஷோட ஃபிங்கர் பிரிண்ட் எதுக்காக எடுக்க சொன்னீங்க? எல்லாம் ஒரு சந்தேகத்தின் அடைப்பில் மட்டும்தாயா. மற்றபடி அவன் குற்றவாளியா இல்லைங்கிறனால கிடைக்கிற ப்ரூஃபை வச்சு தான் நிரூபிக்க முடியும். ஓகே சார். அப்புறம் சாமி, செக் போஸ்ட்ல நம்ம ஆளுங்களை அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. குற்றவாளிங்க 4 பேர்ல 2 பேர் செத்துட்டானுங்க. மற்ற 2 பேரையாவது உயிரோட பிடிச்சு கோர்ட்ல ஒப்படைக்கணும். இல்லைன்னு நம்ம சட்டை கலட்டிடுவானுங்க. எஸ் சார் என்று சல்யூட் அடித்தபடி வெளியேறினார் குமாரசாமி. தனது இருக்கையில் அமர்ந்த ராஜன் மேஜையில் இருந்த தண்ணீரை எடுத்து பருகிவிட்டு இருக்கையில் சார்ந்தவர் தனது கண்களை மூடினார். அவரது இதழ் மெலிதான புன்னகை உரித்தது. டே விசு, சுரேஷ் உன் பின்னாடி தானே வந்துட்டு இருந்தான். நான் பார்க்கலடா, பயத்துல ஓடி வந்தானா பின்னால திரும்பி பார்க்க மறந்துட்டேன். போடா, அவன் மட்டும் போலீஸ்ல மாட்டினா வையி, நம்ம செத்தோம். இப்ப என்னடா பண்றது? வேற வழியில நேரா வீட்டுக்கு போயிட்டு பாஸ்போர்ட் எடுத்துட்டு லண்டன் தப்பிச்சிட வேண்டியதுதான். இந்த அமளித்து முனிலாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் இங்க வருவோம். ஆனா நம்ம எப்படி வீட்டுக்கு போறது? அங்கதான் போலீஸ் இருக்குமே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு ரகசிய வழி இருக்கு. அதை எங்க அப்பா இல்லீகலா பொருட்கள் கைமாத்துறதுக்கு அதிகமா யூஸ் பண்ணுவாரு. ஆனா அங்க போகணும்னா மெயின் ரோட் போய் தான் போகணும். ஒருவேளை செக் போஸ்ட்ல போலீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இருப்பாங்க. அப்புறம் எப்படி நாம அங்க போறது? அதை நான் சொல்றேன். ஒரு பெண்ணின் குரல் கேட்கவும் அதிர்ந்து திரும்பிய இருவருக்கும் பயத்தில் 4 மேல் எண்ணத்தில் ஒட்டி கொண்டது. மாயா, ஆமா மாயாவை தான். நீ எப்படி நீ 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 என அவர்கள் அடிக்க ஹஹஹா என 2 பேரும் இப்படி அதிர்ச்சியா பாக்குறீங்க. எங்க இவ்வளவுதான் அப்பவே கொன்னு கிணத்துல போட்டுமே, எப்படி வந்தானு தானே? ஆமா, இல்ல இல்ல அமுதன், உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். வேர்த்து விழுந்த முகத்துடன் நின்றவர்களை என்ன என்பது போல் பார்க்க, நீயே உன் கையால விஸ்வநாதனை கொன்னுடு. வாட் என விஸ்வநாதன் கத்த, முடியாது என அமுதன் விஸ்வநாதன் இழுத்து கொண்டு ஓட ஆரம்பித்தான். பின்னால் திரும்பி பார்த்தபடி ஓடி வந்தவர்கள் எதன் மீதோ இழுத்துக்கொள்ள நிமிர்ந்து பார்க்க அலறியபடி வந்து பின்னால் விழுந்தனர். அவர்களுக்கு முன்னர் ஜன்னல் வழியே பார்த்த உருவம் இப்பொழுது இருவரின் முன்னால் வாயில் ரத்தம் ஒழுகியபடி நிற்க இருவரும் அரண்டு போயினர். அது மெல்ல மெல்ல நெருங்கி வர தூரத்தில் நழி ஒழுகிடும் சத்தமும் ஆந்தைகள் அலறும் சத்தமும் கேட்கவே இருவரது இதயமும் பன்மடங்கு வேகமாக துடித்தது. அந்த உருவம் மெல்ல மெல்ல முன்னால் நகர்ந்து வரவும் உச்சக்கட்ட பயத்தில் அமுதன் ஒரு பக்கமாக தெரிந்து ஓட விஸ்வநாதன் ஒரு பக்கமாக ஓட ஆரம்பித்தார். இனி இவர்களின் பாதை என்றும் இணையப் போவதில்லை என இருவரும் அறியவில்லை. யார் வந்தால் என்ன, யார் செத்தால் எனக்கு என்ன என்பது போன்ற வழக்கம் போல இயங்கிக் கொண்டிருந்தது 7 ஸ்டார் ஹோட்டல். அங்கு அமர்ந்திருந்த சிலருக்கு மதுபானத்தை வழங்க சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த குளிர்ந்த நீரை எடுத்து அருந்தினான் மகேஷ். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் மகேஷ், ஒரு நிமிஷம், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். அங்க வந்துடுங்க என்று விட்டு ஹோட்டலுக்கு வெளியே இருந்த பார்க்கில் சென்று அமர்ந்தார் இன்ஸ்பெக்டர் ராஜன். தண்ணீரை கூட மல்லு கட்டி விழுங்கியவன் தயக்கமாய் நிற்க, என்னடா யோசனைலாம் பலமா இருக்கு என்றபடி மகேஷிற்கு அருகில் வைக்கப்பட்ட தண்ணீர் கிளாஸை கையில் எடுத்தான் திலீப். ராஜன் சார் இங்க வந்தாரு. என்ன? அவர் என்கிட்ட தனியா பேசுன்னு சொல்றாரு. அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ? தெரியலடா. இப்ப என்ன பண்றது? பாப்போம். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நம்ம கிட்ட இப்படி சாஃப்டா நடந்திருக்க மாட்டாரு. எனக்கு பயமா இருக்கு மகேஷ். எல்லாம் தெரிஞ்சுதானே இறங்கணும். நடக்கிறது நடக்கட்டும். எவ்வளவு தூரம் போகுது பாப்போம். சரி, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். இதுக்கு மேல அவரை வெயிட் பண்ண வச்சா சந்தேகம் வந்துடும். ராஜனின் பின்புறமாக வந்தவன் சார் என்னை நிற்க, வாங்க மிஸ்டர் மகேஷ், எப்படி உட்காருங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஏன் அவசரப்படுறீங்க? நம்ம பொறுமையா பேசலாம். மகேஷ் தயங்கியபடியும் அவர் முன் அமர, என்ன மகேஷ், 7 ஸ்டார் ஹோட்டல்ல ஏசி எதுவும் இல்லையா? நிறையவே இருக்கு சார். அப்புறம் உங்க ட்ரெஸ் எல்லாம் வேர்த்து கொட்டி நனைஞ்சிருக்கு. திருக்கிட்டு தனது சட்டையை பார்த்து ஒரு நிமிடம் யோசித்தவன், அப்படிலாம் இல்லை சார், தண்ணி கொட்டிடுச்சு. ஓ, நல்ல பதில் சொல்றீங்க. இதை கேட்கவா சார் இவ்வளோ தூரம் வந்தீங்க? இல்லை இல்லை மிஸ்டர் மகேஷ், எனக்கு ஒரு சந்தேகம். அதை தெளிவுபடுத்தத்தான் நான் இங்கே வந்தேன். ராஜனின் பேச்சு மகேஷுக்கு கடுப்பை தர, என்ன சார் என சற்று வெறுப்பாகவே வந்து விழுந்தது வார்த்தை. மகேஷின் வெறுப்பிற்கு ராஜன் சிறு புன்னகையை பதிலாக தந்தார். ராஜனை ஆழ்ந்து பார்த்தவனுக்கு உள்ளுக்குள் சற்றும் பயம் வந்தது. சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு, மிஸ்டர் மகேஷ், நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரடியாவே கேட்கிறேன். கனடா ரிட்டர்ன்ஸ் எம்பிபிஎஸ் டாக்டருக்கும் அவரோட ஃப்ரெண்ட் திலீப் சாரி ராகுல் ஐபிஎஸ்க்கும் 7 ஸ்டார் ஹோட்டல்ல என்ன வேலை? குப்பென்று வியர்த்தது மகேஷுக்கு. சார், அது சொல்லுங்க டாக்டர், உங்க லெவலுக்கு இங்க மேனேஜரா வேலை பார்க்க வேண்டிய காரணம் என்ன? நீ எதையும் நீங்க என்கிட்ட மறக்க முடியாது. உச்சக்கட்ட அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் மகேஷ். பதில் வார்த்தை என்ன பேசுவது என்றே மறந்து போனது மகேஷுக்கு. மகேஷை பார்த்தவர் அவன் பதிலை ஆவலோடு எதிர்பார்த்தார். டாக்டர், நீங்க எதுக்கு இங்க மேனேஜரா வேலை பார்க்குறீங்க?
ராஜன் சார், உங்களுக்கு எப்படி இது? உங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் சொல்லட்டா? உங்களுக்கு செத்துப்போன மாயாக்கும் 1 வருஷத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. நான் சொல்றது சரிதானே? எச்சில் விழுங்கியவன் ராஜனையே பார்த்திருக்க, என்ன பகேஷ் பதில் எதுவும் சொல்லாமல் இருக்கீங்க? நான் சொல்லப் போகும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்க போகுது. ராஜனையே பார்த்தவன் இதுக்கு மேல என்ன தெரியணும் என்று இருந்தது. ராகுல் மாயாவோட அண்ணன் இல்லையா? அவன் ஏன் கிடைச்ச வேலையை வேணான்னு சொல்லிட்டு போகணும்? சார், அது வந்து லுக் மகேஷ், எனக்கு எல்லாமே தெரியும். வருணை கொன்னதும் நீங்க தானே தெரியும். ஸோ நீங்களே உங்க வாயால ஒத்திக்கிட்டா நல்லா இருக்கும். இல்லைன்னா என்னோட விசாரணை வேறு மாதிரி இருக்கும் என எச்சரித்தார். இதற்கு மேல் மறைக்க ஒண்ணுமில்லை என நினைத்தவன் நீந்துண்ட ஒரு பெருமூச்சு விட்டு தங்களது கதையை சொல்ல ஆரம்பித்தார். மாயாதேவி, நான் அவளை தேவின்னு தான் கூப்பிடுவேன். தேவி ரொம்ப நல்ல பொண்ணு சார். பல கனவுகளோட தன்னோட கல்லூரி வாழ்க்கையில காலடி எடுத்து வைத்த தேவதை. அவள் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது தான் முதல் தடவை அவளை பார்த்தேன். நான் கனடாவில் தான் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணேன். இங்கே உள்ள ஒரு பெரிய பெரிய ஆளுங்க ஹார்ட் சர்ஜரிக்கு என்ன தான் கூப்பிடுவாங்க. பிகாஸ் நான் பெஸ்ட்டுன்னு அவங்களுக்கு தோணியிருக்கலாம். அன்னைக்கு நான் அவசரமாக ஒரு கேஸ் விஷயமா தான் இங்கே வந்தேன். அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் வச்சு தேவியை பார்த்தேன். பார்த்தப்பவே அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே என்னோட அம்மா அப்பாவை வச்சு அவள் அப்பா அம்மா கிட்ட பேசினேன். அவங்க பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு. கனடாவில் விட்டு வந்து நான் இங்கே ஒர்க் பண்ணணும்னா நான் ஓகே சொல்லிட்டேன். எங்கள் வீட்லேயும் ஓகே சொல்லி 1 இயர் கழித்து மேரேஜ் வச்சுக்கலான்னு பேசி என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு நான் கனடா கிளம்பிட்டேன். மாயாவுக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இருந்ததா மகேஷ்? அவள் பெருசாக எதுவும் முகத்தில் காட்டலை. ஆனால் என்னை கல்யாணம் பண்ணிக்க அவளுக்கு சம்மதம் தான். அதை அவள் கண்ணில் பார்த்தேன். வழக்கமாக பொண்ணுங்க மாதிரி தான் ரியாக்ட் பண்ணான். அப்புறம் எப்படி வருணராஜன் என்னை யோசனையாக இழுக்க, என் மேலேயும் தப்பு இருக்குது சார். அவள் என்கிட்ட எதிர்பார்த்தது எல்லாம் தினமும் ஒரு தடவையாவது கால் பண்ணி அன்பாக பேசணும் தான். ஆனால் நான் என்னோட வேலை பிஸியில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கால் பண்ண முடிஞ்சது. மீறி போனால் அவள் கால் பண்ணால் நான் தூங்கிட்டு இருப்பேன். நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கால் பண்ணும்போது அவள் தூங்கிட்டு இருப்பாள். கால் பண்ணுறது வாரத்துக்கு ஒரு தடவைன்னு மாறி மாதத்துக்கு 2 தடவை அப்படின்னு ஆச்சு. சில நேரம் சண்டை போடுவாள். சில நேரம் கோவமாக கால் அட்டன் பண்ண மாட்டான். நானும் இன்னும் 6 மாதத்தில் நேரில் போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு இருந்துட்டேன். இதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. அதுக்கப்புறம் ஒரு தடவை கால் பண்ணும்போது பட்டுப்படாமல் பேசினான். எனக்கு அது பெருசாக தெரியல. நிஜமாவே என் மேலே கோவம்னு நினச்சேன் என கண் கலங்கினான். சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு அவனே தொடர்ந்தான். கொஞ்ச நாள் இப்படி தான் தொடர்ந்துச்சு. 6 மாதத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 24 நைட்டு 10 மணி இருக்கும். நான் அவளுக்கு கால் பண்ணேன். அவள் எடுக்கல. மறுநாள் ரிங் போகவே இல்லை. அவங்க அப்பா அம்மாவையும் தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணேன். அவங்களும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு வாரம் இதே நிலையில தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியல. என்னோட ஃப்ரெண்டு கணேஷை வர வச்சு என்னோட பேஷண்ட்ஸை பார்த்துக்க சொல்லிட்டு அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி இங்கே வந்து சேர்ந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவள் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான்னு. அவங்க அப்பா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். என்னாலையும் அழுகிறத தவிர வேற எதுவும் செய்ய முடியல. நீங்களே சொல்லுங்க சார், காணாமல் போயிட்டானா தேடலாம். இன்னொருத்தரை விரும்பி போனவங்கள கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு வந்து மேரேஜ் பண்ணுறது தப்பு தானே? கண்டிப்பாக தப்பு தான். நானும் அதைத்தான் சார் செஞ்சேன். மன்னிப்பு தண்டனை விட கொடிய வழியை தரும். நானும் அவளை மன்னிச்சுட்டு தான் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எத்தனை பேரோட கேள்விக்கு பதில் சொல்றது? எனக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு சார். கனடா போனாலும் பதில் சொல்லணும். அதனால வேற வழி இல்லாம நான் இங்கேயே இருந்தேன். அப்புறம் 1 வீக் கழிச்சு அவ செத்துட்டதா சொன்னாங்க. நான் அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு இருந்தேன். ஆனா அவ செத்து போவான்னு கனவுல கூட நான் நினைக்கல என முகத்தை கைகள் புதைத்து கதறினான். அப்புறம் நான் சொல்றேன் சார் என ராஜனுக்கு பின்னால் இருந்து ராகுலின் குரல் வந்தது. திரும்பி ஆச்சரியமா அவனை பார்த்தா என் தங்கச்சி உடம்பு அழுகி பொண்ணில் தான் கிடைச்சது. அம்மா அப்பா பார்க்க வட முடியாதுன்ட்டாங்க. அவ என் பொண்ணே இல்லைன்னுட்டானுங்க. அவளோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மாயா குரூயலா 4 பேர் ரேப் பண்ணி கொண்டு இருக்கானுங்கன்னு. இதுல முழுக்க முழுக்க அவளோட தப்பு தான். யார் என்னன்னு தெரியாம காதலிக்கிற பேர்ல அவன் கூப்பிட்ட இடத்துக்கு இவன் ஏன் போகணும்? இந்நேரம் மகேஷோட மேரேஜ் ஆகி சந்தோஷமா இருந்திருப்பா. நாங்களும் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டோம். அப்படின்னா நீங்க நினைக்கிற சரிதான் சார். வருண் சுரேஷ் 2 பேரையும் கொண்டது நாங்க தான். அமுதன் விஸ்வநாதன் கொல்ல போறதும் நாங்க தான். அடுத்த நொடி ராகுலின் கன்னத்தில் ராஜனின் வீரர்கள் பதிந்து சிவந்தது. இவ்வளவு திமிராடா உனக்கு? எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஒரு போலீஸ்காரங்கிட்டே கொலை பண்ணது நாங்க தானும் சொன்னது இல்லாம திரும்பவும் 2 பேரை கொல்ல போறோம்ப? அவனுங்க என்ன அவ்வளோ நல்லவனுங்களா சார்? அவனுங்களை எதுக்கு விட்டு வைக்கணும்? அவங்கள விட்டா இன்னும் பல பொண்ணுங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சிடும். முட்டாள்தனமா பேசாதீங்க டாக்டர். இவங்களை தண்டிக்க சட்டம் இருக்கு. எது சார் உங்க சட்டம்? ஹஹஹா. எது 10 நாள் உள்ள வச்சுட்டு விசாரணை நடத்தி 11 நாள் ஜாமீன் கொடுத்து வெளியே அனுப்புறதா? அந்த 10 நாள் பணத்தை கொடுத்து சம்மந்தப்பட்ட பொண்ணை விபச்சாரியாவும் இவங்க நல்லவங்களாவும் மாற்றி எழுதி ஈஸியாக வெளியே வந்துடுறானுங்க. எத்தனை நியூஸ் டிவிலையும் பேப்பர்லையும் பார்க்குறோம். ஆந்திரா போலீஸ் பார்த்தீங்களா? ஒரு பொண்ணை ரேப் பண்ணி எரிச்ச 4 பேரையும் அதே இடத்துல என்கவுண்ட்ல சுட்டு தள்ளிட்டாங்க. அதே மாதிரி உங்களால் செய்ய முடியுமா? ராஜன் அமைதியாக யோசித்தார். என்ன சார் பதில காணோம்? அதுக்கெல்லாம் எங்களுக்கு மேலிடத்துல அனுமதி கிடையாது. போலீஸ் என்கிறதுக்கு தமிழ் அர்த்தத்தையே எல்லாரும் மறந்துட்டீங்க. காவலர். இதுக்காச்சும் அர்த்தம் தெரியுமா? எங்களையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறதா சார் உங்களோட வேலை. அதை விட்டுட்டு பல பேர் பணக்காரங்களோட வாட்ச்மேனாக தான் சார் வேலை பார்க்குறாங்க. தன்னிச்சையாக முடிவெடுக்கணும் சார். நல்லது எது கெட்டது எதுன்னு. நீங்கள் எல்லாரும் சரியாக இருந்தால் நாங்கள் ஏன் சார் சட்டத்தை கையில் எடுக்க போகிறோம்? எங்களை என்ன டாக்டர் சொல்கிறாங்க? அவனுங்க சொல்கிற வேலையை
வேலையே செய்யலனா எங்களை ஒழுங்காக டியூட்டி பார்க்க முடியாது. ஏகப்பட்ட சஸ்பென்ஸ், ஏகப்பட்ட டிரான்ஸ்ஃபர். ஒழுங்காக வேலை செய்கிறவனு மற்றவன் வீணடிச்சிடான். உங்கள் நிலைமையும் இப்படின்னா சாமானிய மக்களுக்கு நீதி கிடைச்சிடுமா சார்? இல்லை என தலை குனிந்தார். அப்போ எங்கள் கூட சேர்ந்துக்கோங்க. உங்கள் மனசாட்சிக்காவது நேர்மையா இருங்க சார். நீண்ட நேரம் யோசித்து விட்டு தனது தொப்பியை கழட்டியவர் இருவருக்கும் கை கொடுத்தார். சமூகத்தில் விஷச்சொடிகளை களையெடுக்கும் உங்களோட உன்னத பணியில் இனி இந்த ராஜனும் துணை இருப்பான். ராஜன் சார், நீங்களே எங்களுக்கு உதவி பண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நாங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணும் என மகேஷ் கூற, ராஜன் என்ன என்பது போல் பார்த்தார். தனது போனை எடுத்துக்கொண்டு தூரமாக சென்றவன் யாரிடமோ பேசிவிட்டு திரும்ப வந்தான். என்ன சொல்ல போறீங்க மகேஷ்? 5 மினிட்ஸ் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் அங்க என ராகுல் கை காட்ட திரும்பி பார்த்த ராஜன் வாயெடுத்து நின்றார். புதைக்கப்பட்ட இடத்தில் இன்னொரு புல் கூட முளைத்திருக்கும் என நினைக்கப்பட்டவள் பூக்குவியலை ஒன்றாக சேர்த்து செய்த பதுமை போல் நடந்து வந்தாள். அதே முகம், அதே தேஜஸ், அவளேதான் மாயாதேவி. நீ எப்படி உயிரோட? நான் சொல்றேன் சார் என்ற மகேஷ். சார், இது சாரா, சாஃப்ட்வேர் இன்ஜின், மாயாவோட சிஸ்டர். வாட், இவங்களை எப்படி நான் மிஸ் பண்ணேன்? உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை சார். ஏன்னா சாரா மாயாவோட சிஸ்டர்னு அவங்களோட அப்பா அம்மாவுக்கே தெரியாது. இது எப்படி சாத்தியம்? எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னையும் மாயாவும் தவிர 3ஆவதா பிறந்தவ தான் சாரா. வறுமையின் காரணமாக முகம் தெரியாத ஒரு குடும்பத்துக்கு சாராவை தத்து கொடுத்துட்டாங்க என்றான் ராகுல். மாயா செத்து 4 மாதம் கழிச்சு ஒரு ஹார்ட் சர்ஜரிக்காக திரும்பவும் நான் இங்கே வந்தேன். அப்போதான் அந்த பேஷண்ட் சாராவோட அப்பான்னு தெரிஞ்சது. அவர் சாகிறதுக்குள்ள அவர் பொண்ணை உரிய இடத்துல சேர்த்துடணும்னு சாராவோட குடும்பத்தை பற்றி என்கிட்ட சொன்னப்போ எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. இதை பற்றி பேசுறதுக்காக நான் சாராவை பார்க்க போனப்போ தான் என்னால் என்னையே நம்ப முடியல. என்னோட மாயாவே உயிரோட நிற்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு சில வார்த்தைகள் பேசும்போதே 2 பேரும் என்னைக்கும் வேற வேறதான்னு புரிஞ்சது. என்னை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு மாயா சாவுக்கு நியாயம் என்னன்னு எல்லா உண்மையும் சாரா கிட்ட சொல்லி உதவி கேட்டேன். அவங்களும் செய்கிறதா ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா வருண் மாமா மிரட்டும் போது நான் அவரோட ஃபோன் லைனில் தான் இருந்தேன். என்கிட்ட அவர் கம்ப்ளைண்ட் தரக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாரு. அதுக்காக தான் அவனுங்க 4 பேரையும் பயமுறுத்தி உண்மை அவனுங்கள வயலை ஒத்துக்க வைக்க முயற்சி பண்ணும். எங்களுக்கு முதல்ல அவனுங்கள கொல்லணும்னு எந்த ஐடியாவும் இல்லை. அவனுங்க செத்து போன மாயா தான் பேயா வந்து பயமுறுத்துறான்னு நம்பி மந்திரவாதி தேடி போகிறது தெரிஞ்சு அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் அங்கே போனோம். அவரும் எங்களுக்கு உதவி செய்யறதா ஒத்துக்கிட்டாரு. அவனுங்கள செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகணும்னு அவர் சொல்லியும் அவனுங்க திருந்தலை. அதனால தான் கொல்ல வேண்டியதாக ஆயிடுச்சு. இதெல்லாம் சரி, எப்படி எந்த தடையும் இல்லாமல் கொலை செய்ய முடியும்? கார்டியாக் ஸ்பெஷலிஸ்ட் சார். ஒரு இதயத்தை எப்படி துடிக்க வைக்கணும்னு தெரிஞ்சு எனக்கு அதே இதய துடிப்பை சத்தமில்லாமல் எப்படி நிறுத்தணும்னு தெரியும். ராகுலோட ஐபிஎஸ் மூலம் வருணுக்காக வரவழைக்கப்பட்ட ஸ்பெஷல் மருந்து. அப்புறம் கொஞ்சம் ஹேக்கிங், அது சாராவோடது. கேமரா ஹேக் பண்ணி அதிகபட்சமாக 1 மினிட் நாங்கள் அந்த இடத்த கிராஸ் பண்ணுற நேரம் மட்டும் கட் பண்ணுவோம். அப்போதான் யாருக்கும் சந்தேகம் வராது. ராகுல் போலீஸ் எப்படியெல்லாம் சந்தேகப்படுவாங்களோ அந்த வகையில் யோசிச்சு அதில் எல்லாத்தையும் எங்கள் 3 பேர் மேலேயும் சந்தேகம் வராமல் பார்த்துப்பான். சூப்பர், இந்த சின்ன வயசில் பக்காவாக பிளான் பண்ணியிருக்கீங்க. என்ன பண்ணி என்ன சார், நீங்கள் தான் எங்களை கண்டுபிடிச்சிட்டீங்களே என சலித்து கொண்டான் ராகுல். எல்லா நேரமும் உன்னால் போலீஸ் மாதிரி யோசிக்க முடியாது ராகுல். மாயா பற்றி உங்கள் வீட்டில் விசாரிக்க போனப்போ தான் எதிர்ச்சியாக உன்னோட ஃபோட்டோவை பார்த்தேன். உங்கள் அப்பாவும் நீ ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டு தங்கச்சியை கொண்டவங்கள ஒன்றும் பண்ண முடியலன்னு இந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு உன்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனதாக சொன்னார். அப்புறம் மகேஷ், வருண் டெட் உங்களை அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். ஃபாரன்சிக் டாக்டர் உங்ககிட்ட எப்போ டாக்டர் கனடா போக போகிறீங்கன்னு கேட்க அதுக்கு நீங்கள் பதில் சொன்ன ஒரு நிமிஷம் நின்று உங்களை திரும்பி பார்க்க வச்சுது. மகேஷ் யோசிக்க, ஞாபகம் வரலையா டாக்டர்? சொல்கிறேன், முடிக்க வேண்டிய காரியம் இன்னும் 3 இருக்குது. அது வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன். எனக்கு இருந்த டென்ஷனில் நான் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் என்னைக்கு உங்களை ஹோட்டலில் பார்த்தேனோ அப்போவே எனக்கு உங்கள் மேலே டவுட் வந்துடுச்சு. உங்களை பற்றி இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் சுரேஷ் ஃபோனில் இருந்த கால் வச்சு அவனை தேடி போகும்போது நீங்கள் கிராஸ் ஆனதை நான் கவனிச்சிட்டேன். எனிவே சார், எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. சரி, அடுத்தது உங்கள் பிளான்? விஸ்வநாதன் என ராகுல் கூட. ஓகே, நீங்கள் அவனை கவனிச்சுக்கோங்க, நான் போய் கேஸை கவனிச்சுக்கிறேன். இவனை மாதிரி மிருகங்களுக்கு இதுதான் சரியான முடிவு என தன் தொப்பியை தலையில் சரியாக மாட்டி முழு திருப்தியுடன் ஸ்டேஷன் நடந்தார். அமுதன் சுற்றி முற்றி பார்த்தான். வழி தவறி எங்கோ வந்துவிட்டான் என அவனுக்கு நன்றாகவே தெரிந்தது. காலையிலிருந்து நிற்காமல் ஓடியதால் உடல் சோர்வும் பசியும் தாகமும் சேர்ந்து வாட்டி எடுத்தது. தண்ணீரை தேடிய அமுதன் கடந்த 4 மணி நேரமாக அலைந்து கொண்டிருந்தான். ஏற்கனவே வெளிச்சம் சற்று குறைவாக தான் இருந்தது. தற்போது இன்னும் சில மணி நேரங்களில் இரவு வரை இருந்தது. விஸ்வநாதனுக்கு தண்ணீர் மட்டும் கிடைக்க அதனை பருகி தன் பசியை போக்கி முயற்சி கொண்டிருந்தான். தண்ணீரை கையில் அள்ளி எடுத்தவன் நீரில் மாயாவின் பிம்பம் தெரியவும் திடுக்கிட்டு எழுந்தான். திரும்பி பார்த்தவனுக்கு வியர்த்து கொட்டியது. அவள் அருகே மகேஷ் மண்வெட்டியுடன் நிற்க கையில் கட்டையுடன் ராகுல் நின்றிருந்தான். ஏ மாயா, நீ இன்னும் சாகலையா? மகேஷ், நீ எப்படி இங்க? எஸ், நான் தான். ஒரு சின்ன திருத்தம், நான் சாரா. வாட்? இன்னொரு விஷயம், இப்போ நாங்கள் உன்னை கொல்ல போகிறோம். விஸ்வநாதன் புரியாமல் விழிக்க மகேஷ் மண்வெட்டியுடன் அவனை நோக்கி மண்வெட்டியுடன் நகர்ந்தான். அதை பார்த்த விஸ்வநாதன் பயத்தில் பின்னோக்கி நகர்ந்து கொண்டு, என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனி அவனுங்களுக்காக சேர மாட்டேன். இனி எந்த பொண்ணையும் தப்பா மார்க்கெட்டேன். மாயா, என்னை விட்டுட்டு சொல்லு ப்ளீஸ்.
அவள் சாரா என கூறியும் சாராவின் தோற்றம் அப்படியே மாயா போல இருப்பதனால் குழம்பிவன் மாயா என்றே புலம்பினான். எங்க அக்காவும் இப்படித்தானே கெஞ்சியிருப்பா. கல்யாணம் ஆக வேண்ட பொண்ணுடா, எப்படிலாம் வாழ கனவு கண்டிருந்தாளோ என சாரா விம்மினாள். சாரா இவ்வாறு சொல்லவும் மகேஷுக்கு மனது பாரமானது. கண்களும் கண்ணீரை பிழிய காத்திருந்தது. வழிகள் ஒன்றிணைந்து கோபமாய் மாற, என்னோட மாயாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்களடா. எவ்வளோ ஆசையோட ஊருக்கு வந்தேன், எல்லாத்தையும் மண்ணள்ளி போட்டுட்டீங்களா. ஏன்டா அப்பாவி பொண்ணுங்க வாழ்க்கையில் விளையாடுறீங்க. சாரி சாரி மகேஷ், நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். இனி அப்படி செய்ய மாட்டேன், என்னை விட்டுடுங்க தயவு செஞ்சு. இந்த காட்டுல இருந்து என்னை வெளியே கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுனாலும் என்னால் தர முடியும். பணமாவும் பணத்தை வச்சு என்னோட காதலியை உயிரோட திருப்பி தர முடியுமா? இந்த நிக்கிறானே ராகுல், அவனோட தங்கச்சி அவனால உயிரோட கொண்டு வர முடியுமா? பாசத்தால பின்னி பணிஞ்சு கிடக்குறோமடா. எங்களால தாங்கிக்க முடியல மனவேதனையா இருக்கு. உங்க கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக எங்களோட வாழ்நாள் சந்தோஷத்தை கெடுத்துட்டீங்க. நீங்க எல்லாரும் இனி வாழணுமா? இந்த சமூகம் ஏற்குமா? உங்களெல்லாம் கேட்க ஆள் இல்லைன்னு தானே இவ்வளோ தைரியமா பல பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிச்சு அவங்கள மண்ணோட புதைச்சிங்க. இனி உங்களுக்கு அந்த நிலைமை தான். நீ செத்து கூட யாருக்கும் தெரியாம பண்ண போறேன் என்றவன் கையில் இருந்த மண்வெட்டியால் விஸ்வநாதன் தலையில் தாக்கினான். விஸ்வநாதன் அலறியபடி கீழே விழ அவனின் கைகளை கட்டிய மகேஷ் அவனுக்கு ஏதோ ஒரு ஊசியை போட விஸ்வநாதன் அலறினான். வலிக்குதாம், நல்லாவே வலிக்கும். நீ சாகறதுக்குள்ள இது ஒன்று 1000 தடவை சாகடிக்கும். உன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் இப்படிதான் செத்தானுங்க. இன்னும் 1 மணி நேரத்துல நீ சாக போற. மாயாவுக்கு கடைசி நேரத்துல இப்படிதானே இருந்திருக்கும். ஒரு பொண்ணு கூட பார்க்காம நீங்க எவ்வளவு கொடூரமா செஞ்சிருக்கீங்க. சே. சாரா, ராகுல், இவனை தூக்கி அந்த குழியில போடுங்க. நாய் நரிக்கு கூட இவன் கிடைக்கக்கூடாது. மகேஷ் இவ்வாறு கூறவும் விஸ்வநாதனும் உயிரோட வழியில் கத்தி கொண்டிருக்கும் போதே சாராவும் ராகுலும் விஸ்வநாதை தூக்கி குழியில் போட்டு மண்ணை கொட்டி மூடினர். என்ன சார் நீங்க இவ்வளோ அலட்சியமா பதில் சொல்றீங்க? எங்க பிள்ளைங்களை எங்க சார் என அமுதனின் அப்பா கோவமாய் கேட்க, அதை தான் சார் உங்ககிட்ட கேட்கணும். அவங்க நாங்க வலைவீசி தேடிட்டு இருக்கோம். எங்கேயோ தப்பிச்சிட்டானுங்க ராஸ்கல்ஸ் என்று விட்டு கான்ஸ்டபிள் பக்கம் திரும்பி, யோ குமாரசாமி, இந்த அமுதன் தான் சுரேஷை கொண்டுட்டு தப்பிச்சு போயிட்டான். அந்த விஸ்வநாதன் என்ன ஆனான்னு தெரியல. அநேகமா அவனையும் அந்த அமுதன் கொன்னு இருப்பான்னு நினைக்கிறேன். அவனை உயிரோடவோ இல்ல பொணமாவோ பிடிக்கிறதுக்கு ஆர்டர் வந்திருக்கு. நம்ம டீமை ரெடியா இருக்க சொல்லு. பிள்ளைங்களை பெத்து பொறுக்கியா வளர்த்துக்கொண்ட இதுக்கு மேல நான் பேச விரும்பல. அமுதன் அப்பா மற்றும் விஸ்வநாதின் அப்பா இருவரும் ராஜனின் பதினால் வெறுப்படைய தாய்மார்கள் இருவராலும் தங்களின் மகன்களின் செயலை எண்ணி கண்ணீர் மட்டுமே விட முடிந்தது. ஸ்டேஷனில் போடப்பட்ட பெஞ்சில் இடிந்து போய் அமர்ந்திருந்த பெற்றோர்கள். மீடியாக்கள் பேட்டி எடுக்க போட்டி போட ஒரு சில மணி நேரங்களே 4வருக்கும் எதிராக புகார்கள் குவிந்தன. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையிலும் அமுதன் மற்றும் விஸ்வநாதனுக்கு முன்ஜாமீனும் தயாராகிவிட்டிருந்தது. டிவிக்களில் இதுவே முதன்மை செய்தியானது. ராஜன் எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை. தன் கடமை என்னவென்பது அவருக்கு நன்றாகவே தெரிந்தபடியால் அதன் வழியிலே நடந்தான். குற்றவாளிகள் இருவர் மரணத்திற்கும் நிலையில் மற்ற இருவரை தேடி போலீசார் ஜீப்பில் கிளம்பினர். குறிப்பிட்ட இடத்திற்கு மேல் வாகனத்தை செலுத்த முடியாமல் சிரமப்பட்டனர். வாகனத்தை நிறுத்திவிட்டு கால்நடையாக ஆளுக்கொரு திசையில் பயணித்தனர். ராஜன் மற்றவர்களை வேறு பக்கம் திருப்பிவிட்டு ஏற்கனவே அமுதன் தப்பிச் சென்றதாக மகேஷ் கூறிய திசையில் அவர் பயணித்தார். சிறிது தூரத்தில் அமுதன் மயங்கி கிடப்பது போல் தெரிய முகமலர்ச்சி அடைந்தவர் விறுவிறுவென அவ்விடம் நோக்கி சென்றார். சுற்றுமுற்றிலும் பார்த்து, மகேஷ், சாரா, ராகுல் இருக்கீங்களா? எதிர்பதில் வராதால் அமுதனை திருப்பி எத்தனைக்கும் சமயம் அவர் தலையில் கண்ணீர் என்ற சத்தத்துடன் மரக்கிளை ஒன்று மோதியது. தலையை பிடித்து கொண்டு நிமிர்ந்து பார்த்தவர் எதிரே அமுதன் நிற்கவும் குழம்பி போய் கீழே பார்க்க கீழே கடந்தவன் உணங்கியபடி திரும்பினான். ராகுல், ராகுல், என்னாச்சு என தலையை பிடித்து கொண்டே கத்த முடியாமல் கத்தினார். என்ன இன்ச்சு, வலிக்குதாம்? இப்படிதானே என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வலிச்சிருக்கும். அது என்னடா போலீஸ், நீ கொலைக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ற, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் நான் செட்டில் பண்றேன். என்ன இந்த கேஸ் இருந்து சுவடு தெரியாம ஆக்கிடும். என்ன யோசிக்கிற? அப்போ யாரை மாட்டுவினான்னு பாக்குறியா? ஒரு நிமிஷம் என்று விட்டு எங்கோ சென்றான். ராஜன் தலையில் அடிபட்டதால் வழியில் உழன்றான். தலையில் தனது கர்ச்சிப்பை எடுத்து கட்டி கொண்டவர் ராகுலை எழுப்ப முயன்றான். சம், என்ன இன்ஸ், நீ இவ்வளோ தூரம் நான் சொல்லியும் கேட்காம கடைசியில் உன்னையும் கொல்ல வைக்கிற. அமுதன் குரல் கேட்டு திரும்பினார் ராஜன். அமுதன் திடக்காத்திரமாய் நின்றிருக்க அவன் கைகள் கட்டப்பட்ட நிலையில் முகம் முழுவதும் இரத்த துளியுடன் மகேஷ் துவண்டு போய் நின்றான். கையில் இருந்தவனை இழுத்து கீழே தள்ளினான் அமுதன். பதறிய மகேஷை எழுப்பிய ராஜன் மூளையில் ஏதோ ஊதித்திட சுற்றுமுற்றும் ஏதோ தொடினான். ராஜன் தேடுவது என்னவென அமுதனுக்கு நன்றாகவே தெரிந்தது. கவலைப்படாத இன்ஸ், இப்பவே அவரை பத்திரமா தான் இருக்கா. என்னோட இறையா நீங்க 3 பேரும் இருக்கும்போது அவளை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அவளுக்கு நான் வேற தண்டனை கொடுக்க போறேன். அப்படியே மாயாவை திரும்பவே உயிரோட வந்த மாதிரி இருக்கா. என்ன அழகு! அமுதன் இவ்வாறு சொல்லவும் மகேஷின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. மகேஷ் பல்லை கடிக்கவும் மகேஷை பார்த்த அமுதன் மகேஷின் முதுகில் மிதித்தான். எடா நாயே, இந்த நிலைமையில இவ்வளோ கோவம் வருதா உனக்கு? எப்படி மாயா பேயா வந்தாலாம்? எவ்வளோ தெளிவான திட்டம். அதுக்கு இந்த போலீஸ்காரனும் உடந்தேன். இல்லை, எனக்கு அப்பவே டவுட்டாக இருந்துச்சு.
பேயெல்லாம் வந்து பழி வாங்குமான்னு. இந்நேரம் உலகத்துல நடக்க தப்பெல்லாம் குறைஞ்சிருக்கணும்ல. அருகில் கிடந்த பையை எடுத்து கொட்டியவன், வெறும் இந்த ஹாலோகிராம் டெக்னாலஜியும் இந்த ஓட்டல் லேப்டாப்பையும் வச்சுட்டு எங்களை எவ்வளோ தூரம் பயமுறுத்திருக்கீங்க. மகேஷின் சட்டையை பிடித்தவன், சொல்லுடா நாயி, அன்னைக்கு உன் கழுத்தை நெரிச்சப்பதான் என்னோட ரேகையை எடுத்த, சொல்லுடா. மகேஷ் சிரிக்க, நினைச்சேன்டா, அன்னைக்கே என்ன கொண்டு இருந்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் இழந்திருக்க மாட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் துடிக்க துடிக்க அடிச்சு கொண்டுட்டு என்னோட ரேகையை போலியா ரெடி பண்ணி என்னை சிக்க வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. இப்போ பரவாயில்ல, உங்கள் கொலை பண்ணிட்டு இதோ அவளையும் கொலை பண்ணிட்டு ஒரு வழியை நான் சரண்டர் ஆகிறேன். ஒரு கொலை செஞ்சாலும் அதே தண்டனை தான், பல கொலை செஞ்சாலும் அதே தண்டனை தான். இருந்தாலும் பணத்தால் சாட்சியால் என்னால் விலை கொடுத்து வாக்க முடியும். ஆனால் இப்போ அனாமத்தா நீங்கள் தான் சாக போறீங்க என்றவன் கோபத்தில் மகேஷை மீண்டும் உதைக்க வர, இம்முறை ராஜன் அமுதன் காலை தடுத்து பின்னே தள்ளி விட்டான். நீ தப்பு மேலே தப்பு பண்ணுற அமுதன், உன் வயசுக்கு நீ இப்படி வாழ வேண்டிய பையன். ஏன் தவறானு போற? பொண்ணுங்களை இப்படி துன்புறுத்துற அளவுக்கு உங்கள் எண்ணங்கள் ஏன் வக்ரமானது? டே, நீ யாரா எனக்கு புத்தி சொல்ல? என்னோட அப்பாவே இதெல்லாம் கண்டுக்கிறதுல உனக்கு என்ன வந்துச்சு? நான் உன் அப்பனுக்கே அப்பன்டா, நான் போலீஸ்காரன்டா. உன்னை மாதிரி அயோக்கியனை தட்டி கேட்க எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு என்று விட்டு கையை முறுக்கியபடி முன்னே வர, அவருக்கு பின்னால் மகேஷும் ராகுலும் எழுந்து நிற்க அமுதன் ஒரு நிமிடம் ஆடிப்போனான். ராஜன் முன்னே வர அவனுக்கு பின்னால் வந்த மகேஷையும் ராகுலையும் பார்த்த அவன் பயந்து நிற்க, என்னடா போலீஸ் வேலையில் கூட நான் முழுமையாக திருப்தி அடையல. உங்களை மாதிரி பாவிங்களை அழிச்சிட்டேன்னு நான் நிம்மதியாக இருப்பேன். யோ, என்னைய நாங்கள் தப்பு பண்ணோம், எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் செய்கிறோம். செத்து போனவங்களுக்கு விதி முடிஞ்சு போச்சு. அவள் செத்துட்டா, நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவளை யார் எங்களை நம்பி வர சொன்னா? நாங்கள் கூப்பிட்டா ஏன் எதுக்குன்னு கேட்காம வந்து அவளோட தப்பு. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவர்களுக்கு பேராசை, அதை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். 6 மாதத்துக்கு முன்னாடி செத்தாலே மாயா, போலீஸுக்கு போவேன்னா போடி, போலீஸால் எங்களை என்ன பண்ண முடியணும்? உடனே கத்தியை எடுத்து குத்து வந்துட்டா. விடுவோமா? கையில் கிடச்ச பீர் பாட்டிலை எடுத்து அடிச்சேன் பாரு. ஒரு அடிக்கே சுருண்டு விழுத்துட்டா. தூக்கி கணத்தில் போட்டுட்டோம். கொஞ்சம் பணத்தை வீசினோம். இந்த கேஸை உங்கள் போலீஸ் தற்கொலைன்னு மாற்றிட்டாங்க. இங்கே பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் என அமுதன் கொக்கரிக்க, என்னடா பண்ணாங்க அவங்கள? அவங்களும் முசுறு தானடா. அவங்களுக்கும் சோகம், துக்கம், சந்தோஷம், கனவு, ஆசை, வலி எல்லாமே இருந்திருக்குமேடா. பொம்பளைங்களை பார்த்தா அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ இலக்காரமாக போயிட்டா. இவ்வளோ கேவலமான உங்களையும் ஒரு பொம்பளை தாண்டா சுமந்து பெத்தா. அந்த கருவறையை களங்கப்படுத்திட்டீங்களா? உங்களை மாதிரி அயோக்கனுங்களை நடுரோட்டோ தூக்கில் தொங்க விடணும். ஆனால் அதுக்கு சட்டத்தில் இடமில்ல. சட்டங்கள் கடுமையாக மட்டுமே உங்களை மாற்றி கேவலமானவங்களை திரும்ப திரும்ப புதுசாக முளைச்சி வராமல் இருப்பானுங்க. நாங்கள் இப்படி கொள்றதுனால மற்றவங்க எங்களால் தடுக்க முடியாமல் இருந்தாலும் பயிருள் முளைத்த களைகளை சுத்தம் செய்த நிம்மதியாச்சும் எனக்கு இருக்கும் என துப்பாக்கி எடுக்க, வேணா வேணா இன்ஸ் அமுதன் கீழே கிடந்த கல்லை எடுத்து ராஜனின் மீது விட்டெறிந்தான். அந்த கல் ஏற்கனவே அடிப்பட்ட இடத்தில் பட வலித்தால் முடியாமல் சுருண்டு கீழே விழுந்தான். மகேஷும் ராகுல் ராஜனை தூக்க போக அமுதன் அவ்விடத்தை விட்டு தப்பித்திருந்தான். ராகுல், நீ சாரா பார்த்துக்கோ, நான் சாரா எங்க இருக்கான்னு தேடி பார்க்குறேன். சரி, நீ சீக்கிரமா போ. மகேஷ், அவன் தப்பிச்சிடக்கூடாது. நீ சாராவை கண்டுபிடி, நான் அவனை பார்த்துக்கிறேன் என பேச முடியாமல் பேசினார் ராஜன். ஓகே சார் என்று விட்டு மகேஷ் வேகமாக செல்ல, சாரா சாரா எங்கே இருக்க? சாரா, நான் கூப்பிடுறது கேட்குதானே கேட்க, அவனுக்கு வலது பக்கமாக இருந்த புதரில் இருந்து வித்தியாசமான சத்தம் வரவும் அங்கு ஓடினான். வளர்ந்திருந்த செடிகளை வெறும் கைகளில் பீத்து எறிந்தவன் அங்கு சாராவின் நிலை கண்டு அதிர்ந்து போனான். கை கால்கள் அவளது துப்பட்டவள் ஒன்றாக கட்டப்பட்டு மீதம் இருந்ததை வைத்து அவளது வாயும் சேர்த்து கட்டி வைத்திருந்தான். உடைகள் அங்கங்கு கிழிந்திருந்தது. கண்களில் கண்ணீருடன் சாரா மகேஷையே கண்ணீருடன் பார்த்தாள். சார், ஆர் யூ ஓகே என்றபடியே வேகமாக அவளது கட்டுகளை அவிழ்த்து அவளை தூக்கி நிமிர்த்தினான். கைகளை அவிழ்க்கப்பட்டதும் சாரா மகேஷை கட்டி கொண்டாள். மகேஷ் சாராவின் செயல் அதிர்ந்தாலும் அவனது நெஞ்சில் புதைந்து கொண்டவளை ஆதரவாக அணைத்து கொண்டான். ஒன்றுமில்ல, பயப்படாதீங்க சாரா, நான் வந்துட்டேன். அந்த பொறுக்கி என்கிட்ட எவ்வளோ அசிங்கமாக பேசினா தெரியுமா? செத்தெல்லாம் பிறந்துச்சு. நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன். எங்கள் அக்காவை போல என்னையும். அதற்கு மேல் அவனால் பேச முடியவில்லை. அழுகை பொத்து கொண்டு வந்தது. மகேஷுக்கும் துக்கம் தொண்டை அடைத்தது. தனது சுயநலத்திற்காக இன்னொரு பொண்ணை பணயம் வைத்தது எவ்வளவு பெரிய தவறு என தன்னையே நொந்து கொண்டான். இப்போ மாயா உயிரோடு இருந்திருந்தாலும் இதை நிச்சயமா ஏற்றிருக்க மாட்டா. ஐ எம் சாரி சாரா. அவளோட விசுமல் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. அவளது உடல் நடுங்கி கொண்டிருந்ததை மகேஷால் உணர முடியாமல் இல்லை. சாராவின் முகத்தை நிமிர்த்தியவள், சாரா, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவன் உன்னை ஏதும் கேட்கும் போதே நெஞ்சம் பதறியது மகேஷுக்கு. தலையை இடம்பலம் ஆட்டியவள், அப்படி எதுவும் நடந்திருந்தா நான் இந்நேரம் உயிரோடவே நின்று பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன் என்று தீர்க்கமாக கூறினாள். மகேஷை விட்டு விலகி கிழிந்திருந்த தனது ஆடையை பார்த்தவள் எதிர்ப்பக்கமாய் திரும்பிக் கொண்டாள். கிழிந்த உடையுடன் ஒரு நிலையில் இருக்க முடியாமல் அசௌகரியமாய் உணர்ந்தாள் சாரா. அவளின் தயக்கத்தை உணர்ந்த மகேஷ் தனது மேற்சட்டியை கழற்றி அவளிடம் நீட்டினான். தயக்கத்துடன் இவள் வாங்க மகேஷ் இவளை திரும்பி பார்க்காமலே முன்னால் நடந்தான். இருந்தாலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தான்.
போகிறவனை பார்த்தவள், இந்த மாதிரி ஒருத்தரோட வாழ உனக்கு கொடுத்து வைக்கலையேமாங்க, அவசரப்பட்டுட்டியே நீ என தலையில் அடிபட்டதில் ராஜனால் சரியாக பார்க்க முடியவில்லை. கண் மங்களாதான் தெரிந்தது. ராகுல், என்னாச்சு சார்? என்னால் சரியா பார்க்க முடியல. நம்ம போலீஸ் ஃபோர்ஸ் வர சொல்லிடலாமா? வேணாம் சார், அவங்க இங்கே வந்தால் நமக்கு சிக்கலாயிடும். அதோ மகேஷும் சாரும் வந்துட்டாங்க. சார், உங்களுக்கு ஒன்றும் இல்லையும்? இல்லை மகேஷ், என்னால் ரொம்ப தூரம் டிராவல் பண்ண முடியாது. ராகுல், நீ போய் என்னோட பேக்கை எடுத்துட்டு வா. ஓகே மகேஷ். ராகுல் அவன் திரும்பி பார்க்க, ஜாக்கிரதை, தலையும் என அசைத்து முன்னேறினான். மகேஷும் சாராவும் ராஜனை கைத்தாங்களால் அழைத்து கொண்டு அருகில் இருக்கும் குகை போன்ற பாறையில் அமர வைத்தனர். இவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருந்தனர். தண்ணீரை தேட அங்குமிங்கும் அலைந்தவன் கண்களுக்கு தூரத்தில் ஒரு தண்ணீர் பால் கிடைக்கவும் அதை எடுத்தவன் காதுகளுக்கு சாராவின் குரல் கேட்டது. மகேஷ், எப்படி நீங்க அவன் இந்த வழியா தான் வருவேன்னு கன்ஃபார்மா சொல்றீங்க? இங்க அவனோட ஃபேமிலிக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு வழி இருக்கு. அங்க போக முன்னாடியே இவனுங்க பிளான் பண்ணியிருந்தானுங்க. இப்படியே 2 கிலோமீட்டர் தூரம் போனா மெயின் ரோடு வந்துடும். அதை தாண்டிட்டு அவனோட காட்டுப்பங்களோட பின்வாசல் வந்துடும். அங்க போகணும்னா அவன் இப்படிதான் வருவான். அவர்கள் பேச்சில் அதிர்ந்தவன் ஒரு புதருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு தண்ணீரை பறிகவன் கீழே கிடந்த மரக்கிளியை எடுத்து வைத்து கொண்டான். இந்நேரம் அவன் வந்திருக்கணுமே, அதான் எனக்கும் தெரியல. ராகுல், நீ சாரா கூட இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ராகுல் தலையாட்ட சாரா சாவகமா பேய் வடிவம் தரும் ஹாலோகிராமிற்கு டிசைன் செய்து கொண்டிருந்தார். இப்போ ஓகே அண்ணா, இது எப்படி இருக்கு? ஐயோ, இதை பார்த்தா செத்துற போறான். தயவு செஞ்சு அதை இனி என்கிட்ட காட்டாத. இதுல இன்னும் கொஞ்சம் ரத்தம் வர்ற மாதிரி சேர்ப்போம். ராகுல் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு தன்னை சுற்றி நோட்டமிட்டு கொண்டான். அமுதனை தேடி வந்தவன் தன் பின்னால் ஏதோ அசையும் சத்தம் கேட்கவும் திரும்பி அடுத்த நொடி அவனது முகத்தில் பலமாக அடி விழுந்தது. விழுந்த அடியில் மகேஷ் நிலை குலைந்து போக அவனை இழுத்துச் சென்று கொடிகளால் கைகளை கட்டி போட்டான். ராகுலும் மகேஷை தேடி வர அவனையும் அடித்து கீழே போட்டுவிட்டு சாராவிடம் வந்தான். அமுதனை கண்ட சாரா பயத்தில் மற்ற இருவரையும் தேட அவளிடம் நெருங்கினான். சாரா அவனிடம் தப்பித்து ஓடவும் வேர்த்தடிக்கு கீழே விழுந்தாள். அவளை பிடித்தவன் மறைவான இடத்திற்கு இழுத்துச் சென்னான். என்னடி பார்க்குறேன், இதெல்லாம் உங்க பிளான் தானா? என்னடி பண்ணீங்க என் ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு நிமிஷம், நீ எப்படி மாயா மாதிரியே இருக்க? அவ கண்டிப்பா செத்துட்டா, அப்படின்னா நீ யாரு என்றவரை அவளது முடியை பிடித்து இழுத்தான். வழி தாழாமல் சாரா கத்த, இவனுங்களுக்கெல்லாம் உனக்கு என்ன சம்பந்தம்? சொல்லிடி, இல்லை ஒன்ன என அவளது உடைகளை கிளைக்க, சொல்லிடுறேன், நான் சொல்லிடுறேன் கதறியவள் அவள் நடந்த அனைத்தையும் கூறினாள். சூப்பரா பிளான் பண்ணியிருக்கீங்களே, இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்கலாம். அவனுங்களுக்கு கன்ஃபார்ம் மரண தண்டனை தான், உனக்கு மட்டும் என அவளை கீழிருந்து மேலாக பார்த்து சூசகமாய் சிரிக்க சாராவின் கண்கள் கண்ணீர் பொழிந்தது. இந்த நடுக்காட்டுல சாப்பாடு, தண்ணி, அப்புறம் உன்ன மாதிரி அம்சமான ஒரு பொண்ணு நான் கொடுத்து வச்சவன், என்ன ஒரு சரக்கா இருந்தா நல்லா இருந்திருக்கும் என்றபடி அமுதன் சாராவை நெருங்க யாரோ ஒருவன் காலட சத்தம் கேட்க திடுக்கிட்டான். இன்னும் யாரெல்லாம் உங்க கூட சேர்ந்திருக்கானுங்க என கடுமையாக கேட்டுவிட்டு அவளை துப்பட்டாவை பிடுங்கி அவள் எங்கும் நகராதபடி கட்டி வைத்து விட்டான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிடு செல்லம், இன்னொருத்தனி முடிச்சுட்டு உன்னை அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். அதன் பிறகு நடந்தனவே ஏற்கனவே நடந்தது. ராகுல் மகேஷின் பேக்கை எடுத்து கொண்டு வரவும் அதிலிருந்து சில முதலுதவி பொருட்களை பயன்படுத்தி ராஜனுக்கு கட்டு போட்டான். ராகுலின் காயங்களுக்கு மருந்து போட்டவன் பஞ்சினை கொண்டு தன்னையும் சுத்தப்படுத்திக் கொண்டான். ராஜன் சன், இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, கண்டிப்பா அவன் எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அவன் இப்ப தெளிவாகிட்டான். இனி அங்க சாரா தேவையில்லை. நீங்களும் வேண்டாம், நீங்க சாரா கூட இருங்க. மகேஷ் என சாரா அழைக்கும். என்னாச்சு சாரா? நானும் வரேன். வேணாம், அங்க வர்றது உனக்கு அவ்வளோ பாதுகாப்பா இருக்காது. மகேஷ், உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. மகேஷ் யோசனையாக சாராவை பார்க்க ராகுல் ராஜனை பார்த்து கண்ணை காட்ட இருவரும் எழுந்து சென்று தூரமாய் அமர்ந்தனர். ஆழ்ந்த பெருமூச்சொன்றை விடுத்தவள், இங்கே பாருங்க சாரா, இந்த காரியத்துல என் உயிர் போகவும் வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன் போலீஸ்ல மாட்டிருந்தா என்னோட லைஃபே ஜெயில தான் கழியும்னு தெரியும். என்னை பத்தி எதுவும் யோசிக்காம உங்க லைஃபை நல்லபடியா அமைச்சுக்கோங்க. உங்களை பத்தி எப்படி மகேஷ் நான் யோசிக்காம இருக்க முடியும்? நீங்க தானே என் லைஃபே என்றால் சாரா. வாழ்க்கை பூரா உங்க கையை பிடிச்சு உங்க கூட வரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. மகேஷ் அதிர்ச்சியாக சாராவை பார்த்தான். அவள் கண்களில் உண்மையான காதல் தெரிந்தது. அதன் பின் மெலிதான சிரிப்பொன்றை உதிர்த்துவிட்டு, நான் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை வச்சு என் மேல எழுந்த நல்லெண்ணத்தை நீங்க காதல்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உன்னோட ஜஸ்ட் க்ரஷ், அவ்வளோதான். காலப்போக்கில் மரணம். நான் உங்களை முன்னாடியே பார்த்துருக்கேன் அண்ட் உங்களை காதலிக்கவும் செஞ்சேன். ஆனா மகேஷ் ஆச்சரியமாக சாராவை பார்த்து, ஆனா என்னாச்சு? தூரத்தில் பொத்தென்று சத்தம் கேட்கவும் சுதாரித்த மகேஷ், ராகுல் என்னோட வா, அவன் இங்கதான் இவ்வளோ நேரமா மறைஞ்சிருந்திருக்கான். ராஜன் சார், நீங்களும் சாராவும் ஜாக்கிரதையா இருங்க என்றபடி கூறியபடி ஓட ராஜன் ராகுலிடம் தனது கைத்துப்பாக்கியை கொடுத்து அவசரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க என்று விட்டு சாராவிடம் வந்தார். இருவரும் காலடி சத்தத்தை வைத்து ஒரு திசையில் ஓடினர். திடீரென காலடி சத்தம் நிற்கவும் இருவரும் மிகவும் ஜாக்கிரதையாக தங்களை சுற்றி கவனித்தனர். இருட்டில் மூழ்கியிருந்த காட்டில் தங்களது செல்போன் வெளிச்சம் போதாமல் போனது. மகேஷ், சொல்லு ராகுல், லைட்டை ஆஃப் பண்ணு, என் கையை பிடிச்சிக்கோ, என்ன நடந்தாலும் நம்ம கையை விட்டுறக்கூடாது. மகேஷ் தீர்க்கமாய் தலையசைத்து விட்டு ராகுலின் கையை பற்றினான். மகேஷ் தனது லைட்டை ஆஃப் செய்ய அந்த காடே இருண்டு போனது. இருவருக்கும் சற்று அருகில் சறுக்குகள் மிதிப்படும் சத்தம் கேட்கவும் மகேஷ் ராகுலின் கையை இறுக்கினான். கவனம் என்பது போல்.
சற்று நேரத்தில் இருள் கண்களுக்கு பழக்கப்பட்டு மெலிதாக முன்னால் இருப்பவை மகேஷுக்கு லேசாக தெரிய இருவருக்கும் பின்புறமாக யாரோ கட்டையுடன் வருவதை கவனித்து விட்டான். அவன் கட்டையை ஓங்கவும் ராகுலை என கத்திக்கொண்டு மகேஷ் ராகுலை தன் பக்கமாக இழுத்து தள்ளினான். கட்டையை ஓங்கிய வேகத்தில் அமுதன் கீழே விழ மகேஷ் துப்பாக்கி முனையில் அமுதனை பிடித்தான். அருகில் இருந்த கொடிகளை தட்டு தடுமாறி எழுந்து அமுதன் கைகளை கட்டி இழுத்து கொண்டு ராஜனின் முன் வந்து நின்றன. ராஜன் பெருமித்துடன் இருவரையும் பார்த்துவிட்டு அமுதனை கோபமாக முறைத்தார். சாராவை பார்த்தவன், அம்மா சாரா, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, நீங்களும் என் பொண்ணு மாதிரி தான். அதுக்காக நான் என்னோட காவல் கட்டுப்பாடுகளை மீறி உங்களுக்கு உதவினேன். இப்போ சொல்லுமா, இந்த பொறுக்கிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? இவனை சாகிற வரை கல்லாலே அடிச்சு கொள்ளணும், அதுவனுக்கு அழிக்கணும், அவனோட ஆன்மை நீக்கப்படணும். பொண்ணுங்க எந்த அளவுக்கு கொடுமைக்கு ஆளாக்குறாங்களோ இவனுக்கும் நிஜத்துல காட்டணும். மனசாலையும் இவனுங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இவன் குடும்பத்துல இவங்களோட இந்த நாட்டோட குடிமக்கள் என்கிற அந்தஸ்து பறிக்கணும். அப்போதான் சார் தனக்கான இல்லைனாலும் தங்களோட குடும்பத்துக்காவது இந்த தவறுகளை செய்ய பயப்படுவானுங்க. கைபேசியின் சிறிய வெளிச்சத்தில் அமுதன் வியர்த்து விறுவிறுத்து நிற்பது மூவருக்கும் நன்றாகவே தெரிந்தது. ராஜன் தலையை ஆட்டியபடி மகேஷை பார்க்க மகேஷ் அமுதன் காலை கயிற்றால் கட்டி தனது காலால் அமுதன் காலை தட்டி கீழே தள்ளிவிட்டான். ராகுல் மேலும் ஒரு கயிற்றை கொண்டு அமுதனை மரத்தில் தலைகீழாக கட்டி தொங்கவிட்டான். அவனு கீழே சில கட்டைகள் எடுத்து எடுத்து வந்து லைட்டாக பற்ற வைத்தான். விறகுகள் சேர்க்க சேர்க்க அமுதன் வெப்பம் தாங்க முடியாமல் அலறினான். சாரா மேலும் மேலும் விறகுகளை சேர்த்தபடி, சுடுதா சுடுதா, நல்லா கத்து கத்து, எத்தனை பொண்ணுங்களும் அலற கேட்டு சரிச்சிருப்பீங்க, எத்தனை பொண்ணுங்களும் உயிரோட எரிச்சிருப்பீங்க, அவங்களும் இப்படித்தானே கத்திருப்பாங்க. குறிப்பா உனக்கு மட்டும் ஏன் இந்த தண்டனை தெரியுமா? அமுதன் கத்திக்கொண்டே சாராவை பார்த்தான். இந்த தப்புக்கெல்லாம் நீ தான் மூலக்காரணம். உன்னுடைய இச்சைக்காக உன் நண்பர்களையும் உன்னை போலவும் உருவாக்குனது நீ. அவர்களின் பின்புலம் உனக்கு பாதுகாப்பு. இன்னொரு சுயநலம் மட்டும்னாலும் தனியா மாட்டிக்கிட்ட மாட்ட. அதுக்கு மேல என் அக்காவை கொன்னது நீ. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் உனக்கு இந்த தண்டனை. உன்ன மாதிரி வக்கர எண்ணங்கள் கொண்டவனுங்களை எத்தனை குடும்பம் பாதிக்கப்படும் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் நிம்மதியான சாவே வரக்கூடாதுடா என்றவள் மேலும் சில கட்டுகளை எடுத்து நெருப்பில் வைத்தாள். அதீத நெருப்பினால் அமுதன் முடிகள் உருகி தலையும் பதம் பார்க்க ஆரம்பித்தன. சாரா அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் எழுந்து தூரமாக அமர்ந்து கொண்டாள். அவளின் அடி தொட்டே மகேஷும் ராகுலும் செல்ல அமுதனின் மரண ஓலம் காட்டே அதிர வைத்தது. பொறுத்து பொறுத்து பார்த்த ராஜன் அதற்கு மேல் சகிக்க முடியாமல் தனது துப்பாக்கியால் அமுதனை சுட்டு கொன்றார். ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை விட்டவர், ஒரு ஈருமை கூட கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற வேண்டாம், கடைசியில என்னையும் கொலைக்காரன் ஆகிட்டீங்களடா. துப்பாக்கி சத்தம் கேட்டு மூவரும் அந்த பக்கம் திரும்பி பார்க்கையில் சாரா கைகளால் முகத்தை பொத்தி கதறினாள். மகேஷிற்கு இது குற்ற உணர்ச்சியை தந்தது. உயிரை காப்பாற்றும் மருத்துவனான மகேஷ் எப்படி 4 பேரின் உயிரை துணிந்து எடுத்தோம் என விம்மினான். ராகுலுக்கும் தன் வாழ்க்கை இவர்களால் எப்படி திசை திரும்பியது என நினைத்து துக்கம் தொண்டையடைத்தது. ஒரு உயிரை பறிக்கும் உரிமை நமக்கு எப்போதும் இல்லை மகேஷ். ஆனா இந்த மாதிரி விஷக்கலைகளை நாம சுத்தம் பண்ணலனா அது நம்ம பயிரை அழிச்சிடும். ராஜனின் குரலை திரும்பி பார்த்தன மூவரம். இங்க பாரு மகேஷ், இனி இந்த கொலைகளுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நீ எப்போதும் போல உன் வேலையை பார்க்கலாம். அப்புறம் ராகுல் IPS சார், உங்க டியூட்டியை பார்க்குற வேலையை மட்டும் நீங்க பாருங்க. இனி இதை பத்தி கவலை வேண்டாம். நீ செய்ய வேண்டிய கடமை இன்னும் நிறைய இருக்கு. இந்த உலகத்துல இவனுங்களை எதிரா தனி மதனால உன்னால போராட முடியாது. இப்படி ஒவ்வொருத்தரா கொலை செஞ்சுட்டு போக முடியாது. ஸோ நீ உன் வேலையில ஜாயின் பண்ணிக்கோ. நீ செய்ய நினைக்கிற அதிகாரத்தோட செய். பாலிய குற்றவாளிகளை ஓட விட்டு சுட்டுத்தள்ளு. உன் பேரை கேட்டாலே அவனுங்க குற்றம் செய்ய நடுங்கணும். ராகுல் ஒரு மனதாக என தலையசைக்க சாராவின் திரும்பிய ராஜன், சாரா, ஒரு பொண்ணா இருந்து இவனுங்களுக்காக எதிராக போராடிக்க. இதுல உன் உயிர் மானத்தை பணையம் வச்சிருக்க. உன்னோட துணிவுக்கு நான் சல்யூட் அடிக்கிறேன். இனி உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. நீ இயல்பா வாழ பழகிக்கும். மகேஷ், ராகுல், அமுதன் செத்துட்டான். லெட்ஸ் கோ. இவனை தடம் தெரியாம புதைச்சிடலாம். மகேஷ், ராகுல், ராஜன் மூவரும் அமுதனை நோக்கி நடந்தனர். அடுத்ததாக ஸ்டேஷன் வாசலில் குழுமியிருந்த பத்திரிகையாளர்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டு ராஜனை குடைந்து கொண்டிருந்தனர். என்ன சார், நீங்க இப்படி பொறுப்பெல்லாம் பதில் சொல்றீங்க? காவல்துறை வர வர சரியில்லாம போயிட்டு இருக்கு சார். ஒரு சாமானிய மக்களுக்கு துணையாவே இருக்கிறதுல இப்படி கையில கிடைச்ச குற்றவாளியை தப்பிக்க விட்டு இருக்கீங்க. ராஜன் தலையில் இருந்த தொப்பியை கழட்டியபடி, ஐ எம் சாரி, நான் முடிஞ்ச வரை போடானேன். எங்களுக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு. ராஜன் லேசாக அதிர்ந்தபடி கேள்வி கேட்ட ரிப்போர்ட்டை பார்க்க, நீங்க அவன்கிட்ட பணம் வாங்கிட்டு தப்பிக்க விட்டுருந்தா அப்பாடா என மனதிற்குள் நிம்மதியானவர், என்னங்க நீங்க, என் உயிரை பணைய வச்சு அந்த காட்டுக்குள்ள போயிருக்கேன். என் தலையில கட்டையால அவன் அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு அவன் எங்க போனானே தெரியல. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் கழிச்சுதான் நான் கண் முழிச்சேன். நீங்க இப்படிலாம் பேசி எங்களோட தியாகத்தை கொச்சப்படுத்துறீங்க என ராஜன் லேசாக கண் கலங்க. சாரி சார், அது போகட்டும். இந்த மாதிரி குற்றவாளிகளை என்ன பண்ணலாம்? ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? தப்பு அவனுங்க மேல மட்டும் இல்ல, நீதித்துறையிலும் இருக்கு. நீதிமன்றத்துல பெண்களை கேட்கிற கொச்சை கேள்விகளை நிறுத்திவிட்டு உடனடியாக நீதி வழங்கணும். எந்த பொண்ணும் தன்னோட மானத்தை விட்டு பொய்யா கண்ணன் கொடுக்க மாட்டேங்கிறா.
இந்த நீதித்துறை புரிஞ்சுக்கணும். அப்படி அவங்க சந்தேகம் பட்டா மருத்துவத்துறை நாடணுமே தவிர பெண்ணின் உணர்வுகளை கொன்று குவிக்கக்கூடாது. இவங்க கேட்குற கேள்விகளுக்கு பயந்தே பல பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கவே பயப்படுறாங்க. எப்போதான் இந்த மாதிரி வேற பொண்ணு பாதிக்கப்பட்டா முடிஞ்ச அளவு பெண்கள் தப்பு துணை போகாம இருக்கணும். சரி சார், பெண்கள் சில தப்புக்கு துணை போறாங்க. ஓகே, பச்சை குழந்தைங்க என்ன சார் பாவம் பண்ணாங்க? இதுல யார் மேல தப்பு? குழந்தைங்க மேலயா? இதுல நம்ம எல்லார் மேலேயும் தப்பு இருக்கு. சினிமா மற்றும் தொலைக்காட்சி தொடர் அதில் காட்டப்படும் ஆபாசம் நம்மள பல பேர் சீரியல மூழ்கி இருப்போம். எத்தனை பேர் வீட்ல நம்மளோட குழந்தைகளும் அதை பாக்குறாங்கன்னு கவனிச்சிருக்கிறோம். நான் குறிப்பா சொல்றது ஆண் குழந்தைகளை. ஏனெனில் குழந்தைகள் வன்கொடுமையில் ஈடுபடுவது 80% 20 வயதுக்கு மேற்பட்டோர் தான். எப்ப இந்த போனாலும் அதில் இணையமும் மலிவா கிடைக்க ஆரம்பிச்சதோ அப்போதிலிருந்து தவறுகளும் அதிக அளவில் நடக்க ஆரம்பிவிட்டது. உங்கள் ஆண் குழந்தைகளின் போனை ஆராயுங்கள். அவர்கள் என்ன பார்க்கிறார்கள், புதிதாக என்ன கற்றுக்கொள்கிறார்கள் என்பதில் கவனம் கொள்ளுங்கள். புதிதாக ஒன்றை கற்றுக்கொண்டால் அதை செய்து பார்க்க எண்ணம் கொள்ளும் வயது இதுதான். பெண்களிடம் இது முடியாத போது அவர்களின் இலக்கு குழந்தைகள். எனவே ஆண் குழந்தைகளின் நடத்தையை கவனிங்கள். கண்டிப்பு காட்டுங்க. இப்போது கண்டித்திருக்கால் அவள் பெரியவனானாலும் அவனது வாழ்க்கையை சீரழியாமல் காக்கலாம். அவர்களின் மனம் அலைப்பாயும் போது அவர்களுக்கு அவளோட அப்பா அம்மா எப்போதும் துணையாக இருங்கள். அவனுக்கு புரிய வையுங்கள். உங்கள் நம்பிக்கை வார்த்தைகள் மூலமாக அவர்களை வெளியில் கொண்டு வர முடியும் என்று கூறிவிட்டு நகர்ந்தார் ராஜன். சில நாட்களுக்கு பிறகு, அப்புறம் சாரா, அன்னைக்கு ஏதோ என்கிட்ட சொன்னீங்களே, என்ன முன்னாடியே பார்த்திருக்கீங்களா? மகேஷ் இவ்வாறு சொல்லவும் சாராவின் முகம் மாறியது. சந்தோஷமா துக்கமா மகேஷால் பிரித்தெறிய முடியவில்லை. சாரா சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு, எங்கே? என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. என் ஃப்ரெண்டுக்காக நாங்கள் வந்திருந்தேன். அப்போதான் நான் உங்களை பார்த்தேன். நீங்களும் என்னை பார்த்தீங்க. ஞாபகம் இல்லையா? நான் எல்லோ கலர் சாரி கட்டியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அங்கும் இங்கும் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது நான் கவனிச்சேன். ஐ மீன், உங்களை முதல் தடவை பார்த்தவே எனக்கு பிடிச்சு போச்சு என சாரா மெதுவாக கூறவும் மகேஷின் மண்டைக்குள் சுத்தியல் அடித்தது போல் இருந்தது. அதுக்கப்புறம் நான் உங்களை ஹாஸ்பிட்டலில் விசாரித்தேன். உங்களுக்கு நிச்சயமாகி விட்டதா? நீங்கள் கனடா போய் விட்டீங்கன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து அழுதேன். அழுதுகிட்டே இருந்தேன். ஏன்னா உங்கள் கண்ணில் நான் காதலை பார்த்தேன். உங்களோட கண்ணை என்னால் மறக்கவே முடியல. ஆனால் கொஞ்சமாக என்னை நான் மாற்றிக்கிட்ட அப்புறம் உங்களுக்கு உதவி பண்ண சொல்லி நீங்கள் வந்தீங்க என சாரா கூறி முடித்துவிட்டு மகேஷை பார்க்க அவனும் அதிர்ச்சியும் குழப்பமும் ஒரு சேர அமர்ந்திருந்தான். என்னாச்சு? என்ன சொல்ற சாரா? என தன் முடியை அழுத்தி கோதி கொண்டான். என்ன மகேஷ், உடம்புக்கு முடியல? பெரிய குழப்பமே நடந்து போச்சு சாரா. என்ன சொல்றீங்க? நான் முதல் தடவையா பார்த்தது ஒன்னதான். சாரா விழிக்க, நான் நீன்னு நினைச்சுதான் உங்க அக்காவை நிச்சயம் பண்ணியிருக்கேன். சாரா பெரிதாக அதிர்ந்தாள். ஆனால் இது யாரை குறை சொல்ல முடியும் என தன் மனதை கட்டுப்படுத்த முயற்சித்தாள். தனது தலையை கவிழ்த்து கொண்டவன் தனது கண்ணீரை துடைத்தபடி, விடுங்க மகேஷ், நடந்தது முடிஞ்சதை பத்தி யோசிக்க வேண்டாம். இப்ப நீங்க யாரை லவ் பண்றீங்க? மாயாவியா இல்ல சாராவியா? சொல்ல போனால் மகேஷ் இவருக்கு இதே குழப்பம்தான் இருந்தது. சாரா இப்படி கேட்டால் இவன் என்ன பதில் சொல்வான்? என்னை மன்னிச்சிடு சாரா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் முதல்ல பார்த்தது வேணா உண்மையா இருக்கலாம். ஆனா நிச்சயத்துக்கு பிறகு என் மனசுல இருக்கிறது எல்லாமே மாயாதான். அப்போ நீங்க? கனடாவுக்கே போக போறேன். எப்போ ஃப்ளைட்? சாராவின் கேள்வியில் மகேஷ் முகம் ஆடினாலும் முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு, இன்னைக்கு நைட் டிக்கெட் போட்டிருக்கேன். ஓ, எப்போ வருவீங்க? ஐ மீன், நான் உங்க பதிலுக்காக எதிர்வர காத்திருக்கணும். தெரியல என்றபடி கலங்கிய கண்களை துடைத்துக்கொண்டு கிளம்பினான். மகேஷ் போவதையே பார்த்து கொண்டிருந்தவள் மனமில்லாமல் அமர்ந்து விட்டாள். குழப்பத்துடனே வீட்டிற்கு வந்தவனை அவனது அம்மா மகிழ்ச்சியாக வரவேற்றார். அவரது மகிழ்ச்சி இவனை மேலும் குழப்பத்தை தந்தது. வா மகேஷ், இப்படி உட்காரு, உனக்கு குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரேன். எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு டயர்டா இருக்கு. நைட் வேற நான் கிளம்பணும். நீ இப்படியே இருந்தா நாங்க என்ன பண்றது? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. அந்த போட்டோவை பாரு. யாரும்மா இந்த பொண்ணு? இந்த பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா அழகா தான் இருக்கா. இப்பயே இதை கேட்குறீங்க? அம்மாவோட செலக்ஷன் உனக்கு எப்பவும் பெஸ்ட்டாக தான் இருக்கும் மா என்றான் அழுத்தமாக. என்னடா அம்மா, போதும். அவன் நினப்பா அடியோட மறந்துடு. உன்னை வேணாம்னு ஓடி போனவளை இன்னும் எப்படிடா உன்னால நினைக்க முடியுது? அம்மா, மாயை பற்றி தப்பாக பேசாதீங்க. சரி, பேசல. நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சாரி மகேஷ், இப்போயே உனக்கு வயசு ஏறிட்டு போகுது. இன்னும் 2 மாசத்துல உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்னைக்குன்னு சொல்கிறேன். நீ வந்து தாலி கட்டிட்டு போ. கனடா கூட்டிட்டு போயிடு. என்னம்மா விளையாடுறீங்க? நான் விளையாடல மகே, சீரியஸா தான் சொல்றேன். பொண்ணு வீட்டை நாங்க பேசிட்டோம். என்னைக்குன்னு சொல்றேன். 1 வாரம் முன்னாடியே வந்துடு. இதுக்கு மேல நான் ஒடிமா கேட்கறதா இல்ல. இதுவரை உன் இஷ்டம் இருந்துச்சு. இனிமே நாங்க சொல்றதா நீ கேட்கணும். அவனின் அம்மாவின் பேச்சில் கோபம் கொண்டவன் என்று விட்டு அறைக்கு சென்று அமர்ந்து விட்டான். பலவித யோசனையுடன் தனது லக்கேஜை எடுத்து வைத்தவன் ராகுலிடம் தான் கனடா செல்வதாய் கூறிவிட்டு சாராவை வழியனுப்பி வைக்குமாறு அழைத்து வந்தான். வரும் வழியில் தன் அம்மாக்குரிய அனைத்தையும் சாராவிடம் சொன்னவன் சாராவை நிமிர்ந்து பார்த்தான். சாரா விரக்தியாக, உங்க அம்மா காட்டுற பொண்ணு உங்களுக்கு சரியாதான் இருப்பாங்க என்றவள் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். அதற்கு மேல் மகேஷும் சாராவும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. சர்வதேச விமான நிலையத்தில் வாசலில் நின்றது மகேஷின் கார். தனது பேக்கை எடுத்துக்கொண்ட மகேஷ் காரினுள் புகுந்து
கண்கள் கலங்கி அமர்ந்திருந்த சாராவை பார்த்தாள். சாரா, நான் போயிட்டு வரேன் என்றவள் தலையை நிமிர்த்தவே இல்லை. மகேஷ் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க அவனுக்கு பைத்தியமே பிடித்தது. தான் செய்வது சரியா தவறா பெருத்த குழப்பமே மிஞ்சியது. சிறிது நேரம் யோசித்தவன் ஒரு வழியா முடிவெடுத்து காரினை நோக்கி திரும்பி நடந்தான். காருக்குள் பார்க்க அங்கு சாரா இல்லை. சுற்றுமுற்றும் பார்த்தவன் அருகில் இருந்த சிறிய கோவிலில் வாசலில் சாரா அழுதபடி வணங்கிக் கொண்டிருக்க அவளின் முன் போய் நின்றான். எதை பற்றியும் யோசிக்காமல் அருகில் இருந்த குங்குமத்தை எடுத்து அவளது நெற்றில் வைத்து விட்டான். கண்கள் மூடி நின்றிருந்தவள் திடீரென தன் அருகில் கேட்ட அரவணத்தில் கண்கள் திறந்தவள் தன் நெற்றில் கை வைத்து தன் முன்னால் எடுத்து பார்த்தாள். கையில் குங்குமம் இருந்ததை பார்த்து அதிர்ந்தபடி தன் முன் நின்ற மகேஷை அதிர்ச்சியாக பார்த்தாள். சாராவின் கண்களை நேரடியாக பார்த்தவன், ஐ எம் சாரி சாரா, உன்னை கேட்காம உனக்கு குங்குமம் வச்சிட்டதுக்கு உனக்கு என்ன பதில் சொல்றது எனக்கு தெரியல சாரா. இன்னும் எனக்கு குழப்பமா இருக்கு. ஆனா உன்னை இழந்துடக்கூடாதுன்னு என் மனசு சொல்லுது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் உனக்கானவன முழுசா மாற முயற்சி பண்றேன். இந்த குங்குமம் என்னைக்கு இருந்தாலும் நீ தான் என் மனைவின்னு உனக்கு நம்பிக்கை கொடுக்கதான். எனக்காக வெயிட் பண்ணுவியா சாரா? அதிர்ச்சியும் சந்தோஷமும் சேர்ந்த குரல் என வேகமாக தலையாட்டினாள் சாரா. எங்க அம்மா குறிச்ச தேதியில நம்மளோட கல்யாணம் நிச்சயம் நடக்கும். அதுக்கு நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். என்னை நம்புவியா? அதற்கும் சாராவின் பதில் தான். தனது வாட்சியை பார்த்தவன், சாரா இப்போ எனக்கு லேட் ஆயிடுச்சு. நான் கனடா போயிட்டு உனக்கு கால் பண்றேன். அண்ட் கூடிய சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன். பாய் என்று விட்டு ஓட்டம் நடையுமாய் விமான நிலையத்துக்குள் புகுந்தான். இவளும் பின்னாலேயே செல்ல ஒரு கட்டத்தில் அதற்கு மேல் அவளால் உள்ளே செல்ல முடியவில்லை. மகேஷ் கண்ணாடிக்கு பின்னால் நின்று கொண்டு கையசைத்தான். சாராவும் மகிழ்ச்சி ததும்பியபடி மகேஷிற்கு கையசைத்து விடை கொடுத்தாள். மகேஷ் சாராவின் பின்னால் பார்வையை செலுத்த அவனின் பின் நிழலுருவமாக நின்று கொண்டு மாயாவும் மகேஷிற்கு கையசைத்தாள். அக்காட்சியை கண்ட மகேஷ் கண்கள் கலங்க கனத்த இதயத்தோடு அவ்விடம் விட்டு நகர்ந்தாள். சொல்ல முடியாத வேதனை அவன் நெஞ்சத்தை அழுத்தியது. அவன் பின்னால் வந்து சாராவுடன் மகிழ்ச்சியாக வாழ்வை தொடங்கினான். நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணும்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய். நாளைக்கு பார்க்கலாம்.